நரகத்துக்கு ராஜாவா யமனும் அவருக்கு கணக்கு புள்ளையா சித்திரகுப்தன் இருப்பாங்கன்றது நம்மளோட நம்பிக்கை. அதே போல ஜாப்பனீஸ் வழக்கத்துல யமராஜாவை கூட ஒரு வகை ஷினிகாமின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு அமானுஷ்ய ஆத்மா தான் மரணத்தை தீர்மானிக்கிற சக்தி கொண்டதா கருதப்படுது. இப்படி இருக்க ஷினிகாமி உலகத்துல வாழ்ற ஒரு ஷினிகாமிக்கும் ஒரே ஒரு டெத் நோட் தான் இருக்கும். அந்த நோட்ல மனிதர்கள் பேரை எழுதினா 40 செகண்ட்ல நெஞ்சு வலியில இறந்துடுவாங்க. அதையே தேதி குறிப்பிட்டு இந்த நேரத்துல இப்படி சாகணும்னு ஷெட்யூல் போட்டு எழுதினா கூட அதுபடியே மரணம் நிச்சயம். இந்த ஷினிகாமிகளுக்கு மனிதர்களோட வாழ்நாள் கண்ணுக்கு தெரியும். சோ 40 வருஷம் வாழ்றவரை 20 வயசுல போட்டுட்டா மீதி இருக்க 20 வருஷம் ஷினிகாமியோட வாழ்நாள் சேர்ந்துடும். இப்படி பல யுகங்களா ஷினிகாமிங்கெல்லாம் பல பேரை காந்தி கணக்குல போட்டு தள்ளுறப்போ ரியூக்குன்ற ஷினிகாமி மட்டும் எத்தனை வருஷங்களுக்கு தான் சும்மா பேர் எழுதுறதுன்னு சலிப்பு தட்டி போய் அப்பப்ப அதோட டெத் நோட்டை பூமியில தூக்கி வீசிடும். அப்படி விழுந்த நோட்டை எடுக்கிறவங்களும் அதுல யாரோட பேர் எழுதினாலும் அவங்களும் மறுகையாதான். ஆனா அந்த நோட்டை யூஸ் பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதை பத்தி எபிசோட்ல பாப்போம். ஷினிகாமி உலகத்துல மத்த ஷினிகாமிஸ்லாம் மண்ட ஓட்ட வச்சு விளையாடும் போது ரியூக்கு மட்டும் வெறுப்பா உட்கார்ந்துட்டு இருக்கு. அதே போல பூமியில நடக்கிற பல குற்றங்களை கண்டுக்காம அன்றாடம் வாழ்ற மக்களுக்கு மத்தியில கஷ்டப்பட்டு படிக்கலனாலும் கிளாஸ் டாப்பரா இருக்கிற யகாமி லைட்ன்ற ஸ்கூல் பையனும் ரியூக்கு மாதிரியே இந்த உலகத்தை நினைச்சு வெறுப்படையறான். ரெண்டு பேரோட எண்ணமும் இந்த நாசமத்து போன உலகத்துல ஏன்டா போனதுன்னு தான் யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் எப்பவும் போல லைட் ஸ்கூல் சேனல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்போ வானத்துல இருந்து ஒரு புக் கீழே விழுறத பார்த்துட்டு ஸ்கூல் முடிஞ்சதும் என்ன புக்னு அதை எடுத்து பார்க்க புக்கோட கவர்ல டெத் நோட்னு எழுதிருக்கிறத பார்த்துட்டு உள்ள என்ன போட்டுருக்காங்கன்னு பார்த்தா இந்த நோட்டை யூஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை அட்டவணை போட்டு எழுதி வச்சிருக்காங்க. முதல் இன்ஸ்ட்ரக்ஷனே இதுல மனிதர்களோட பேர் எழுதுனா மரணம் நிச்சயம்னு பார்த்ததும் 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணலனா பரலோகத்துக்கு போயிடுவேன்னு வர மொட்டை கடிதாசி மாதிரி முட்டாள்தனமான புக்னு நினைச்சிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு போனாலும் மனசு கேட்காம அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து படிச்சு பார்க்க இதுல யாரோட பேர் எழுதுறமோ அவங்களோட முகம் தெரிஞ்சிருந்தாதான் மரணம் ஏற்படும். இல்லனா யாரும் சாக மாட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா அந்த பேரை கொண்ட பல மனிதர்கள் இருக்கப்போ எல்லாரும் இறக்க மாட்டாங்கன்றதுனாலதான். பேர் எழுதுன 40 செகண்ட்குள்ள எப்படி சாகணும்னு எழுதுனா அதே போல இறந்து போவாங்க. அப்படி எதுவும் எழுதலனா சிம்பிளா ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துருவாங்க. இதே பொறுமையா ரசிச்சு கொள்ளணும்னா 6 நிமிஷத்துக்குள்ள அந்த டீடைல் எழுதி துடிக்க விட்டு கொள்ளலாம்னு வகை வகையான ரூல்ஸ் பார்த்ததும் எந்த பைத்தியம் இப்படி எழுதி வச்சிருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு ஒருவேளை பேர் எழுதி அவங்க இறந்து போனா நான் கொலகாரன் ஆயிடுவானு டபுள் மைண்ட்ல யோசிச்சிட்டு இருக்கும்போது டிவில குழந்தைகளை பிணை கைதியா ஒருத்தன் பிடிச்சு வச்சிருக்கான்னு போட்டோவோட அவன் பேரை போட்ட நியூஸை பார்த்துட்டு அவனோட பேரை டெத் நோட்ல எழுதிட்டு 40 செகண்ட்ல ஹார்ட் அட்டாக்ல போறானே டைம் பார்க்க நேரம் முடிஞ்சாலும் நியூஸ்ல எதுவும் சொல்லலன்னதும் சலிப்போட டிவி ஆஃப் பண்ண வரும்போது குழந்தைங்க எல்லாம் எந்த ஆபத்தும் இல்லாம மீட்கப்பட்டாங்கன்னு ஃபிளாஷ் நியூஸ் வருது. என்னன்னு போலீஸ் உள்ள போய் பார்க்க குற்றவாளி காரணம் தெரியாம இறந்து போயிருக்கான்னு சொல்றாங்க. மீட்கப்பட்டவங்க கிட்ட விசாரிக்கும் போது நெஞ்சு வலியில தான் இறந்தாருன்னு சொன்னதும் லைட் பதறி போய் நிக்கிறாரு. கீழ டியூஷனுக்கு டைம் ஆகுதுன்னு அம்மா சொன்னதும் இந்த சம்பவம் நோட்டால தான் நடந்ததுன்றது உண்மைனா மறுபடியும் இத பரிசோதிச்சு பார்க்கணும்னு முடிவு பண்ணி நோட்டை எடுத்துட்டு டியூஷனுக்கு போக சில்லறை தப்பு செய்றவங்க பேரை எழுதுனா நியூஸ்ல வர லேட் ஆகும்னு டியூஷன்ல மத்த பசங்க கிட்ட வம்பி இருக்கிற பையனை போடலாம்னு யோசிக்க தெரிஞ்சவங்கள கொன்னா சந்தேகம் வரும்னு முடிவு பண்ணிட்டு வெளியே வர சுத்தி இருக்க பல பேர் ஏதோ ஒரு வகையில மத்தவங்களுக்கு தொல்லையா தான் வாழ்றாங்கன்னு யோசிச்சுட்டு வரும்போது ஒரு பொண்ணு கிட்ட பைக்ல வந்த 4 பேர் நான் யாருன்னு தெரியுமா என் பேர் என்ன தெரியுமான்னு சொல்லி பலவந்தமா அந்த பொண்ணை கெடுக்க முயற்சி பண்ண அங்க வந்த லைட் அவங்கள தடுக்காம பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள வந்து அவன் சொன்ன பேரை எழுதி கூட சேர்த்து அவன் ஆக்சிடென்ட்ல தான் சாகணும்னு காரணத்தையும் எழுதிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்க வெளியே அந்த பொண்ணு அவங்க பிடியில இருந்து தப்பிச்சு ஓடும்போது அந்த பைக் எடுத்துட்டு அவளை துரத்தி பிடிக்கலாம்னு போக திடீர்னு எதிர்க்க வந்த லாரி மேல மோதி இறந்து போயிடுறான். அப்பதான் டெத் நோட் உண்மையை நம்பறான் லைட். இது இப்படி இருக்க ஷினிகாமி உலகத்துல ரியூக்கு பூமிக்கு போற நேரம் வந்துருச்சுன்னு ரெடியா இருக்க கூட இருக்க மத்த ஷினிகாமிலாம் இதுக்கு எப்பவும் இதே வேலை தான் சொல்ல பூமியை நோக்கி வருது ரியூக்கு. இந்த நோட்டு கிடைச்சி 5 நாளைக்குள்ள மளிகை சாமான் லிஸ்ட் போடுற மாதிரி பல குற்றவாளிகளோட பேர் எழுதி வச்சு லைட் பெருமையில சிரிச்சிட்டு இருக்கும்போது நோட்டை வச்சு தரமான சம்பவம் பண்ற போல நான் தான் அந்த நோட்டுக்கு ஓனர் ஷினிகாமி என் பேரு ரியூக்குன்னு சொல்ல அதை பார்த்த உடனே பயந்தாலும் உன்ன போல எதனா ஒரு பூதம் வரும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன முதல் முறையா பார்த்ததால கொஞ்சம் டரிய லைட்னு லைட் சொல்ல நான் தூக்கி போட்டதும் மனிதர்கள் உலகத்துக்கு இந்த நோட்டு எப்பவாச்சும் வந்து விடும். அதை வச்சு 5 நாளைக்குள்ள யாரும் இவ்வளவு பேர் போட்டு எழுத மாட்டாங்கன்னு ஆச்சரியப்படுது ரியூக்கு. சரி அதான் நீ வந்துட்டல இந்த நோட்டை யூஸ் பண்ணதுக்கு என்னோட ஆத்மாவை எடுக்க போறியான லைட் கேட்டதும் இதுதான் நிறைய பேய் படம் பார்க்க கூடாதுன்றது. இந்த நோட்டு பூமிக்கு வந்ததால இனிமே இதுக்கு நீதான் ஓனர். இத வேற யாருக்குனா கொடுக்கணும்னு நீ நினைச்சனா இத யூஸ் பண்ண ஞாபகங்களை எல்லாத்தையும் நான் அழிச்சிடுவேன்னு சொல்ல அப்ப என்ன எதுவும் பண்ண மாட்டியா எனக்கு எதுவும் ஆகாதான்னு லைட் கேட்க இந்த நோட்டை யூஸ் பண்ணி கொன்னதை யோசிக்கும் போது தான் மனசு வலிக்கும். உன்னை பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. நீ சாகும்போது உன்னோட பேர் எழுதுற ஷினிகாமி நானா தான் இருப்பேன். செத்தப்புறம் உனக்கு நரகமும் கிடையாது சொர்க்கமும் கிடையாதுன்னு சொல்லி இருக்குது ரியூக்கு. அப்ப அவங்க அம்மா மேல வர லைட் பதறனதும் ஒண்ணும் பேசாம கதவை திறந்து ரியூக்கு சொல்ல என்னமான கதவை திறந்ததும் லைட் போட்டாம படிச்சா கண்ணு கெட்டுரும்பா. இந்த ஆப்பிள பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னு தர ரியூக்கு மத்தவங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு லைட் புரிஞ்சுக்கிறான். அம்மா அனுப்பிட்டு கதவை சாத்த என் நோட்டை நீ யூஸ் பண்ணதால நான் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவேன். நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன டேஸ்டா இருக்குபான்னு ரியூக்கு சொல்ல இந்த நோட்டை பயன்படுத்த எதுக்காக என்ன சூஸ் பண்ணன்னு லைட் கேட்க போர் அடிச்சதுன்னு கீழே தூக்கி போட்டேன். அதை நீ எடுத்து யூஸ் பண்ற அவ்வளவுதான். நீ பெரிய புத்திசாலி இல்ல உனக்கு அந்த நோட்டை தரல புரியுதா? பூமியில இருக்க யார் இந்த நோட்டை எடுத்தாலும் யூஸ் பண்ணணும்னு தான் இங்கிலீஷ்ல வழிமுறைகளை எழுதி வச்சேன். அது மட்டும் இல்லாம மேல பேர் எழுதிட்டு கீழே எப்படி சாவாங்கன்னு பார்க்க முடியாதுல்ல அதான் கீழே வந்து பாப்போம்னு போட்டேன். நீ இவ்வளவு பேர் எழுதி வச்சிருக்க ஆனா ஒருத்தனை மட்டும் ஆக்சிடென்ட்ல சாகணும்னு எழுதிருக்க எதுக்காகன்னு ரியூக்கு கேட்க அது சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு எழுதி பார்த்தேன். அவனை தவிர மத்தவங்க எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல தான் போய் சேர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய குற்றவாளிகளோட பேர் எழுதி முடிச்சு வச்சிருக்கேன். அதனால பல குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. 5 நாள்ல இத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்தத பத்தி கண்டிப்பா விசாரிப்பாங்க. அப்பதான் இந்த உலகத்துல ஒருத்தன் கெட்டவங்களுக்கு தகுந்த தீர்ப்பு எழுதிட்டு இருக்கான்னு தெரிய வரும்னு லைட் சொல்ல ரியூக்கு ஒரு செகண்ட் அதிர்ச்சி அடைஞ்சாலும் அதை காட்டிக்காம இவ்வளவு மெனக்கிட்டு ஏன் பல பேரை போட்டு தள்ளுறேன்னு கேட்க எனக்கும் இந்த உலகத்தை நினைச்சு போர் அடிச்சது. ஒருவேளை இந்த நோட்டு வேற யார் கையில கிடைச்சிருந்தாலும் கெட்டவங்களை கொள்ளுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இந்த நோட்டு என் கையில கிடைச்சிருக்கு. இத்தனை நாள் நல்ல மனிதர்கள் இருக்கிறவங்க மத்தியில பல புறம்போக்குங்க சுத்திட்டு தெரியறத பார்க்கும்போது ஏதாவது பண்ண முடியாதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் இந்த நோட்டு கிடைச்சதும் பெரிய குற்றங்கள் செய்யறவங்கள வருஷப்படுத்தி எழுதி வச்சேன். அடுத்து அல்ல கைங்களை அலற விடணும்னு கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும்னு எப்படி சாகணும்னு காரணத்தை சேர்த்து எழுதினேன். இப்படி தப்பு செய்யறவங்களை போட்டு தள்ளிட்டு எனக்கு நல்லவங்களா தெரியறவங்களை மட்டும் உயிரோட வச்சிருக்க போறேன். கெட்டவங்களே இல்லாத ஒரு புது உலகத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு புது கடவுளா விளங்க போறேன்னு பெருமையா லைட் சொல்ல மனிதர்கள் என்னைக்கு சுவாரஸ்யமானவங்க தான் நினைச்சது சரியாதான் இருக்குன்னு
இருக்குன்னு ரியூக்கு ஃபீல் பண்ணுது. அடுத்த நாள் எப்பவும் போல ஸ்கூல்ல எந்த கேள்வி கேட்டாலும் லைட் அதுக்கு பதில் சொல்ல, போர் அடிச்சாலும் கூடவே ரியூக்கும் ஸ்கூல்ல இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சதும் லைட் கிட்ட ரியூக்கு பேசிட்டே வர, உனக்கு பதில் சொல்லிட்டு வந்தா என்ன பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு வந்ததும் லைட் டெத் நோட்ல பேர் எழுதுற வேலையை பார்க்க, என்னப்பா இதெல்லாம் அப்புறமா எழுத கூடாதுன்னு ரியூக்கு கேட்டதும், இந்த நோட்டை யூஸ் பண்றதால என்னோட கவனம் சதற கூடாது, எப்பவும் போல ஸ்கூல் டாப்பரா இருக்கணும், அதுக்கு தான் பேர் எழுதுற வேலையை இப்ப மட்டும் பாக்குறேன்னு லைட் சொல்லும்போது, அவனோட தங்கச்சி கதவை தாப்பால் போட்டு என்ன பண்ற, எனக்கு ஹோம்வொர்க் பண்றதுக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்க, நோட்டை டிராயர்ல போட்டு கதவை திறந்ததும் உள்ள வந்த சாயு, தயவு செய்து இந்த மேக்ஸ் மட்டும் எனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுனான்னு கேட்க, பாத்து லைட் அந்த பொண்ணு டெத் நோட்டை தொட்டா அவ கண்ணுக்கும் நான் தெரியவன்னு ரியூக்கு சொல்ல, எப்ப சொல்லுது பாரு இந்த பக்கின்னு ஃபீல் பண்ணி அந்த டிராயர்ல சாஞ்சி நின்னு சொல்லி தரான் லைட். இது இப்படி இருக்க இன்டர்போல் மீட்டிங்ல பல குற்றவாளிகள் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனத பத்தி காரசாரமா விசாரணை நடத்த, பல பேர் இது தத்தையில நடந்ததுன்னு சொல்ல, சில பேர் இதுக்கு பின்னாடி யாரோ திட்டம் போட்டு வேலை பார்க்கறாங்கன்னு வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப இத விசாரிக்க நம்ம எல்லோட உதவியை தான் நாடணும்னு ஒருத்தர் சொல்ல, எல்லா நாட்டு போலீஸும் அவரை பத்தி பேசிட்டு இருக்க, ஜப்பானை சேர்ந்த போலீஸ் சீஃப் கூட வந்தவர் யார் அந்த எல்னு கேட்டதும், அந்த ஆளை யாரும் பார்த்தது இல்ல, அவனுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சானா அதை முடிக்காம விட மாட்டான், அப்படி பல கஷ்டமான கேஸை அசால்ட்டா கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்றாரு சீஃப். அப்போ எல்லாரும் எல் இதுல தலையை நுழைக்க மாட்டான்னு சொல்ல, கருப்பு கோட் போட்ட ஒருத்தர் எல் இந்த கேஸை ஏற்கனவே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்ல, இவர்தான் வட்டாரி, இவர் மூலமா தான் எல் கிட்ட பேச முடியும், இவரையும் யாரும் பார்த்தது இல்லன்னு சொல்றாரு ஜாப்பனீஸ் சீஃப். எல் இப்ப உங்ககிட்ட பேசுவாருன்னு வட்டாரி லேப்டாப்ல கனெக்ட் பண்ணதும், இந்த கேஸை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம், அதனால உங்க ஒத்துழைப்பு எனக்கு அவசியமானது, அதுவும் ஜாப்பனீஸ் போலீஸோட உதவி தான் ரொம்பவே தேவைன்னு எல் சொல்ல, எதுக்காக எங்களை குறிப்பிடுறீங்கன்னு சீஃப் கேட்டதும், இந்த குற்றங்களை செய்யறவன் கண்டிப்பா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவனா தான் இருப்பான்னு எல் சொல்ல, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சீஃப் கேட்டதும், கூடிய விரைவில் அந்த கொலைகாரனோட நேரடியா மோதிரத்தை பார்க்க தான் போறீங்க, அதனால தான் நம்ம தலைமை இடத்தை ஜப்பான்ல வைக்க போறதா சொல்றாரு எல். அதனால சீஃப் செம்ம கடுப்பாவறாரு. இந்த பக்கம் டெத் நோட்டை ஒளிச்சு வைக்க செட்டப் பண்ற லைட், இந்த நோட்டை பத்தின விஷயத்தை என் குடும்பம் கண்டுபிடிச்சிருந்ததுன்னா அவங்களையும் போட வேண்டி இருந்திருக்கும்னு சொல்லி சாவி தொங்குற டிராயருக்குள்ள ஒரு வெட்டி டைரியை வச்சுட்டு அதுக்கு கீழ இருக்க சின்ன ஓட்ட வழியா ரீஃபில் வச்சு தூக்குனா டெத் நோட் இருக்கும், அப்படி இல்லாம இந்த டைரிக்கு கீழ இருக்க பலகையை திறக்க முயற்சி பண்ணா டெத் நோட் பத்தி எரியற மாதிரி வடிவமைச்சிருக்குன்னு லைட் சொன்னதும், டெத் நோட் மனுஷங்க கைக்கு கிடைச்சதுன்னா அதை ஒளிச்சு வைக்கிறதுக்கு தான் அரும்பாடு படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீ சப்பையா செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லுது ரியூக்கு. இது இப்படி இருக்க பல குற்றவாளிகள் நெஞ்சு வலியில இறந்து போனதை பத்தி நியூஸ்ல கேட்ட பொதுமக்கள் நம்மள நல்வழிப்படுத்த கீரான் ஒருத்தர் தோன்றி இருக்காருன்னு வெப்சைட்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதை பார்த்த லைட் மக்கள் வெளியில இந்த கொலை சம்பவத்தை பத்தி தப்பா பேசினாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அவங்களோட சந்தோஷத்தை முகம் தெரியாம பாராட்ட தான் இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவாங்க. வெளியில நம்மள கொலைகாரன்னு சொல்ற அதே மக்கள் தான் இன்டர்நெட்ல கீரா தப்புகளை தண்டிக்க வந்த கடவுள்னு சொல்றாங்க. நான் எதிர்பார்த்தது நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு லைட் சொல்லும்போது, நியூஸ்ல இன்டர்போல்ல இருந்து உலகம் முழுக்க லைவ் ப்ரோகிராமை டெலிகாஸ்ட் பண்ண போறோம்னு அறிவிச்சதும் லைட் ரியூக்கும் என்ன சொல்றாங்கன்னு ஒத்து பார்க்க, உலகத்துல உள்ள அத்தனை நாட்டு போலீஸையும் ஒன்னு சேர்த்த நான் தான் லிண்டி எல் டெய்லர், என்ன எல்லாரும் எல்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்ல, யார் யா இவனு லைட் ஃபீல் பண்ண, அவன் முகத்தையே காட்ட மாட்டான்னு சொன்னீங்கன்னு ஜாப்பனீஸ் சீஃப் கிட்ட கூட இருந்தவர் கேட்க, இந்த கேஸோட தீவிரத்தை கருதி வந்திருப்பான் போல, சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு சீஃப் சொல்ல, குற்றவாளிகளை கொலை செய்யற கீரான்ற கொலைகாரனை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்னு எல் சொல்ல, இதுக்கு தான்டா காத்திருந்தேன், என்கிட்ட டெத் நோட் இருக்கு, வா பாத்துறலாம்னு லைட் நெக்கல உட்கார, நீ செய்யறது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஆனா அது உண்மையிலேயே கெட்டது, உன்னை கடவுள்னு சொல்றதை விட அரக்கன்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு எல் நெக்கல சிரிக்க, கடவுளை தரக்குறவா பேசினா அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும், உனக்கு வெள்ளாட்டு காட்டலாம்னு நினைச்சேன், ஆனா என்னையே கோவப்படுத்திட்டேன்னு சொல்லி டெத் நோட்ல எல்லோட பேரை பெருசா எழுதிட்டு என்னை எதிர்த்தா என்ன நடக்கும்னு இந்த உலகம் பார்க்கும்னு லைட் சொல்லிட்டு எல்லோட சாவுக்கு காத்திருக்க லைவ் டெலிகாஸ்ட்ல நெஞ்சு வலியில இறந்து போயிடுறாரு எல். அதை பார்த்து வில்லத்தனமா சிரிச்ச லைட் இப்ப சொல்ற யார் கடவுள்னு கேட்கும்போது டெலிகாஸ்ட்ல செத்தவரை தூக்கிட்டு போனதும் எல்லோட சிம்பிள் வருது, அதுல தான் உண்மையான எல் பேச ஆரம்பிக்கிறாரு. எந்த ஒரு இணைப்பும் இல்லாம உன்னால ஒருத்தரை கொல்ல முடியுமான்னு டெஸ்ட் பண்ண, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல, நல்லா கேட்டுக்க கீரா, செத்து போனவன் ஒரு மரண தண்டனை கைதி தான், இவனை பத்தின எந்த கேஸும் ரிப்போர்ட் ஆகல, அதனால உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, முடிஞ்சா இப்ப என்ன கொல்ல பாப்போம்னு எல் சவால் விட, புடிச்சாம் பாரியா பாயிண்ட்னு ரியூக்கு சொல்லுது. லைட் செம்ம கடுப்பாக எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்து காத்திருக்க, இது வரைக்கும் நான் சாகலனா உன்னால என்ன கொல்ல முடியாதுன்னு எல் சொல்ல, அவரோட பாதி முகத்தை முதல் முறையா நமக்கு காட்டுறாங்க. உனக்கு தெரியாமலே எனக்கு தந்த தகவலுக்கு உனக்கு நான் ஒரு தகவல் சொல்றேன், இந்த டெலிகாஸ்ட் உலகம் ஃபுல்லா ஒளிபரப்பப்படல, டோக்கியோல இருக்கிற இந்த குறிப்பிட்ட பகுதியில மட்டும் தான் ஒளிபரப்பாகுது, இத மத்த பகுதிகளில் ஒளிபரப்பலாம்னு இருந்தோம், ஆனா அதுக்கு அவசியம் இல்லாம நீ செஞ்சிட்ட, டோக்கியோல இருக்க காண்டோ பகுதியில இதை ஏன் ஒளிபரப்பலனா மத்தவங்க விசாரிக்க மறந்த சம்பவம் இங்க தான் நடந்தது, ஏன் அதுவே உன்னோட முதல் சம்பவமா கூட இருக்கலாம், குழந்தைகளை பிணை கைதியா பிடிச்சவன் ஏன் தெரியாம ஹார்ட் அட்டாக்ல இறந்ததுனால தான் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்தேன், அதனால நிச்சயமா சொல்றேன் கண்டிப்பா உனக்கு மரண தண்டனை நான் வாங்கி தருவேன், நீ எப்படி கொலை பண்றேன்னு உன்னை பிடிச்சப்ப நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் ஆஃப் பண்றாரு எல். அதை பார்த்த ஜாப்பனீஸ் போலீஸ் டீம் சொன்னதை செஞ்சுட்டானே பான ஆச்சரியப்பட, அதிர்ச்சியில இருந்த லைட் நார்மலாகி மோதி பாத்துருவோம்னு தயாராக யாருமே தெரியாம ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க. வேடிக்கை பார்க்கிறதுக்கு குதூகலமா தான் இருக்குன்னு ரியூக்கு ஃபீல் பண்ணுது. அட் டைம்ல எல்லும் கீராவும் உன்னை கண்டுபிடிச்சா சாவு நிச்சயம், ஏன்னா நீதியோட உருவமே நான் தான் சொல்றாங்க. இது இப்படி இருக்க நான் தான் கீரான்னு பல பேர் முன் வந்து சொல்றாங்க. கீராவை பார்த்ததா சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாம் வதந்தியா தான் இருக்கே தவிர சரியான ஆதாரம் எதுவும் கிடைக்கலன்னு போலீஸ் மீட்டிங்ல சொல்றாங்க. அதுல எல் குறிப்பிட்டு கேட்டபடி இறந்து போனவங்கல்ல 68% பேர் வீக் டேஸ்ல தான் இறந்திருக்காங்க. அதுவும் சாயங்காலத்துல இருந்து ராத்திரி நேரங்கள்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. வீக்கெண்ட்ல மதியானம் ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் பலி எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்னு தகவல் சொன்னதும், நீங்க சொல்ற விவரங்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா கீரா ஒரு ஸ்கூல் பையனா தான் இருப்பான். இதை மட்டும் வச்சு அவன் ஸ்கூல் பையனை தீர்மானிக்கல. அவனோட நீதி நேர்மை பத்தின புரிதலை பார்த்தோம்னா அவன் கடவுளா தெரியணும்னு தான் இதெல்லாம் பக்காவா பண்றான். இவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு கணிப்பு தான், பாப்போம் எப்படின்னு எல் சொன்னதும், வேற எதனா ரிப்போர்ட்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு சீஃப் சொல்ல, அவரோட கையால மாச்சோடா நான் கீராக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல, உலகத்துல மட்டும் இல்ல ஜப்பான்ல குற்றங்கள் நடக்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொன்னதும், அவமானத்துல தலை குனிஞ்ச சீஃப் வேற எதனா இருக்கான்னு கேட்க, அவ்வளவுதான் மத்தவங்க சொன்னதும், இறந்து போன குற்றவாளிகளோட பேர் புகைப்படம்லாம் இன்டர்நெட்ல பதிவாகி இருக்கான்னு பாருங்க, அதுல எதனா தகவல் கிடைக்குதான்னு பாப்போம்னு எல் சொல்லிட்டு மீட்டிங்க முடிச்சிட்டாரு. அப்போ சீஃப் கிட்ட மாச்சோடா என்னதான் கீரா பண்றது நியாயமா இருந்தாலும் அதை மத்தவங்க முன்னாடி சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்ல, உண்மையை எப்பவும் சொல்லிதானே ஆகணும். மக்கள் மத்தியில கீரா வந்தப்புறம் குற்றங்கள் குறைஞ்சிருக்குன்னு தான் நம்புறாங்க. அது உண்மையும் தான். என்ன பண்றதுன்னு சீஃப் அவரை சமாதானப்படுத்துறாரு. வீட்டுல தங்கச்சிக்கு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அப்பா வந்ததும் பாடத்தை விட்டு தங்கச்சியோட நான் லைட் தங்கச்சிக்கு பாடம் நடத்துறத வேலையை வச்சிட்டு இருக்கேன்னு ரியூக்கு கேட்க, அப்பதான் என் மேல சந்தேகம் வந்தாலும் தங்கச்சி சண்டைக்கு வரும்ல, அதனாலதான் சொல்லிட்டு லைட் அப்பாவை பார்க்க வர, அவர் வேற யாரும் இல்ல சீஃப் போலீஸ் தான் லைட்டோட அப்பா. போலீஸ் வீட்லயே சட்டத்தை கையில எடுத்துட்டாப்ல லைட். குடும்பத்தோட சாப்பிடும்போது அப்பா கிட்ட எதனா போட்டு வாங்கலாம்னு என்னாச்சுப்பா டயர்டா
இருக்கீங்கன்னு லைட் கேட்க இப்ப எடுத்த கேஸ் ரொம்ப மண்ட குடைச்சலா இருக்கு, அவ்வளவுதான் நாங்க வெளியே சொல்ல முடியும்னு அப்பா சொல்றாரு. இத வேடிக்கை பார்த்த ரியூக்கு லைட்டோட தன்னம்பிக்கை எங்க இருந்து வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்குது. லைட் அப்பாவோட பாஸ்வேர்டை வச்சு தான் பல குற்றவாளிகளோட கேஸை எந்த தடையும் இல்லாம பார்க்க முடியும்னு சொல்லி லாகின் பண்ணதும் கீராவோட கேஸ் ஃபைல்ஸ் பார்த்து இவங்க ஸ்கூல் பையன் தான் குற்றவாளியா இருப்பான்னு முடிவு பண்ணிட்டானுங்க போலன்னு லைட் சொல்ல, என்னப்பா கிட்டத்தட்ட பிடிச்சிருவானுங்க போலன்னு ரியூக்கு சொன்னதும், என்னையா இது வரைக்கும் பேரை எழுதி வச்சா ஹார்ட் அட்டாக்ல தான் போய் சேருவானுங்க, காரணத்தை எழுதுனா 6 நிமிஷத்துல போய் சேருவானுங்க, இப்ப ஹார்ட் அட்டாக்கே காரணமா எழுதி எப்படி சாகணும்னு விளக்கமா எழுதுனா என்ன பண்றானுங்க பாப்போம்னு லைட் சொல்லிட்டு படுத்துட்டான். அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு கூலா கிளம்பி போய் லைட் அன்றாட ஆக்டிவிட்டிஸ் பார்க்க யார் எப்ப எப்படி சாவறான்னு கணிக்க முடியாத அளவுக்கு காரணத்தை எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காப்ல லைட். அதுக்கேற்ற மாதிரி பல பேர் பல விதமா சாவ இத பத்தி விசாரணை குழுல பேசி இந்த வாரம் சாவறவங்களோட நேரத்தை பார்த்தோம்னா கண்டிப்பா கீரா ஸ்கூல் பையனா இருக்க வாய்ப்பு இல்லன்னு மத்தவங்க சொன்னாலும் எல் மட்டும் ஆணித்தனமா இவன் ஸ்கூல் பையன் தான். அவன் நமக்கு சொல்ல வர விஷயம் ஒண்ணுதான், என்னால எப்ப வேணா யார வேணா போட முடியும்ன்றது மட்டும் தான். ஒரு சின்ன டீடைல் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நாம ஸ்கூல் பையனை விசாரிக்க ஆரம்பிச்சதும் குற்றவாளிகள் சாவற நேரம் மாறிடுச்சு. அப்போ கண்டிப்பா கீராவால இந்த கேஸை எப்படி போகுதுன்னு போலீஸ் டேட்டாபேஸ பாக்குற அளவுக்கு வசதி இருக்கு. இது மூலமா அவன் நேரடியா எனக்கு சவால் விடுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாரு எல். இந்த ஸ்கூல் முடிஞ்சு லைட் ரியூக்கு கூட வரும்போது அந்த எல் பயபுள்ளைக்கு மூக்கு வேர்த்திருக்கும். இன்னும் ஒரு 50 குற்றவாளிகளோட லிஸ்ட் உயிரோட விட்டு வச்சிருக்கேன், கண்டிப்பா இந்நேரத்துக்கு போலீஸ்க்கு நெருங்கினவங்க தான் இதை செய்வாங்கன்னு எல் கண்டுபிடிச்சிருப்பான்னு லைட் சொல்ல, அந்த பக்கம் இவ்வளவு பண்ணவன் இப்போ ஏன் கொலைகளோட பேட்டர்னை மாத்தணும், இவன் என்ன யோசிக்கிறான் புரியலன்னு எல் குழப்பத்துல இருக்க, அங்க ரியூக்கு எதுக்காக வேணும்னே குழிக்குள்ள இறங்கணும்னு லைட் கிட்ட கேட்டதும் அப்பதான் என்னால எல்ல கண்டுபிடிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எல் மறைவா இருந்து போலீஸை பத்தி விசாரிச்சா போலீஸ் எல்ல விசாரிக்க முயற்சி பண்ணும், அது மூலமா என்னால எல் கிட்ட நெருங்க முடியும், அப்படி நெருங்கினா அவன் தடம் தெரியாம அடிச்சிடுவேன் லைட் சொல்றான். இந்த பக்கம் போலீஸ் மீட்டிங்ல பல பேர் உயிருக்கு பயந்து வேலையை ரிசைன் பண்ண ரெடியா இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரே விஷயம் எல் மட்டும் மறைமுகமா இருந்து செயல்படுறாரு, ஆனா நாம தான் வெளிய போய் விசாரிக்கிறோம். ஒருவேளை டிவில போலியான எல்ல போட்ட மாதிரி எங்களை போட்டா என்ன பண்றதுன்னு பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. இது இப்படி இருக்க டியூஷன்ல லைட் பாடத்தை கவனிக்க ரியூக்கு லைட்ட ஒருத்தர் ஃபாலோ பண்றத பாத்துக்கிட்டு அப்பதான் வட்டாரி எல் கிட்ட FBI ஜப்பானுக்கு வந்து 4 நாள் ஆகுது, கீரா கேஸை விசாரிக்க போலீஸ் குரூப்ல இருக்கிறவங்களோட நெருங்கின சொந்தமான 141 பேரோட லிஸ்ட் வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, இதுல ஒருத்தர் தான் கீராவா இருப்பாங்கன்னு எல் கணிக்கிறாரு. அந்த லிஸ்ட்ல போலீஸ் சீஃபோட குடும்பம் இருக்கு, குறிப்பா லைட்டோட பேரும் இருக்கு. அப்ப டியூஷன் முடிஞ்சு லைட் வீட்டுக்கு வரும்போது தோபார லைட் நான் உன் பக்கமும் இல்ல எல் பக்கமும் இல்ல சரியா, ஆனா உன் கூட இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்றேன், உனக்கு யூஸ் ஆகுதா பாருன்னு சொல்ல, சுத்தி வளைச்சு பேசாம என்னன்னு சொல்லுன்னு லைட் கேட்க, உன்னை ஒருத்தர் ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றான்னு ரியூக்கு சொன்னதும் லைட்டுக்கு பயத்துல முகம் வேர்த்திடுது. இருந்தாலும் பெருசா எடுத்துக்காம வீட்டுக்கு வந்து பொறுமையா என்ன நடக்குதுன்னு யோசிக்க, கண்டிப்பா போலீஸ்க்கு சம்பந்தப்பட்டவங்களை கண்காணிக்க தான் எல் அனுப்பியிருப்பான், அதுவும் ஒரு கும்பல தான் இறக்கிருப்பான், அதுல ஒருத்தரா தான் நான் இருப்பேன். என்னதான் கீரான்னு சொல்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் அவனோட பேரை தெரிஞ்சுக்கிட்டா பின்னாடி போடுறதுக்கு சுலபமா இருக்கும்னு தீர்மானிக்கும் போது ரியூக்கு லைட் கிட்ட ஷினிகாமி டெத் நோட்டை பயன்படுத்தினா என்ன ஆகும்னு சொல்லுது. ஏற்கனவே நாம சொன்ன போல மனிதர்களோட ஆயுள் காலம் முடியறதுக்குள்ள பேர் எழுதுனா அவங்களோட மிச்ச இருக்க காலம் ஷினிகாமியோட வாழ்நாள் அதிகரிக்கும். இது மனிதர்களுக்கு செட் ஆகாது. அடுத்த விஷயம் சொல்ல போறதுதான் உனக்கு உபயோகமா இருக்கும். ஷினிகாமினால ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களோட பேரும் வாழ்நாளும் கண்ணுக்கு தெரியும். அதை என்ன போல ஓட்டவாயா இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாதுன்றது எழுதப்படாத சட்டம். ஆனா ஒருவேளை மனுஷங்க டெத் நோட்டை பயன்படுத்தினா ஷினிகாமி கிட்ட அவங்களோட பாதி வாழ்நாளை தாரவாத்தி ஷினிகாமியோட கண் சக்தி அடைய முடியும்னு ரியூக்கு சொன்னதும், நீ யார பக்கமும் இல்லாததால நான் யார கொள்ளணும்னு சொல்ல மாட்டேன், என்னோட வாழ்நாளை கொடுத்து தான் என்ன பிடிக்க வரவங்களோட பேரை தெரிஞ்சுக்க முடியும், அப்படிதானே லைட் கேட்க 3வது எபிசோட் முடியுது. ஷினிகாமி உலகத்துல மத்த ஷினிகாமிலாம் பொழுது போகாம ரியூக்குவை பத்தி பேசிட்டு இருக்க, பூலோகத்துக்கு போன பக்கி அந்த நோட்டை எடுத்தவன் செத்தாலோ இல்ல அந்த நோட்டை அழிச்சாலோ தான் இனிமே நம்ம உலகத்துக்கு வர முடியும். இருந்தாலும் அதுகிட்ட மட்டும் 2 டெத் நோட் இருக்கு, அது எப்படிதான்ப்பா நமக்கு தெரியலன்னு பொருள் பேசிட்டு இருக்குதுங்க. கீழே ரியூக்கு கிட்ட என்னோட பாதி வாழ்நாளை கொடுத்து தான் உன்னோட கண்ணை வாங்கி பேரை தெரிஞ்சுக்கணும்னா அந்த சக்தி எனக்கு தேவையே இல்ல, நானே புது உலகத்தை உருவாக்கி அதுக்கு கடவுளா இருக்கணும்னு பாக்குறேன். இதுல அல்பாயுஸ்ல போய் சேர்ந்தா அப்புறம் கடவுளா இருந்து என்ன பிரயோஜனம், போட்டோவை வச்சு படையல் தான் போட முடியும்னு சொல்ல, ஒரு மரணத்துக்கு கடவுள்னு மதிச்சு கூட நம்மள பார்த்து பயப்படவும் மாட்டான், பெருசா மதிக்கவும் மாட்டான், இவனை புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு ரியூக்கு ஃபீல் பண்ண, என்ன ரியூக்கு வேற எதனா சொல்றதுக்கு இருக்கான லைட் கேட்க, அவ்வளவுதான் பான்னு ரியூக்கு சொன்னதும், ச்சே ஒருவேளை உன்னோட ரெக்கையை கொடுத்தா என்னோட பாதி உயிரை கொடுத்திருப்பேன், அதை விட்டு கண்ணை தரேன்னு சொல்ற பாத்தியா, சிம்பிளி வேஸ்ட்னு லைட் சொல்ல, ரெக்கையை வச்சு பறந்தா நீ தான் கீழான போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சீரியஸா ரியூக்கு சொன்னதும், சும்மா ஃபன் பண்ணம்பா ரெக்கை இருக்கோ இல்லையோ நான் தான் இந்த பூமியோட மரண கடவுளா திகழ்றேன்னு லைட் சொல்ல, ஃபேக்ட் தான் ஷினிகாமி உலகத்துல என்ன பண்றோம் எதுக்கு வாழ்றோம்னு தெரியாம பல ஷினிகாமி வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. அதுங்க மத்தியில நீ ஒரு சிறப்பான ஷினிகாமியா இருந்துட்டு வரியேன்னு ரியூக்கு சொல்ல, எனக்கு நான் வாழ்ற பூமியை நல்லா வச்சுக்கணும்னு தான் ஆசை, உன் உலகம் எக்கேடோ கேட்டு போகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உன்ன போல ஷினிகாமி 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த பூமிக்கு வந்தா அதை வச்சு நல்வழிப்படுத்த என்ன போல ஒருத்தனாச்சும் இருக்க மாட்டானா, அதனால இங்க நீ பாக்குற சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லி மத்த ஷினிகாமிகளுக்கு பூமியோட சிறப்பை எடுத்து சொல்லி உற்சாகப்படுத்தின லைட் சொல்ல, எப்பா பரம சோம்பேறி என்னையே நீ உற்சாகப்படுத்திட்ட பாத்தியா, வேற லெவல் பான ரியூக்கு பாராட்ட லைட் பெருமைப்படும் போது கன நேரத்துல லைட்டுக்கு ஒரு யோசனை வந்ததும், என்ன பின்தொடர்றவனோட பேரை கண்டுபிடிக்க டெத் நோட்டோட வழிமுறையை பயன்படுத்துறேன். முதல்ல இந்த 6.25 நிமிஷத்தோட காரணத்தை எழுதி அதோட விளைவை கண்டுபிடிக்கிறேன், அதை வச்சு ஒரு காயா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவோம்னு சொல்றான் லைட். அடுத்த நாள் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல 6 கைதிகள் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததாகவும் அதுல ஒருத்தன் கையை கிழிச்சு வினோதமான சிம்பலை வரைஞ்சி செத்தானோ, இன்னொருத்தன் கீராவை பத்தின தகவலை புரியாத புதிர் மாதிரி எழுதிட்டு செத்து போயிட்டானோ, இன்னொருத்தன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணி ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கான். மத்த 3 பேர் எப்பவும் போல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருக்காங்கன்னு சீஃப்க்கு தகவல் வர, வட்டாரி அந்த டீடைல்ஸை எல் கிட்ட சொன்னதும் அந்த போட்டோஸை பார்த்து கீராவால சாவர நேரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியற மாதிரி அவங்களோட செயலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்ற கேள்வியோட சீஃப்க்கு கால் பண்ணி, இந்த தகவலை வெளியிடாதீங்க, ஒருவேளை கீரா இவங்களை வச்சு டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு, அவனுக்கு எதுவும் ஈஸியா கிடைக்க கூடாதுன்னு எல் சொன்னதும் சீஃபும் மத்த போலீஸும் கீராவை நினைச்சு கடுப்பாவறாங்க. இவன் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறான்னு எல் யோசிக்க, லைட் அப்பாவோட லாகினை யூஸ் பண்ணி எழுதி வச்சபடி இறந்து போயிருக்காங்களான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதும் 3 பேர் நான் என்ன செய்யணும்னு எழுதணும் அதுபடி செஞ்சு இறந்து போயிருக்கானுங்க. மிச்சம் இருக்கிற 3 பேருக்கும் பண்ண முடியாத காரியத்தை எழுதி வச்சேன். ஒருத்தனை பிரான்ஸ்ல போய் சாக சொன்னேன், இன்னொருத்தனை எல் முஞ்சிய வரைய சொன்னேன், இன்னொருத்தனை எல் போலீஸை பத்தி தப்பா நினைக்கிறத பத்தி எழுத சொன்னேன். இது 3 நடக்காத தெரியாத விஷயம்ன்றதுனால எப்பவும் போல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்கன்னு ரியூக்கு கிட்ட லைட் சொல்ல, எதுக்காகவா இவ்வளவு மெனக்கெட்டு இந்த வேலையை பார்த்தேன்னு ரியூக்கு கேட்க, அந்த 3 பேர் எதுக்காகவோ என்னென்னமோ எழுதுனாங்கன்ற காரணத்தை தேடி எல் மண்டைய பிச்சிப்பான லைட் சொல்ல, அதே போல யோசிச்சாலும் FBI ஆபீசரோட கண்காணிப்புல இருக்கிறவங்க எதனா இந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா கீரா பிடிபடுவான்னு சொல்லி அந்த மெசேஜ்ல ஒரு வாக்கியத்தை மட்டும் நோட்டீஸ் பண்றாரு எல். இப்ப சம்பவத்துக்கு வருவோம்னு சொல்லி பேங்க கொள்ளையடிச்சவனை சூஸ் பண்ணிட்டு நான் யாரு கூடயும் பேசலனாலும் பொண்ணுங்க மத்தியில நான் ஃபேமஸ் தான் சொல்லி கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி டேட் ஃபிக்ஸ்
பண்றான் லைட். அன்னைக்கு சாயந்தரம் அந்த பொண்ணை பார்க்க போக பின்னாடியே அந்த FBI ஆபீசர் வரத பார்த்ததும் லைட் வா மகனே இன்னைக்கு உனக்கு பொங்க வச்சிடுறேன்னு சொல்ல என்ன பண்ண போறான்னு ரியூக்கு கேட்க டெத் நோட்ல நான் என்ன எழுதுன்னு பார்க்கல அப்பதான் உனக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணு கூட வெளியே போக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணும்போது இவன் சாதாரணமான ஸ்கூல் பையன் தான் போலன்னு FBI ஆபீசர் முடிவு பண்ணாலும் இன்னைக்கு ஒரு நாள் ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணி பின்தொடர ஆரம்பிக்கிறாரு. பஸ்ல லைட் பொண்ணு கூட சந்தோஷமா போக FBI ஆளு பின்னாடி சீட்ல வாட்சா விட்டே வராரு. ஒரு ஸ்டாப்ல லைட் பேர் எழுதின குற்றவாளி துப்பாக்கியோட பஸ்ல ஏறி டிரைவரை மிரட்ட எல்லாரும் பதறி போனாலும் லைட் அவர் கூட வந்த பொண்ணு கிட்ட ஒரு பேப்பர்ல பயப்படாத எங்க அப்பா போலீஸ் ஆபீசர்ன்றதுனால எனக்கு குற்றவாளிகளை சமாளிக்க தெரியும் அவரை நான் சமாளிக்கிறேன்னு எழுதி காமிச்சதும் அதை பின்னாடி இருந்து பார்த்த FBI ஆபீசர் துருத்துருன்னு எதுவும் செய்யாம இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஒருவேளை நீங்களும் அந்த ஆளு கூட சேர்ந்தவர்னு என்னால எப்படி நம்பாம இருக்க முடியும் முன்னாடி ஒருத்தனை துப்பாக்கியை தூக்க விட்டு பின்னாடி நின்னு வேடிக்கை பார்க்கற வில்லனை எத்தனை படத்துல நான் பாத்திருப்பேன்னு லைட் சொல்ல வேற வழி இல்ல எதாமி லைட் கண்டிப்பா கீராவா இருக்க முடியாது அப்படி இருந்தா இந்த குற்றவாளி நேரத்துக்கு நெஞ்சு வலி வந்ததா இறந்திருப்பான்னு சொல்லி அவரோட FBI கார்டை காமிச்சதும் என்ன கண்காணிக்க FBI ஆன லைட் அதிர்ச்சி அடைஞ்சாலும் வெளியே காட்டாம ரே பெண்பாருன்ற அவரோட பேரை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு கிடைச்சது ஜாக்பாட்னு நினைச்சு இப்போதைக்கு FBI இங்க என்ன பண்ணுதுன்னு நான் கேட்க மாட்டேன் உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குல்ல அதை தயாரா வச்சுக்கோங்க அவனை நான் பாத்துக்கிறேன்னு லைட் சொல்ல துப்பாக்கியை வச்சு அந்த ஆள் பஸ்ல இருக்கிறவங்களை மிரட்டும் போது லைட் ஒரு துண்டு சீட்டை போட்டதும் அந்த ஆள் என்ன போடுறதுக்கு ஸ்கெட்ச் போடுறியான அந்த துண்டு சீட்டை எடுத்து பார்க்க லைட் டேட்டிங்க பத்தி தான் எழுதிருக்கானே தவிர வேற எதுவும் எழுதலன்னு அந்த சீட்டை லைட் மேலே தூக்கி போட்டு முன்னாடி போக செத்தாண்டா சேகர்னு லைட் சிரிக்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா பயபுள்ள பின்னாடி நிக்கிற ரியூக்குவை பார்த்துட்டு மரண பீதியில யாரடா நீ பின்னாடி என்னடா பண்றேன்னு கேட்க நான் உன் கண்ணுக்கு தெரியறேன்னு ரியூக்கு கேட்க நீ யாருன்னு தெரியுதுன்னு அந்த ஆளு சொல்ல இந்த லைட் பயபுள்ள சாதா பேப்பரை தூக்கி வீசல டெத் நோட்டோட பேப்பர் தான் தூக்கி வீசிருக்கான்னு ரியூக்கு புரிஞ்சிட்டு முன்னாடி வர பின்னாடி இருந்த FBI ஆபீசர் இத நான் சிங்கா எடுத்துட்டு எல்லாரையும் குனிய சொன்னதும் ரியூக்கு அந்த ஆளு சுட ஆரம்பிக்க என்ன சுட்டு ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லன்னு ரியூக்கு சொல்ல மரண பீதியில குண்டு தீர வரைக்கும் ரியூக்குவை சுட்டதும் FBI ஆபீசர் அவனை பிடிக்க வர அந்த ஆளு டிரைவரை பஸ் நிறுத்த சொல்லிட்டு கீழே இறங்கி போகும்போது கார்ல அடிபட்டு இறந்து போறாரு அதை பார்த்த எல்லாரும் மரண பீதியில இருக்க லைட் மட்டும் எழுதி வச்ச போல எல்லாத்தையும் செஞ்சு கரெக்டா செத்துறாம்பா அடுத்து நீங்க தான் சார்னு மனசுக்குள்ள சொல்றான் லைட் எல்லாம் முடிஞ்சதும் போலீஸ் வரதுக்குள்ள நான் ஒரு டாப் சீக்ரெட் மிஷனுக்கு தான் இங்க வந்தேன் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு FBI ஆபீசர் லைட் கிட்ட சொல்ல கவலைப்படாதீங்க எங்க அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டேன்னு நல்ல புள்ள லைட் வாக்குறுதி தந்ததும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு ரே அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண ஸ்கூல் பையன் இப்ப நடந்தது ஒரு விபத்து தான் இத பத்தி அப்பா கிட்ட சொன்னாலும் இல்ல தெரிஞ்சாலும் எல் என்ன சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு இது சாதகமா தான் முடிஞ்சதுன்னு லைட் ஃபீல் பண்றான் இது இப்படி இருக்க அங்க இருந்து கிளம்புற ரே அவரோட ஃபியான்சே வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட நடந்த சம்பவத்தை பத்தி சொல்ல நீங்க விசாரிக்க போனப்போ இந்த சம்பவம் நடந்ததால இது தற்செயலா நடந்த மாதிரி எனக்கு தெரியலன்னு ஃபியான்சே சொல்ல நீ ஒரு FBI ஆபீசர் தான் இருந்தாலும் கீரா கேஸ்ல தலையிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணதால தான் உங்க அப்பாவை பார்க்க இந்த நாட்டுக்கு வந்தேன் நாம கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பெற்றெடுத்ததும் உனக்கு இந்த விசாரணையை பத்தி எல்லாம் யோசிக்க நேரம் இருக்காது பாத்துக்கோன்னு சொல்ல ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்க நேரத்தை செலவிடுறாங்க வீட்டுக்கு வந்த லைட் கிட்ட என்னப்பா அந்த FBI ஆபீசர் போட போறியான்னு ரியூக்கு கேட்க இப்பவே போட்டா என் மேல நிச்சயமா சந்தேகம் வரும் ஒரு வாரம் அவனை பின்தொடர்ந்து விசாரிச்சு அதுக்கப்புறம் அவனை போடுவோம் அப்பதான் அந்த பல பேரை விசாரிச்சிருப்பான் நம்ம மேலயும் பெருசா எந்த சந்தேகமும் வராது இந்த ஒரு வாரம் பல கைதிகளை பல விதமா எழுதி வச்சு போட்டு தள்ளி அந்த எல் பயபுள்ளைக்கு வேலை வைப்போம்னு சொல்றான் லைட் அது கேட்ட மாதிரி கண்டதையும் எழுதி வச்சு கைதிகள் சாவ ஏற்கனவே எழுதினதுல உனக்கு ஒண்ணு தெரியுமா எல்ன்ற வாக்கியமும் இப்ப செத்தவங்க எழுதினதுல சினிகாமின்ற வார்த்தையும் சேர்த்து எல் உனக்கு ஒண்ணு தெரியுமா சினிகாமின்ற வாக்கியத்தை படிச்சு எதுக்காக சாவோட கடவுளை பத்தி சொல்றான்னு யோசிக்கிறாரு எல் ஒரு வாரம் கழிச்சதும் லைட் ரியூக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிக்க என்னப்பா இன்னைக்கு அவனை போட போறியான்னு ரியூக்கு கேட்க அதுக்குதான் fill in the blanks போட்டு காரணத்தை முன்னாடியே எழுதிட்டு பேர் அப்புறமா எழுதுனா அது படியே இறந்து போவாங்களான்னு டெத் நோட்ல பிராக்டிஸ் பண்ணி பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்ல எனக்கே இந்த விஷயம் தெரியாதேப்பான்னு ஃபீல் பண்ணுது ரியூக்கு FBI ஆபீசர் வந்ததும் ஹுடிஸ் போட்ட லைட் அவர் பின்னாடி வந்து திரும்பி பார்க்காதீங்க ரே பெண்பார் நான் தான் கீரான்னு சொன்னதும் மரண பீதியில முடிக்க உங்க கையை பாக்கெட்டுக்குள்ள வச்சாலோ இல்ல எதனா தேவையில்லாம அசைஞ்சாலோ உங்களை கண்டிப்பா போட்டுருவேன்னு லைட் ஏகே கீரா சொல்ல இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு ரே யோசிக்கும் போது நான் தான் கீரான்னு உங்களுக்கு நிரூபிக்க அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஆளி இப்ப நெஞ்சு வலியில இறந்து போவான்னு சொன்னதும் அது கேட்டா போல நெஞ்சு பிடிச்சிட்டு இறந்து போனதும் அவன் பாலியல் குற்றங்களை செஞ்சு போதிய ஆதாரம் இல்லாம கிடைச்ச வேலையை செய்யற புறம்போக்கு அதான் அவனை போட்டேன் எல் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு எனக்கு மூஞ்சி தெரிஞ்சாதான் அவங்கள போட முடியும்னு சோ இங்க இருக்கிற யார வேணும்னா காட்டு அவங்கள போடுறேன்னு கீரா சொல்ல நீ தான் கீரான்னு நம்புறேன்னு ரே சொன்னதும் அதுதான் உனக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது இல்லனா உன்னை சேர்ந்த எல்லாரையும் தரம் தெரியாம அழிச்சிடுவேன்னு கீரா சொல்ல நான் இப்ப என்ன பண்ணணும்னு ரே கேட்டதும் உன்னோட லேப்டாப்ல இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கான்னு கீரா கேட்க எதுவும் இல்லன்னு ரே சொன்னதும் ஒரு என்வலப்ப கொடுத்து அதுல இருக்க பொம்மை ரேடியோ ரிசீவரை காதுல மாட்ட சொல்லிட்டு நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போக இந்த ரேடியோல எதையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது பைபிள்ல பக்காவா ஸ்கெட்ச் போட்டுருக்கான்னு புரிஞ்ச ரே யோசிக்க வர ட்ரெயின்ல ஏறுங்க டோர் பக்கத்துல இருக்கிற சீட்ல உட்காருங்க கிடைக்கலனா வெயிட் பண்ணி உட்காருங்க அப்பவும் எந்த அசைவும் இருக்க கூடாது இல்லனா மர்கையாதான கீரா சொன்னதும் வந்த ட்ரெயின்ல ஏறி பதுசா கதவோரம் உட்கார்ந்துறாரு ரே நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க எத்தனை பேர் இந்த கேஸ பத்தி விசாரிக்க இங்க வந்திருக்கீங்கன்னு கீரா கேட்க நாங்க 12 பேர் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியலன்னு ரே சொன்னதும் என்வலப்புள்ள இருக்கிற பேப்பரை எடுங்கன்னு கீரா சொல்ல அந்த பேப்பர்ல ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் காலியா விட்டு சுத்தி கவர் போட்டு வச்சிருக்காரு கீரா அது டெத் நோட்டோட பேப்பர்ன்றதுனால அதை தொட விடாம தான் இந்த ஸ்கெட்ச் போட்டுருக்காரு அதுல உங்க சூப்பர்வைசரோட பேரை எழுதுன்னு கீரா சொல்ல அவனுக்கு தான் எங்க சூப்பர்வைசரோட முகமே தெரியாதே அப்புறம் எப்படி அவங்களை கொல்ல முடியும்னு ரே எழுதுனதும் இங்க விசாரிக்க வந்தவங்களோட லிஸ்ட சூப்பர்வைசர் மெயில் அனுப்பியிருப்பாரு லேப்டாப்ல பாருன்னு கீரா சொல்ல அது கேட்ட மாதிரி மெயில் வந்ததும் அவங்களோட முகத்தை நல்லா பார்த்துட்டு அவங்களோட பேரை மிச்சம் இருக்கிற காலம்ல எழுதுன்னு கீரா சொல்ல வேற வழி இல்லாம ரே எழுதுனதும் லிஸ்ட்ல எழுதின பேப்பர் ரேடியோ ரிசீவர் எல்லாத்தையும் அந்த என்வலப்ல போட்டு அதை மேல வச்சுட்டு அரை மணி நேரம் புத்துனாப்புல பயணத்தை கண்டினியூ பண்ணுன்னு கீரா சொல்ல என்னத்த பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே இதுல இந்த குரலை நான் எங்க கேட்டேன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு கடுப்புலயே பயணம் பண்ண இறங்க போற ஸ்டாப் வந்ததும் யார் இந்த கீரான்னு யோசிச்சு இறங்கி ஒரு அடி எடுத்து வச்சதும் நெஞ்சு வலி வர உயிர் போற நிலைமையில யாருடா அதுன்னு பார்க்க சென்று வா ரே பெண்பார்னு கீரா ஒரு அவதாரத்தை காட்டுறாரு லைட் இவன் தான் கீராவான்னு நினைச்சபடி உயிரை விடுறாரு ரே பெண்பார் லைட் எழுதினபடி ஃபர்ஸ்ட் சூப்பர்வைசர் அந்த லிஸ்ட மெயில் அனுப்புனதும் நெஞ்சு வலி வந்து இறந்து போவாரு மத்தவங்க எப்பவும் போல நெஞ்சு வலியில இறப்பாங்கன்னு எழுதி வச்சபடி எல்லாரையும் ரே கையாலே போட்டுருக்காரு லைட் உண்மையிலேயே இது புல்லரிக்கிற சீன்பா சரி கடைக்கு வருவோம் நடந்த சம்பவத்தால FBI இந்த விசாரணையில இருந்து பின்வாங்கிட்டோம்னு எல் கிட்ட சொல்ல ஜாப்பனீஸ் சீஃப் எங்களை விசாரிக்க FBI கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்ப எங்களை நம்பலையான்னு எல் கிட்ட கேட்க ஏற்கனவே பீதியில இருக்கிற மத்த ஜாப்பனீஸ் போலீஸ்லாம் FBI போட்ட விஷயம் தெரிஞ்சதும் எல்லையும் நம்ப முடியாது கீராவையும் விசாரிக்க முடியாதுன்னு பேசிக்க ஒரு கைதி வாக்கியத்தை எழுதி வச்சு இறந்து போயிருக்கான்னு வட்டாரி எல் கிட்ட சொன்னதும் அதுல ஆப்பிள் மட்டும் தான் சாப்பிடுன்றத பார்த்துட்டு ஏற்கனவே கண்டுபிடிச்ச வாக்கியங்கள்
குற்றவாளிகளை ஒண்ணு சேர்த்து எல் உனக்கு தெரியுமா ஷினிகாமி ஆப்பிள் மட்டும் தான் சாப்பிடும்னு படிச்சதும் இவன் என்ன மனித உயிர்களை வச்சு விளையாடிட்டு இருக்கான்னு எல் ஃபீல் பண்றாரு. இது இப்படி இருக்க ரேயோட ஃபியான்சே கீரா தான் ரேயை கொன்னுக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. இந்த பக்கம் சீஃப் குடும்பத்தோட உட்காரும்போது கீராவோட கேஸை விசாரிக்கிறத பத்தியும் நடந்த சம்பவத்தை பத்தியும் சொல்லிட்டு என்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, என்னோட வேலை செய்யற பல பேர் வேலையை விட்டு போறாங்கன்னு சொல்ல அம்மாவும் பொண்ணும் அப்பாவை வேலையை விட்டுடுங்கன்னு சொன்னதும் அதர்மத்தை வளர விடக்கூடாது, அந்த கீராவை தண்டிச்சே ஆகணும்னு அப்பா சொல்ல உள்ள ஃபீல் பண்ணாலும் வெளியே நீங்க விசாரிங்கப்பா, உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா அந்த கீராவை நான் பாத்துக்கிறேன்னு லைட் சொல்லிட்டு உள்ள போறாரு. அடுத்த நாள் சீஃப் மத்த போலீஸ் கிட்ட குடும்பத்தை யோசிக்கிறவங்க இந்த கேஸ்ல ஈடுபட தேவையில்லை, உங்களுக்கு எந்த பிளாக் மார்க்கும் இல்லாம நான் பாத்துக்கிறேன், கீராவை தடுக்க நினைக்கிற போலீஸ் மட்டும் இங்க இருங்கன்னு சொல்ல பல பேர் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ரேயோட ஃபியான்சே அந்த பஸ்ல நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்க பெருசா எந்த தகவலும் கிடைக்கலன்னதும் கீரா அந்த பஸ்ல தான் இருந்திருக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. இங்க சீஃபோட சேர்த்து மொத்தமா 6 பேர் தான் கீராவை தடுக்க முன் வந்திருக்காங்கன்னதும் எல்லாம் அவங்கள பாராட்ட வர நாங்க எங்களோட உயிரை பணைய வச்சு கீராவை தேடுறோம், அதே போல நீயும் எங்க கூட வந்து நிக்கணும்னு மத்தவங்க சொன்னதும் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன்னு எல் மெசேஜ் அனுப்ப இதனாலதான் எல் நம்ம கிட்ட எந்த தகவலும் சொல்லாம இருந்தாரு, கடைசியா மிச்சம் இருக்கிறவங்கள வச்சு தான் இந்த கேஸை விசாரிக்க நினைச்சாருன்னு சீஃப் சொன்னதும் என்னால எல்ல நம்ப முடியாதுன்னு ஒருத்தர் கிளம்ப மிச்சம் இருக்கவங்க எல் கூட வேலை செய்யலாம்னு முடிவெடுத்ததும் நான் சொல்ற இடத்துக்கு 2 பேரா வாங்கன்னு சொல்ல அதன்படி அந்த ஹோட்டலுக்கு எல்லாரும் வர நீ நினைச்ச மாதிரியே மத்தவங்க கூட நான் முதல் முறையா சந்திக்க போறேன், இதை வச்சு என்ன நெருங்க முயற்சி பண்ணி கீரான்னு எல் சொல்ல இத்தனை நாள் நான் பண்ண காரியத்துல எதனா தப்பு செஞ்சிருக்கேன்னு தெரியல, ஆனா இனிமேதான் உண்மையான போராட்டம் ஆரம்பிக்க போது எல்னு லைட் ஏகே கீரா சொல்ல சீஃப் எல்லோட ரூம் முன்னாடி வந்து நிக்கிறாரு. இதோட 5வது எபிசோட் முடியுது. சீஃபோட சேர்ந்து மத்தவங்களும் எல்லோட ரூமுக்கு வந்து சேர முறையா எல்ல பார்த்ததும் சரியா தூங்காம கண்ணை சுத்தி கருவளையத்தோட ஒரு சின்ன பையன் வந்து நான் தான் எல்னு சொன்னதும் இவனான்ற மாதிரி எல்லாரும் பார்க்க சீஃப் அவரோட ஐடி கார்டை காமிச்சு பேரை சொன்னதும் மத்தவங்களும் அவங்க ஐடியை சொல்லி பேரை சொல்ல நான் மட்டும் கீராவா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீங்க நெஞ்ச பிடிச்சிட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்திருப்பீங்க, அதனால உயிரை காப்பாத்திக்க முதல்ல பேரை சொல்றதை நிறுத்துங்கன்னு எல் சொல்லிட்டு போக மூஞ்சி தெரிஞ்சாதான் கீராவால கொல்ல முடியும், இது என்ன புது கதையா இருக்கேன்னு மாச்சுடா கேட்க பல முக்கிய குற்றவாளிகளோட உண்மையான பேர் தெரியாததால கீராவோட லிஸ்ட்ல இருந்து பாச்சிருக்காங்க, அதை வச்சுதான் எல் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சீஃப் சொன்னதும் அங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு உங்க போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்து சபையில உட்காருங்கன்னு எல் சொல்ல எதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்றாருன்னு புலம்பிட்டே போன் ஆஃப் பண்ணி வைக்க சுமார் வயரைன்னு போன் வந்துட்டே இருந்தா கடுப்பா இருக்கும்ல, அதனாலதான் சரி என்ன எல்னு கூப்பிடாதீங்க ரியூசாக்கின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி மீட்டிங் ஆரம்பிக்க பேர் தெரிஞ்சாதான் கீராவால போட்டு தள்ள முடியும்னா குற்றவாளிகளோட பேரை மீடியால சொல்லாம தவிர்ப்போம்னு மாச்சுடா சொல்ல அப்படி செஞ்சா கீரா பொதுமக்களை போட்டு தள்ள ஆரம்பிப்பான், என்ன போலவே அவனுக்கும் தோக்குறதுனா சுத்தமா பிடிக்காதுன்னு ரியூசாக்கி சொல்ல எதுக்காக அப்படி சொல்றீங்கன்னு சீஃப் கேட்டதும் குற்றவாளிகளை மட்டுமே கொன்ன கீரா டிவில நான் போலியா ஒருத்தனை வச்சு கொடுத்த இன்டர்வியூல வெறுப்பாகி முத தடவையா குற்றமே செய்யாத ஒருத்தனை கொன்னான், அது மட்டும் இல்லாம கீரா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவன் சொன்னதாலேயே அதுக்கு என்ன இப்போன்னு சொல்ற மாதிரி ஜப்பானை சேர்ந்த குற்றவாளிகளை மட்டும் போட்டு தள்ளி முடிஞ்ச அளவுக்கு என்ன புடுங்க முடியுமோ புடுங்கன்ற மாதிரி செயல்பட்டான், அப்படிப்பட்டவன் கிட்ட குற்றவாளிகளோட பேரை மறைச்சோம்னா சின்ன சின்ன தப்பு செய்யறவனை போட்டு தள்ள ஆரம்பிச்சு பல பேரை போட்டு தள்ளிடுவான், நான் சொல்றத கவனமா கேளுங்க, FBI ஆபீசரை விசாரிக்க சொன்னதும் ஒரு வாரம் கேப்ல தான் குற்றவாளிகள் இறந்து போறதுக்கு முன்னாடி கண்டதையும் செஞ்சு செத்தானுங்க, அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் 12 FBI ஆபீசர் இறந்து போனாங்க, சோ கீரா ஒரு வாரமா எப்படி எல்லாம் கொல்ல முடியும்னு பயிற்சி எடுத்துட்டு தான் அந்த FBI ஆபீசர்ஸ் போட்டு தள்ளிருப்பான்னு ரியூசாக்கி சொல்ல இந்த பக்கம் FBI ஆபீசர்ஸ் கொன்னதுல வெற்றி அடைஞ்சாலும் பஸ்ல நடந்த சம்பவம் மட்டும் வெளியே தெரிஞ்சா என்ன அலேக்கா தூக்கி சாப்பிடுவாங்கன்னு லைட் யோசிச்சிட்டு இருக்க, என்னவா லைட் டெத் நோட்டை பயன்படுத்தாம எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கியான்னு ரியூக்கு கேக்குது. இந்த பக்கம் FBI ஏஜென்ட்ஸ் ஒரு வாரமா விசாரிச்சவங்க லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தன் தான் கீரான்னு எல் சொன்னதும் இது போதுமே இதுக்கப்புறம் விசாரணையை நம்மளே முடிச்சிடலாம்னு சந்தோஷப்படுறாங்க மத்த போலீஸ் ஆபீசர்ஸ், ஆனா சீஃப் மட்டும் உங்களுக்கு தோக்குறது பிடிக்காதுன்னு சொன்னீங்க, ஆனா உங்க முகத்தை காட்டினதுனால இப்ப தோத்துட்டீங்கன்னு சொல்ல ஃபேக்ட் தான் FBI ஆபீசர்ஸ் இறந்தப்பவும் நான் தோத்துட்டேன், ஆனா கண்டிப்பா இறுதியில ஜெயிக்க போறது நான் தான், இந்த போட்டியில என்னோட உயிரை பணையமா வச்சு போராட போறேன், உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், கண்டிப்பா நீதி தான் ஜெயிக்கும்னு சொன்னதும் மத்தவங்க எல்லாம் உணர்ச்சி பொங்க சந்தோஷப்பட இவனை சாதாரணமா நினைச்சோம் ஆனா கெட்டிக்காரன் தான் சீஃப் யோசிக்கிறாரு, எனக்கு தேவை இன்னும் ஒரே விஷயம் தான், அது மட்டும் கிடைச்சா கீராவை பிடிச்சிடுவேன்னு எல் யோசிக்க இது வரைக்கும் பண்ண சம்பவத்துல பஸ்ல நடந்த ஒரு விஷயம் மட்டும் கசிஞ்சா நான் காலின்னு லைட் யோசிக்கிறாரு, அதை தொடர்பு படுத்ததான் ரேயோட ஃபியான்சேவும் களத்துல இறங்கி இருக்காங்க, லைட் தீவிரமா யோசிச்சிட்டு இருக்க அப்பா Dress மாத்த கூட வீட்டுக்கு வரல, அவருக்கு Dress எடுத்துட்டு போய் கொடுன்னு தங்கச்சி கிட்ட அம்மா கெஞ்சிட்டு இருக்க நான் போயிட்டு வரமான்னு லைட் சொன்னதும் ரொம்ப நன்றி நான் தங்கச்சி பாராட்டுது, நான் லைட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வாட்ஸ்அப் விட போறியான்னு ரியூக்கு கேட்க என்னால ரிசப்ஷன் வரைக்கும் தான் போக முடியும், இருந்தாலும் எதனா தகவல் கிடைக்குதா பாப்போம்னு சொல்லிட்டு டெத் நோட்ல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சுக்க நான் லைட் இப்ப யார போட போறேன்னு ரியூக்கு கேட்க எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும் இப்பலாம் இது போல கிழிச்சு எடுத்துட்டு போறது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சுன்னு சொல்றாரு லைட். இந்த பக்கம் ரே விசாரிக்க போனப்போ குற்றவாளி பஸ் ஹைஜாக் பண்ணதோட மட்டும் இல்லாம அவனே போய் ஆக்சிடென்ட்ல இறந்து போக வாய்ப்பே இல்ல, அதனால கீராவால ஹார்ட் அட்டாக் தவிர எப்படி வேணும்னாலும் சாகடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க ஃபியான்சே. இது இப்படி இருக்க லைட் அவங்க அப்பாக்கு துணிமணி எடுத்துக்கிட்டு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர எப்பவும் இல்லாம அப்பாவோட போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறதுனால ரிசப்ஷனுக்கு வந்ததும் அங்க சீஃபை பார்த்து கீராவோட கேஸ பத்தி தகவல் சொல்லணும்னு ஃபியான்சே வாதாடிட்டு இருக்க எதிர்ச்சியா வந்த லைட் காதுல கீரான்னு விழுந்ததும் இது யாரடா புது குழப்பம்னு ஃபீல் பண்ணி பெருசா ரியாக்ஷன் தராம சீஃப் போலீஸ் ஆன எங்க அப்பா கிட்ட அவங்க பையன் துணி எடுத்துட்டு வந்து கொடுத்தான்னு சொல்லுங்கன்னு சொன்னதும் என்ன தம்பி உன்ன தெரியாதா எனக்கு போன வருஷம் ஒரு கஷ்டமான கேஸ கண்டுபிடிச்சு கொடுத்தப்போ உங்க அப்பா கூட நான் தான் வேலை செஞ்சேன் மறந்துட்டியான்னு ஒரு ஆபீசர் சொல்ல சரியா ஞாபகம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு லைட் என்ட்ரி புக்ல பேர் எழுத அதற்கட்டும் கீராவோட கேஸ பத்தி எதனா விசாரிச்சியாப்பான்னு அந்த ஆபீசர் கேட்க எல்லாம் கூடி வந்துச்சுன்னா எல்லுக்கு முன்னாடி இந்த கேஸ கண்டுபிடிச்சிடுவேன்னு லைட் சொன்னதும் இவன் யாரடா கேஸ முடிச்சிடுவான்னு அசால்ட்டா சொல்றான்னு ஃபியான்சே யோசிக்கும்போது எந்த மேலதிகாரியும் கான்டாக்ட் பண்ண முடியலன்னு ஆபீசர் சொல்ல எங்க அப்பா தான் சீஃப் கொஞ்ச நேரம் பொறுத்து அவரே எனக்கு கால் பண்ணுவாரு உங்களுக்கு அவசரம்னா சொல்லுங்க நான் உதவி செய்யறேன் FBI ஆபீசர்ஸ் எல்லாம் செத்ததுல இருந்து பல பேர் இந்த கேஸ்ல இருந்து விலகிட்டாங்கன்னு லைட் சொல்ல ஏன்பா இதெல்லாம் வெளிய ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு ஆபீசர் சொல்ல ஊரே பேசிக்குது நான் என்ன புதுசா சொல்லிவிட்டேன் இவங்களை பார்த்தா கண்டிப்பா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது அதனால என் போன்ல கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு நல்ல புள்ள மாதிரி லைட் சொல்ல என்ன நடிபடா எப்பான்னு ஃபீல் பண்ணது ரியூக்கு அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டே பேரை கேட்க மாக்கி ஷோகோன்னு சொன்னதும் சோகா பேரை வாங்கிட்டு வா லைட்னு ரியூக்கு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே பாராட்டுது அப்போ கீராவால சாவறதுக்கு முன்னாடி அவங்களோட நடவடிக்கைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் தெரியுமான்னு லைட் போட்டுவாங்க நானும் அதே தான் யோசிச்சேன் அது மட்டும் இல்ல கீராவால ஹார்ட் அட்டாக் தவிர பல வழிகளை யூஸ் பண்ணி கொள்ள முடியும்னு நம்புறேன் ஃபியான்சே வளர்னதும் யார் சாமி இவன் லைட் ஃபீல் பண்ண இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல அதனால தான் விசாரணை குழு கிட்ட சொல்லணும்னு தவிச்சிட்டு இருக்கேன்னு ஃபியான்சே சொல்ல எப்படி இத கண்டுபிடிச்சீங்கன்னு லைட் கேட்டதும் எனக்கு நெருங்கின ஒருத்தர் கீராவை சந்திச்சிருக்காருன்னு ஃபியான்சே சொன்னதும் இத நீங்க போலீஸ் கிட்ட சொன்னா சத்தியமா நம்ப மாட்டாங்கன்னு லைட் சொல்ல அதனால தான் நேரடியா விசாரிக்கிறவங்க கிட்ட சொல்லணும்னு இருந்தானே ஃபியான்சே சொல்றாங்க அப்படினா அவரே போலீஸ் கிட்ட வந்து சொல்ல வேண்டியதுதானே லைட் கேட்க செத்து போன 12 FBI ஆபீசர்ல அவரும் ஒருத்தர் தான் இந்த கேஸை விசாரிக்கும் போது ஒரு பஸ் ஹைஜாக்ல கண்டிப்பா அவர் கீராவை
ஃபியான்சே சொல்ல ரேப் என்பாரோட மிச்சமா இதுன்னு லைட் பதறி போய் நின்னதும் என்ன ஆச்சுன்னு ஃபியான்சே கேட்க ஒண்ணு இல்லன்னு பேச தொடங்குனதும் விசாரிக்க வந்த FBI ஆபீசர் போடுறதுக்கு தான் அந்த பஸ் ஹைஜாக்க கீரா செட்டப் பண்ணிருக்கணும். அது நடந்து 8 நாளைக்கு அப்புறம் தான் என்னோட லவ்வரையும் சேர்த்து மிச்சம் இருந்த FBI ஆபீசர் இறந்து போனாங்க. அதே போல பேங்க் கொள்ளடிச்ச குற்றவாளி 2 நாளைக்கு அப்புறம் பஸ்ஸை ஏன் ஹைஜாக் பண்ணணும்? அதே போல ரோட்ல அடிபட்டு சாகணும்னு அடுக்கடுக்கா கீராவோட செயல்களை புட்டு வைக்க லைட் ஏகே கீரா அவங்கள வெறித்தனமா முறைச்சிட்டு வராரு. எதை வச்சு அவர் கீராவை சந்திச்சிருக்காருன்னு சொல்றீங்கன்னு கேட்க என்ன ஆனாலும் யார்கிட்டயும் ஐடி கார்டை காட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்க அனுப்பிச்சாங்க. ஆனா ஒருத்தர் கிட்ட ஐடி கார்டை காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதா சொன்னாரு. அதை வச்சு தான் சொல்றேன்னு ஃபியான்சே சொன்னதும் லைட் யோசிச்சலு போல் இவதான் போலன்னு வியூக்கு யோசிக்க உங்க கணிப்பு கரெக்ட் தான். கண்டிப்பா உங்க வாக்குமூலம் கிடைச்சா போலீஸ் கீராவை சுலபமா பிடிச்சிடுவாங்க. கண்டிப்பா உங்க காதலர் கீராவை சந்திச்சிருக்காருன்னு இப்ப நம்புறேன்னு லைட் சொல்லிட்டு நல்ல வேளை இவளை பார்த்தேன். சாவோட கடவுள் மட்டும் என் பக்கம் இல்ல, மத்த கடவுள்களும் என் பக்கம் தான் இருக்காங்கன்னு இப்பதான் புரியுதுன்னு யோசிக்கிறாரு லைட். கொஞ்ச தூரம் நடந்ததும் இவளை போட்டு தள்ளினா நம்ம பொழைக்க முடியும்னு யோசிச்ச லைட் கிட்ட ஏன்பா இவளை இங்கேயே போட்டா உனக்கு தான் ஆபத்துன்னு ரியூக்கு சொல்ல தெரியுது நீ மூடுன்னு யோசிச்ச லைட் எங்க நீங்க சேகரிச்ச டீடைல்ஸ் சொல்லுங்க பாப்போம். நாம ஒரு தியரியை உருவாக்கும்னு எடுத்து வச்ச டெத் நோட்டோட பேப்பரை எடுத்து அவங்க சொல்றதை எழுதுற மாதிரி இன்னும் 10 நிமிஷத்துல இவளோட நடவடிக்கைகள் மாற ஆரம்பிச்சு 48 மணி நேரத்துல யாருக்கும் தெரியாம சூசைட் பண்ணி இறந்து போவான்னு எழுதி வைக்கிறாரு லைட். அத பார்த்து ரியூக்கு கெக்கபெக்கன்னு சிரிக்க எதுக்காக இது இப்படி சிரிக்குதுன்னு லைட் ஃபீல் பண்றாரு. இந்த பக்கம் மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் உட்கார எல்க்கு கால் வந்ததும் எங்க செல்ல ஆஃப் பண்ண சொல்லிட்டு இவ மட்டும் ஆன் பண்ணி வச்சிருக்கான்னு கடுப்பாவ வட்டாரி தான் கால் பண்ணாரு. அவரும் இங்க வராருன்னு எல் சொல்றாரு. இந்த பக்கம் ஃபியான்சே கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் அப்பா கிட்ட நானே சொல்லிடுறேன், நீங்க கிளம்புங்கன்னு லைட் சொல்ல பிரச்சனை இல்ல நானே வெயிட் பண்ணி சொல்றேன்னு ஃபியான்சே சொன்னதும் இன்னும் 10 செகண்ட்ல பரலோகத்துக்கு போவான்னு நொடிகளை கைவிட்டு லைட் என்ன ஆரம்பிக்க டைம் முடிஞ்சதும் நடவடிக்கை மாறும்னு பார்த்தா கீராவை கண்டிப்பா பிடிச்சிடலாம்னு ஆணித்தனமா சொன்னதும் என்ன நடக்குதுன்னு புரியாம லைட் குழம்பி போய் வர வழக்கத்துக்கு மாறா ரியூக்கு சிரிக்கிறத பார்த்த லைட் அவ பேரை எழுதும்போதே ரியூக்கு சிரிச்சது இப்பவும் சிரிக்குது. அப்போ பொய்யான பேரை தான் இவ சொல்லிருக்கான்னு புரிஞ்ச லைட் எனக்கே விபூதி அடிச்சிட்டாலேன்னு ஃபீல் பண்றாரு. இங்க வட்டாரி எப்படி இருப்பாருன்னு எல்லாரும் யோசிக்க பேட்மேனுக்கு வயசான ஆல்ஃபிரட் போல எல்லுக்கு வட்டாரின்ற மாதிரி பார்த்ததும் லைட்டா அதிர்ச்சியாவ எல்லாருக்கும் எல்லோட உத்தரவின்படி புது போலீஸ் பேட்டை தராரு வட்டாரி. இங்க பொய்யான பேரை சொல்லி உசாரா இருக்கவ கிட்ட எப்படி உண்மையான பேரை வாங்குறதுன்னு லைட் மூளையை பசஞ்சு யோசிக்க இந்நேரத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல யாரனா வந்திருப்பாங்க, நான் அங்கேயே போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஃபியான்சே கிளம்பினதும் அவங்கள தடுக்க முடியாம பின்னாடியே லைட் போக அவங்களோட பஸ்ல கண்டிப்பா ஐடி எதனா வச்சிருப்பா அதை புடிச்சிடலாமான்னு கண்ட மேனிக்கு யோசிச்சுட்டு பின்னாடியே லைட் வரும்போது என்னப்பா லைட் பாதி உயிரை கொடுத்து கண்ணை வாங்கிக்கிறியான்னு ரியூக்கு கேட்க இவளுக்காகலாம் கண்டிப்பா பாதி உயிரை கொடுக்க முடியாது, அது மட்டும் இல்ல அந்த டீலையே போடக்கூடாதுன்னு முடிவுல இருக்கேன். எதை யோசிக்கிற நேரத்துல எதை வந்து சொல்லுது பாரு செத்த கடவுளே கம்முனு வாயன்னு யோசிக்க உனக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எந்த வேலையும் இல்லனா நீ கிளம்பலாம், எனக்கு அங்க போக தெரியும்னு ஃபியான்சே சொல்ல சரிதான்னு சொல்றாரு லைட். இங்க எல் கொடுத்த போலி ஐடியை தவிர ஒரு பெல்ட்டையும் கொடுத்து பக்கல்ல இருக்கிற பட்டன் அமுத்துனா எனக்கு கால் வரும், அது மூலமா நான் உங்களுக்கு திருப்பி கால் பண்ணி என்ன விவகாரம்னாலும் தீர்த்து வைப்பேன்னு வட்டாரி சொல்ல ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர மாதிரி சோகா விதுபான்னு மாட்சோடா சொல்ல உசுர கொடுத்து வேலை செய்யறானா படத்தை பத்தி பேசுற பைத்தியம் மாதிரி வாய மூடுற மக்கு மாட்சோடான்னு திட்டுறாரு சீஃப். இந்த பக்கம் உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய நம்பிக்கை வந்திருக்குன்னு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க ஃபியான்சே. ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள எப்படி பேரை வாங்குறதுன்னு லைட் யோசிக்கிறாரு. வேற வழியே இல்ல அவகிட்ட ஏதாவது பேச ஆரம்பிக்கணும்னு சொல்லி இப்போதைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல யாரையும் சந்திக்க முடியாது, கீரா கேஸை விசாரிக்கிறவங்களோட பேர் தெரிஞ்சா கண்டிப்பா மரண நிச்சயம்ன்றதுனால யாரையும் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்கன்னு லைட் சொன்னதும் நங்கூரத்தை நச்சுன்னு போட்டாம்பா லைட்னு ரியூக்கு யோசிக்க அது இருக்கட்டும் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு ஃபியான்சே கேட்க இவனும் சலச்சவே இல்லன்னு ஃபீல் பண்ணது ரியூக்கு. வேற வழி இல்ல உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும், நானும் அந்த விசாரணை குழுல ஒருத்தன் தான் லைட் சொல்ல அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்ற மாதிரி ரியூக்கு பார்க்க கீராவை விசாரிக்க பல போலீஸ் முன் வராத நிலைமையில எல் என்ன போல சில பேர் அந்த குழுல நியமிச்சிருக்காருன்னு லைட் சொன்னதும் ஓ அப்படியா விஷயம் பரவாயில்ல நான் எல்கிட்டயே நேரா பேசிக்கிறேன்னு கிளம்புறாங்க ஃபியான்சே. இந்த பக்கம் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல யாரும் இல்லனா பிரச்சனை ஆகும், அதனால ஒருத்தர மாத்தி ஒருத்தர் ஷிஃப்ட் போட்டு இருக்க மாதிரி பாத்துக்கோங்கன்னு எல் சொல்ல இன்னைக்கு நான் போறேன்னு ஐசாவான்றவர் கிளம்புறாரு. இங்க எல் உங்களை கண்டிப்பா சந்திக்க மாட்டாருன்னு லைட் அவங்கள தடுத்து சொல்ல கண்டிப்பா ஒத்துப்பாரு, ஒரு கேஸ்ல நானும் அவருக்காக வேலை பார்த்திருக்கேன், அது மட்டும் இல்ல நான் முன்னாள் FBI ஆபீசர் கூட ஃபியான்சே சொன்னதும் இது போதுமே நினைச்ச லைட் அதனால தான் உங்களோட தகவல்கள்லாம் தரமா இருக்கு, எல் கிட்ட தான் சொல்லுவேன்னு நினைச்ச விஷயங்களை எதுக்காக என் கிட்ட சொன்னீங்கன்னு லைட் கேட்டதும் நீங்க போலீஸ்கார புள்ளன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கும் எல்க்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு அதனால தான் சொன்னேன்னு ஃபியான்சே சொல்ல அட்ரா சக்கன் யோசிச்ச லைட் உங்கள மாதிரி ஆட்கள் தான் எங்க டீமுக்கு தேவை, உங்களையும் இந்த விசாரணை குழுல சேர்த்துக்க சொல்ல என்னால முடியும், அதுக்கு உங்க ஐடி கார்டு இருந்தா போதும், என்ன உங்கள மாதிரி அழகான பெண் உயிரை பணைய வச்சு கீரா கேஸை விசாரிக்க என்னோட மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு லைட் சொன்னதும் அந்த கீராவை பிடிக்கிறதுக்கு என் உயிர்லாம் ஒரு விஷயமே இல்ல, தயவு செய்து என்னையும் சேர்த்துக்கங்கன்னு ஃபியான்சே சொன்னதும் தவளை தாவாயாலேயே கெடுதுன்னு ரியூக்கு வாய்க்கிலேயே சிரிக்குது. சரி உங்க ஐடியா கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல் கிட்ட பேசிடுவேன்னு லைட் சொல்ல என்ன மன்னிச்சுக்கோங்க நான் பொய்யான பேரை தான் உங்ககிட்ட சொன்னேன்னு ஃபியான்சே சொல்றாங்க. அதனால என்னங்க இருக்கு கவனமா இருக்கிறது நல்லதுதானே லைட் சொல்லும்போது அந்த நேரம் பார்த்து பனி பெய்ய அங்க வந்து ஐசாவா கொடைய வச்சுட்டு லைட்ட பார்க்காம போக ஃபியான்சேவோட உண்மையான பேரு மிசோரி நவோமி 1:25க்கு நடவடிக்கைகள் மாற்றம் அடைஞ்சு சூசைட் பண்ணி இறந்து போவாங்க, அவங்களோட உடம்பு யாருக்கும் கிடைக்காம போகும்னு எழுதிட்டு நேரத்தை பார்க்க எதுக்காக அடிக்கடி டைம் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு நவோமி கேட்க நேரம் நெருங்கினதும் அதுவா வேற ஒண்ணும் இல்ல நான் தான் கீரான்னு சொல்ல டைம் வந்ததும் தன்னை மறந்து வாழ்க்கையை தொலைச்ச நவோமி உலகத்தை வெறுத்து போனமா நடமாட எங்க போறீங்க எங்க அப்பா கிட்ட பேசலாம் வாங்கன்னு போனை காமிக்க யார்கிட்டயும் எதுவும் பேசுற நிலைமையில நான் இல்லன்னு சொல்லிட்டு நவோமி காண போனமா போக சென்று வா மிசோரி நவோமின்னு சொல்லிட்டு பெருமையா நிக்கிறாரு லைட் ஏகே கீரா. இனிமேதான் எல்லோட வெறித்தனம் ஆரம்பிக்க போது பார்க்கலாம் வாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சதும் இறந்து போன FBI ஆபீசர்ஸோட இறுதி நொடிகளோட CCTV வீடியோவை கண்மணிக்காம பார்த்த எல் ரேப் என்பவரோட வீடியோவை மட்டும் மறுபடியும் போட சொல்ல கண்முழிச்சு கடுப்போட வீடியோ பார்க்குற மத்த ஆபீசர்லாம் ரே ட்ரெயின் ஏறின டைம்ல இருந்து இறந்து போன வரைக்கும் இருக்க வீடியோவை தேடி பிடிச்சு போட்டு காட்ட வட்டாரி எல்லாரையும் உற்சாகப்படுத்த ஐஸ்கிரீம் தராரு. அந்த ஃபுட்டேஜ்ல ஏறும்போது ரே கையில இருந்த என்வலப் இறங்கும்போது இல்ல பாருங்கன்னு எல் சொல்ல கரெக்ட் தான், ஆனா அந்த என்வலப்பை பத்தி எந்த தகவலும் இல்லையேன்னு சீஃப் சொன்னதும் ரேஸ் ஆகும்போது ட்ரெயினையே ஏன் ஒத்து பார்க்கணும், ஒருவேளை கீரா அங்க வந்திருக்கணுமோ நாம நினைச்சபடி கீராவால தூரத்துல இருந்து போட முடியும்னாலும் அதை சாதகமா வச்சு வெளியே வளர்த்த வாய்ப்புகள் இருக்குல்லன்னு சொல்றாரு எல். இந்த பக்கம் லைட் 3 வாரத்துக்கு ஷெட்யூல் போட்டு குற்றவாளிகளை போட்டு தள்ள எழுதிட்டு இருக்கும்போது ஏன்பா லைட் எதுக்கு கண் முடிச்சு இத்தனை பேர் எழுதிட்டு இருக்க, எப்பவும் போல டெய்லி எழுத வேண்டியது தானே ரியூக்கு கேட்க ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுனா போலீஸ் புள்ள சீக்கிரம் வந்து படுத்ததும் குற்றவாளிகளோட சாவு குறைஞ்சிருக்குன்னு யாரும் சொல்லிட கூடாதுல, அதுக்காக தானே லைட் சொல்றாரு. இந்த பக்கம் ரேப் என்பவரோட ஃபியான்சே யார் கண்ணியும் படாம காணாம போயிட்டாங்கன்னு எனக்கு தகவல் வர எனக்கு தெரிஞ்ச நவோமி அப்படி செய்ய வாய்ப்பே இல்ல, ஒருவேளை கீராவை பத்தி எதனா தகவல் தெரிஞ்சதால கீராவல போட்டுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, அதுவும் இல்லாம ரேப் என்பவர் கூட தான் நவோமி இருந்திருக்கா. சோ ரே விசாரிச்ச 2 பேரை தீவிரமா கண்காணிங்கன்னு எல் சொல்ல யார் அதுன்னு சீஃப் கேட்டதும் ஒன்னு டெபுட்டி டைரக்டரோட குடும்பம் இன்னொன்னு உங்களோட குடும்பம்னு சொல்றாரு எல்.
எல். அத கேட்டதும் சீஃப் பதறி போக, உங்க வீட்ல அங்கங்க கேமராவையும் மைக்கையும் பொருத்தணும்னு எல் சொல்றாரு. அந்த பக்கம் கம்ப்யூட்டரோட ஹிஸ்டரியை லைட் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம டெத் நோட்டோட பேப்பரை கிழிச்சு சட்டையில தட்டி வச்சிருக்காரு. இந்த எல் கிட்ட கீரா இந்த ரெண்டு குடும்பத்துல ஒருத்தரா இருக்க எத்தனை % வாய்ப்பு இருக்குன்னு சீஃப் கேட்க, ஒரு 5% இருக்குன்னு எல் சொன்னதும், அப்ப வீட்ல மட்டும் இல்ல பாத்ரூமையும் சேர்த்து கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் 1% கூட வாய்ப்பு இல்லாம இருந்த நமக்கு இதுல எதனா தகவல் கிடைச்சா சந்தோஷம் தானே சீஃப் சொன்னதும், உங்களுக்கு பொண்ணு பொண்டாட்டி இருக்கேன்னு மத்த ஆபீசர் சொல்ல செம்ம கோபத்துல கீராவை கண்டுபிடிக்கணும்னா வேற வழியே இல்லன்னு சீஃப் கத்துனதும், வட்டாரி கிட்ட கேமராவை பொறுத்து சொல்லிட்டு கவலைப்படாதீங்க சீஃப், நானும் நீங்களும் மட்டும் தான் கண்காணிக்கலாம்னு சொல்றாரு எல். அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த லைட் வீட்ல யாரும் இல்லனதும் சாவி போட்டு உள்ள வர சுத்தி வச்ச கேமரால கழுகு மாதிரி கண்காணிக்கறாங்க எல்லும் சீஃபும். லைட் ரூமுக்குள்ள வந்ததும் டோர்ல வச்ச பேப்பர் மூலமா கண்டுபிடிச்சிட்டாரு யாரோ உள்ள வந்திருக்காங்கன்னு. ரியூக்கு லைட் கிட்ட பேச்சு கொடுக்க பதிலுக்கு எதுவும் பேசாம அமைதியா Dress மாத்திட்டு வெளிய வந்து டோர்ல பேப்பர் வச்சிட்டு கிளம்ப, கேமரால வாட்சா விட சீஃப் எதுக்காக இத பண்றான்னு கேட்டதும், அது வயசு பசங்க அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்றாரு எல். லைட் வெளிய வந்ததும் Dressல எந்த மைக்கும் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதும் தொண பேசிட்டு வந்த ரியூக்கு கிட்ட வீட்டை சுத்தி கேமரா மைக்லாம் செட் பண்ணிருக்காங்க போலன்னு லைட் சொல்ல, எப்படிப்பா அந்த பேப்பர் தான் கதவு கிட்டயே இருந்துச்சுன்னு ரியூக்கு கேட்க, பேப்பர் வெறும் கண் தொடப்பு விஷயம் தான், டோர் நாப லைட்டா ஒரு கழிச்சு தான் வைப்பேன், அது இன்னைக்கு நேரா நின்னுது, அது மட்டும் இல்லாம கதை வரும் பென்சில் ஊக்க சொருவி வைப்பேன், அதுவும் இன்னைக்கு உடைஞ்சிருந்ததுன்னு லைட் சொல்ல, சரிப்பா அம்மா தங்கச்சி யாரா வந்திருக்கலாம்லன்னு ரியூக்கு கேட்க, அப்படி வந்திருந்தா கண்டிப்பா அந்த பேப்பர் இருந்திருக்காது, ஊக்க உடைச்சிட்டு பேப்பரை எடுத்த இடத்துலயே வச்சதுதான் சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்றாரு லைட். சரி இப்போ எங்க போறோம்னு பார்த்தா பலான புக்க காசு கொடுத்து வாங்கிட்டு வர, ஏன்பா இது இருக்கட்டும் கேமரா இருந்தா என்னால ஆப்பிள் சாப்பிட முடியாது, அது எனக்கு சரக்கு சிகரெட் மாதிரி பா, அது இல்லனா என்னோட கை கால்லாம் சுத்திக்கும்னு ரியூக்கு சொல்ல, பிரச்சனை இல்ல வீட்டை சுத்தி எங்க கேமரா இருக்குன்னு பார்த்துட்டு கேமரால தெரியாத இடத்தை கண்டுபிடிச்சு சொன்னா உனக்கு ஆப்பிள் வாங்கி தரேன், இல்லனா என்னால எதுவும் பண்ண முடியாது, ஏற்கனவே சினிகாமிக்கு ஆப்பிள் பிடிக்கும்னு எல்க்கு வேற க்ளூ கொடுத்திருக்கேன்னு லைட் சொன்னதும், 10 நிமிஷத்துல கேமரா எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன்னு கிளம்புது ரியூக்கு. எல் பலான புக்க பார்த்துட்டு இருக்க, ரியூக்கு கேமரா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுது. நான் நார்மலான வாழ்க்கையை காட்டலனா என்ன சுத்து போட்டுருவாங்கன்னு புரிஞ்ச லைட் சாதாரணமா நடந்துக்க, என் புள்ள இந்த மாதிரி புக் எல்லாம் படிக்கிறானே சீஃப் கோவப்பட்டதும், யோ இந்த வயசுல படிக்கலனா தான் தப்பு, ஆனா இவன் நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு நினைக்கிறேன்னு எல் சொல்றாரு. அப்ப சாப்பாடு ரெடின்னு தங்கச்சி சொல்லிட்டு டிவி சீரியலை பார்க்க லைட் சாப்பிட உட்காரும்போது அந்த குடும்பமும் டிவியை பார்க்கறாங்களான்னு எல் கேட்க, பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு ஆபீசர் சொன்னதும், சரி நான் சொன்ன நியூஸ் போடுங்கன்னு எல் சொன்னதும், கீராவோட கேஸை கண்டுபிடிக்க பல நாடுகள்ல இருந்து 1500 டிடெக்டிவ்ஸை ஜப்பான்ல இறக்கிருக்காங்கன்னு ஃபிளாஷ் நியூஸ் வர, தங்கச்சி அதை படிச்சிட்டு எப்பா ஒருத்தன பிடிக்க இத்தனை பேரான்னு சொல்ல, இத கேட்டு எதனா ரியாக்ஷன் தருவேன்னு எதிர்பார்த்தியா பாரிசோடா, ஏற்கனவே இந்த வித்தையை தான் காமிச்சிட்டல, நான் உசாருபான்னு நினைச்ச லைட் ஏற்கனவே FBI வந்து ஒண்ணும் கைட்ட முடியலையா, இதுல இவங்க வந்து என்னத்தை கைட்ட போறாங்க, கீராக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களையும் போட்டுருவான்னு சொல்ல, கேமரால வாட்சா விட்ட எல் உன் புள்ள புத்திசாலி தான் பான்னு பாராட்டுறாரு. சாப்பிட்டு மேல வந்த லைட் கிட்ட எப்பா பிக் பாஸ் வீடு மாதிரி மொத்தம் 64 கேமராவை பொறுத்திருக்காங்க பான்னு ரியூக்கு சொன்னதும், ஏற்கனவே 3 வாரத்துக்கு தேவையான கிரிமினல்ஸ் போட்டு தெளியாச்சு, இதுக்கப்புறம் தேடி பிடிக்க ஆள் இல்லனாலும் சிப்ஸ் பாக்கெட்டை பிரிச்சு வச்சுட்டு அதுல ஒரு மினி டிவியை பார்த்து கிழிச்சு வச்ச டெத் நோட் பேப்பர்ல நியூஸ்ல சொல்ற குற்றவாளிகளோட பேரை லெஃப்ட் கையில எழுதி ரைட் கையில கணக்க சால்வ் பண்ணி சிப்ஸ் பாக்கெட்டோட சேர்த்து அந்த மினி எல்இடியை குப்பையில போட்டு கெத்து காட்டுறாரு லைட். எல்லோட கண்காணிப்பிலே 2 பேர் எழுதி கொண்டிருக்கான்னு பெருமைப்படுறாரு லைட். இங்க நியூஸ்ல வந்த சாதாரண குற்றவாளி 2 பேர் நெஞ்சு வலியில இறந்து போனாங்கன்னு வட்டாரி சொல்ல, உங்க பொண்டாட்டி பொண்ணு சீரியல் தான் பார்த்தாங்க, உள்ள படிக்கிறான், இருந்தாலும் கீரா வேலையை பார்த்திருக்கான், என்ன சின்ன சின்ன கேஸ்ல மாட்டவங்கள கீரா போட்டு தள்ளிருக்கான், அது மட்டும் இல்லாம சீஃபோட வீட்ல எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கிறது தான் எனக்கு உறுத்துதுன்னு எல் யோசிக்கிறாரு. வீட்ல குப்பையில கொட்டும்போது ஏன்பா ஒரு மினி எல்இடியை 68,000 எண்ணு கொடுத்து வாங்கி குப்பையில போட்டியப்பான்னு ரியூக்கு ஃபீல் பண்ண, 8வது எபிசோட் முடியுது. வீட்ல கேமரா வச்சதால லைட் ரியூக்குவை கூட்டிட்டு வெளிய வர, ஆப்பிள் சாப்பிடாததால முறுக்கேறிய ரியூக்கு, ஏன்பா உன்னை யாரும் ஃபாலோ பண்ணலப்பா, தயவு செய்து ஒரு ஆப்பிள வாங்கி கொடுன்னு கெஞ்சி கேட்க, சரி போனா போதுன்னு லைட் ஆப்பிள் வாங்கி கொடுத்ததும் பார்க்ல சின்ன புள்ளைக்கு ஊட்டுற மாதிரி ரியூக்கு ஊட்டுறாரு லைட். ஆப்பிள் சாப்பிட்டதும் நார்மல் நிலைமைக்கு வந்த ரியூக்கு, கண்டிப்பா என்னைக்காவது உன் பேரை எழுதி போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு சொல்ல, சிரிச்சிட்டே போன லைட் இன்னும் ஒரு ஃபினிஷிங் டச் இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் சீஃப் எல் கிட்ட அந்த 2 குற்றவாளிகள் இறந்து போனதுக்கு என் குடும்பம் காரணம் இல்லன்னு தெரிஞ்சதுல, அப்புறம் ஏன் இன்னும் கேமராவை வைக்கணும்னு கேட்க, ஃபேக்ட் தான் எல் சொல்ல, லைட் வீட்டுக்குள்ள வந்ததும் எல் வாட்சா விட ஆரம்பிக்க, குட்டி டிவியை வச்சு சின்ன சின்ன தப்பு பண்ண 2 பேரை போட்டு தள்ளன, அதே போல மறுபடியும் பண்ண முடியாது, அதனால டிவியை பார்த்து குற்றவாளிகளோட பேரை நோட் பண்ணிட்டு வெளிய வந்து எப்ப சாவணும்னு பர்ஸ்ல வச்சிருக்கிற டெத் நோட் பேப்பர்ல எழுதி வச்சா போதும், நம்ம மேல சந்தேகம் வராம இருக்கும்னு ஸ்கெட்ச் போட்டு செயல்படுறாரு லைட். இந்த பக்கம் ஒரு வாரம் கேமராவை வச்சு அனலைஸ் பண்ணதுல கண்டிப்பா இந்த 2 குடும்பத்துல யாரும் சந்தேகப்படும்படியா நடக்கல, அதனால கேமராவை எடுத்துடுங்கன்னு எல் சொல்ல, சீஃப் பெருமூச்சு விடுறாரு. இவங்க யாரும் இல்லனா நம்ம முதல்ல இருந்து கீராவை தேட ஆரம்பிக்கணுமான்னு சீஃப் கேட்க, நான் சந்தேகப்படுற மாதிரி நடக்கலன்னு தான் சொன்னேன், அதுல ஒருத்தன் கீராவா இருந்தா பண்ற தப்ப தரம் தெரியாம பண்றான், அதுலயும் குற்றவாளிகளை நமக்கு தெரியாம எப்படியோ போட்டு தள்ளுறான்னு தான் தோணுதுன்னு எல் சொல்றாரு. இன்னும் அவங்க மேல சந்தேகம் இருக்கான்னு சீஃப் கேட்க, எப்படி இல்லாம போகும், அதான் 5% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றல, இத்தனை கேமராவை மீறி வேலையை பார்த்திருக்கானா குற்றவாளிகள் அவன் நினைச்சாலே போதும் செத்துடுவாங்களா, அப்படினாலும் ஒரு உசுரை எடுக்கும்போது முகபாவனைகள் மாறுமே, அப்படி எதுவும் தென்படலனா இந்நேரத்துக்கு கீரா கடவுளாவே உணர ஆரம்பிச்சிட்டானா, என்ன இருந்தாலும் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போற பையன் தானே, அவனை பிடிச்சி எப்படிடா சாவடிக்கிறதுன்னு கேட்கணும், அதுதான் எப்படின்னு புரியாம எல் யோசிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வீட்ல இருந்த கேமராவெல்லாம் எடுத்துட்டாங்க பான ரியூக்கு சொன்னதும், அதுக்கு ஆப்பிள கொடுத்துட்டு என்ன கண்காணிக்கிறத கை விட்டாங்க, என் மேல உள்ள சந்தேகம் போயிருக்கணும், அது மட்டும் இல்லாம எல் அப்பாவை மலை போல நம்ப ஆரம்பிச்சிருப்பான், அவரை வச்சு எல்ல போட்டோம்னா நாம கடவுள் ஆவறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு கீரா ஏகே லைட் சொல்றாரு. அடுத்த நாள் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு லைட் வேண்டா விருப்பம் எழுத போக, எல்லாரும் அரக்க பறக்க எக்ஸாம் எழுத லைட் சாதாரணமா எழுத தொடங்கும் போது சூப்பர்வைசர் ஒரு பையனை ஒழுங்கா உட்கார சொல்ல, யாருடா அதுன்னு லைட் திரும்பி பார்க்கும்போது எல் அவரோட ஸ்டைல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னடா நடக்க போகுதுன்னு பார்த்தா ஒரு வழியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண லைட் காலேஜ்ல கால் எடுத்து வைக்க, ஃப்ரெஷர்ஸ் எழுதின என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல லைட் ஏகே கீராவும் ரியூசாக்கி ஏகே எல்லும் தான் எல்லா எக்ஸாம்லயும் சென்டம் வாங்கிருக்காங்கன்றதனால சொற்பொழிவு ஆத்திட்டு இருக்க, யாருடா இவங்கன்ற மாதிரி பாக்குறாங்க மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம். 2 பேரும் பேசி முடிச்சதும் ரியூசாக்கி லைட் கிட்ட அவங்க அப்பாவை பத்தியும் போலீஸ்ல சென்று நீதியை காப்பாத்தணும்ன்ற லைட்டோட ஆசையும் பத்தி சொல்ல, யாருடா இவன் தானா வந்து பேசிட்டு இருக்கான்னு லைட் ஃபீல் பண்ண, உனக்கு கீரா கேஸ பத்தி முக்கியமான விஷயத்தை சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு ரியூசாக்கி சொல்ல, யார் இவன் கீரா கேஸ்ன்றான் என்னன்னு கேட்போம்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு லைட் சொல்ல, நான் தான் எல்லுன்னு ரியூசாக்கி சொன்னதும் இவன் எல்லாம் இருந்தா நம்ம ரியாக்ஷனை நோட் பண்ணுவான்னு முடிவு பண்ண லைட் அரும்பாடுபட்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி, நீங்க தான் எல்னா உங்க மேல எனக்கு அளவு கடந்த மதிப்பு மரியாதை
மரியாதையும் வச்சிருக்கேன். உங்களை முன்னோடியா வச்சு தான் நான் செயல்படுறேன்னு விட்டு மேல விட்டா போட்டு தள்ள. ரொம்ப நன்றி தம்பி. கீரா கேஸ் முடிக்க உன்னோட உதவி தேவைன்றதுனால தான் என்னோட பேரை சொன்னேன்னு எல் சொல்லிட்டு உன் மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதால தான் உன்னை க்ளோஸா வாட்ச் பண்ண முடிவு பண்ண. நீ மட்டும் கீராவா இருந்தா உன்னோட மனசுல நடக்கிற போராட்டத்துக்கு இப்ப அளவே இருக்காதுன்னு எல் யோசிக்க, இவன் தான் எல்னா பெரிய கைதாம்பான ரியூக்கு சொல்ல, கரெக்ட் தான். இவனை போட்டு தள்ளனா என்ன கீரான்னு கண்டுபிடிச்சிருவானுங்க. என் மேல இன்னும் சந்தேகம் இருக்கான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இவன் கண்ணுல படுற மாதிரி எந்த ரியாக்ஷனும் தரக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு லைட். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் லைட் வீட்டுக்கு கிளம்ப, உன்னை சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம்னு எல் சொல்லிட்டு காஸ்ட்லி பெஞ்ச் கார்ல ஏறி போக, லைட் எதுவும் பேசாம வீட்டுக்கு வந்து செம்ம வெறுப்புல என்ன அசிங்கப்படுத்திட்டாம்பான்னு கோவமா கத்த, அப்ப கண்ணட்டில போட்டு அவன் ஜோலியை முடிச்சு தள்ள வேண்டியதை விட்டு சும்மா கத்திட்டு இருக்கேன்னு ரியூக்கு கேட்க, முட்டாள் சினிகாமி நீ போட்டு தள்ளுறதுக்கும் நான் அவனை போட்டு தள்ளுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு கத்த, இவன் இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லன்னு ரியூக்கு ஃபீல் பண்ணுது. அவன் தான் எல்னா அவனோட பேரை தெரிஞ்சுக்கிட்டாலும் எந்த ரகத்துல அவனை போட்டாலும் என் மேலதான் சந்தேகம் வரும். அது மட்டும் இல்லாம நான் தான் கீரன்னு நினைச்சு என்கிட்டயே வந்து நான் தான் எல்னு சொல்லும்போது அவனோட சாவை என் கையில இருந்து தட்டி பறிச்சிட்டான் பாத்தியா. என்ன இருந்தாலும் என்ன வாட்சா விட காலேஜுக்கே வந்திருக்கானா, அப்ப என் மேல எந்த ஆதாரமும் இல்லன்னு தான் அர்த்தம்னு ஒரு முடிவுக்கு வந்த லைட், வெளியில நண்பர்களா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒருத்தர் வேவு பக்கம் தான் பழக போறோம். உன் வாயில இருந்து எனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு கண்டிப்பா உன்னை போட்டு தள்ளுவேன்னு சபதம் எடுக்கிறாரு லைட். அடுத்த நாள் காலேஜ்ல எல்லும் கீராவும் சாரிபா லைட்டும் ரியூசாக்கியும் ஒருத்தர் தெரிஞ்சுக்க டென்னிஸ் விளையாடலாம்னு முடிவு பண்ண. நீ எல்லாம் டென்னிஸ் விளையாடுவியான்னு எனக்கு சந்தேகமா இருக்குமான்னு லைட் கேட்க, நான் இங்கிலாந்துல டென்னிஸ் சாம்பியன் தெரியுமான்னு ரியூசாக்கி சொன்னதும், இவனோட பூர்வீகம் அங்கதான் இருக்குமான்னு போட்டுவாங்க. நான் அங்க ஒரு 5 வருஷம் தான் இருந்தேன். இது சாதாரண டென்னிஸ் கேம்னாலும் இவன் தான் கீரானா கண்டிப்பா இவனுக்கு தோக்குறது பிடிக்காது. என்ன பண்றான் பாப்போம்னு கேமோட ஸ்டார்டிங்ல வெறித்தனமா சர்வ் போட, ஏன்பா இந்த வார்ம் அப்லாம் பண்ணவே மாட்டியான்னு லைட் கேட்க, யார் முதல்ல அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாரு ரியூசாக்கி. இந்த பக்கம் சீஃப் அவரோட மேலதிகாரி கிட்ட கீராவோட கேஸ் எந்த நிலவரத்துல இருக்குன்னு சொல்ல மறுக்க, இந்த கேஸ் ஆரம்பிச்சு 4 மாசம் ஆகியும் ஒரு துப்பு கூட கிடைக்கலையான்னு மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்கன்னு அதிகாரி சொல்ல, எவனும் கீரா கேஸை விசாரிக்க முன் வர மாட்டீங்க, எங்களை மட்டும் என்ன ஆச்சுன்னு ரிப்போர்ட் கேட்பீங்க, உங்களை மேல உட்கார வச்சா வாய்க்கு வந்த ரிப்போர்ட் எல்லாம் கேட்பீங்க, எங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு மானங்கெட்ட கேள்வியை கேட்ட சீஃப் அடக்கி வச்ச கோபத்தை கொட்டி திட்டுறாரு. இந்த பக்கம் ரெண்டு பேருக்கும் வெறித்தனமா நடக்கிற போட்டி கிரவுண்ட்ல மட்டும் இல்லாம மனசுலயும் ஒருத்தர் ஜெயிச்சா என்ன நினைப்பாங்க, தோத்துட்டா என்ன சொல்லுவாங்க, கீரா கேஸ பத்தி பேச ஆரம்பிச்சா நீ தான் எல்லை நிரூபிக்க ஆதாரம் கேட்பன்னு மனக்கணக்கு போட, ரெண்டு பேரும் அட் டைம்ல ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் கூட்டிட்டு போக சொல்லுவான்னு முடிவு பண்ண, லைட் முன்னேறி வந்து அட்டாக் பண்ணி கேமை ஜெயிச்சிடுறாரு. மேட்ச் முடிஞ்சு டீ கடைக்கு போலாம்னு லைட் சொல்ல, நீ ஜெயிச்சதால என்ன வேணும்னு கேட்கலாம், ஆனா உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும், நீ தான் கீரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அது உண்மையா இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், அப்பதான் உன்னோட அறிவை யூஸ் பண்ணி கீராவை கண்டுபிடிக்க முடியும்னு எல் சொல்லிட்டு முன்னாடி போக, நான் கீராவான்னு ஆச்சரியமா கேட்ட லைட் மனசுக்குள்ள இதை வச்சு நம்மள டாஸ்க் ஃபோர்ஸை சந்திக்க விட மாட்டான் போலன்னு யோசிக்கிறாரு. ரெண்டு பேரும் காஃபி ஷாப்க்கு வந்ததும் நீ தான் கீரான்னு யோகிக்க ஒரு டெஸ்ட் வைக்கவான்னு சொன்ன எல், கீரா குற்றவாளிகள் மூலமா சொன்ன மெசேஜ் தனி பேப்பர்ல எழுதி காட்ட, நான் எழுதுனதை என்னைய படிக்க சொல்றான் பாத்தியா, சரி இத பத்தி சொல்லி தான் பாப்போம்னு உங்களை கேலி செய்யற மெசேஜ் தான் எழுதிருக்கான்னு சொல்ல, அது மட்டும் இல்ல நாலாவதா ஒரு நோட்டும் இருக்குன்னு எல் காட்டினதும் இது பொய்னு எனக்கும் தெரியும், ஆனா அதை காட்டிக்காம செயல்படணும்னு முடிவு பண்ண லைட் 3 நோட்டு மட்டும் இருந்தா நான் சொன்ன வாக்கியம் தான் வந்திருக்கும்னு சொல்ல, உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் இந்த வாக்கியம் தப்புன்னு எல் போட்டு வாங்கலாம்னு பார்த்தா இவன் நம்மளோட பதிலை எதிர்பார்க்கல, நம்மளோட ரியாக்ஷனை தான் வாட்சா விடுறான் போலன்னு லைட் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ ஒருவேளை நீ எல்லாம் இருந்து நான் கீராவா இருந்தா என்ன பண்ணுவேன்னு எல் கேட்டதும், இப்படிதான் உட்கார வச்சு அவன் வாயால எதனா உளர வைக்க முடியுமான்னு போட்டு வாங்க முயற்சி பண்ணுவேன்னு லைட் சொல்ல, ஃபேக்ட் தான். இந்த கேள்விக்கு பல பேர் சரியா பதில் சொல்ல 2 நிமிஷம் எடுத்துட்டாங்க. நீ அப்படி இல்ல, ஒருவேளை நீ கீராவா இருந்தாலும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எங்க கூட செயல்பட்டா பல நன்மைகள் வந்து சேரும்னு எல் சொல்ல, ஒருவேளை நானே கீராவா இருந்தா உங்க கூட என்ன கண்டுபிடிக்க நானே துப்பு கொடுப்பேன், அப்படிதானே? சரி ஒருவேளை நீ கீராவா இருந்தா அப்ப என்ன பண்றது, நீ தான் எல்லுன்னு நிரூபிக்க எங்க அப்பாவை சொல்லுன்னு லைட் கேட்டதும், இவன் தான் கீராவா இருக்க 7% வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல உன்னை டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு எல் சொன்னதும், யார் சாமி இவன் என்னையே வியப்படைய வைக்கிறான்னு லைட் யோசிக்கும் போது ரெண்டு பேர் போனுக்கும் கால் வர, என்ன ஆச்சுன்னு பார்த்தா லைட்டோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ரெண்டு பேரும் பதறி போய் பார்க்க ஓவர் ஸ்ட்ரெஸ்ல வந்த மைல்ட் அட்டாக்ன்றதுனால பதட்டப்படாம அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர்தான் எல்னு அப்பா லைட் கிட்ட சொன்னதும் முழுசா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இவனோட சேர்த்து டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருக்கிற எல்லாரையும் போட்டா நம்மள எதிர்க்க ஆளே இருக்காது, இப்ப அடக்கி வச்சு அப்பாவை கவனிக்கிறத பாப்போம்னு முடிவு பண்றாரு லைட். அப்பா எல் கிட்ட என் பையன் மேல இருந்த சந்தேகம் போச்சான்னு கேட்க, ஒரே விஷயம் தான் 12 FBI ஆபீசர்ல ஒருத்த மட்டும் வினோதமா செத்த காட்சினாலன்னு எல் சொல்லும்போது, அவர் விசாரிச்சவங்க லிஸ்ட்ல என் பேரும் இருந்திருக்கு, அதனால தான் இந்த சந்தேகம்னு லைட் கேட்க, நீ புத்திசாலி புள்ளப்பான்னு எல் பாராட்டுறாரு. ஏற்கனவே சொன்னதுதான், உங்களுக்கு எதனா ஆச்சுனா கண்டிப்பா கீராவுக்கு மரண தண்டனை வாங்கி தருவேன்னு லைட் சபதம் எடுக்க, இவன் நடிக்கிறானா இல்ல உணர்ச்சி பொங்க சொல்றானான்னு ஒண்ணுமே புரியலன்னு எல் முழிக்கிறாரு. கீராவா இருக்க மனிதன் கண்டிப்பா சபிக்கப்பட்டவனா தான் இருப்பான்னு அப்பாவும் எல்னு சொல்ல, என்னத்தையாவது உளறிட்டுங்கன்னு லைட் அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. விசிட்டிங் அவர்ஸ் முடிஞ்சதும் எல் கிளம்பும்போது, நான் கீராவா இல்லன்னு நிரூபிக்க என்ன வேணும்னா ஒரு மாசம் சர்வேலன்ஸ்ல வச்சு சந்தேகத்தை தீர்த்துடுங்கன்னு லைட் சொல்ல, இந்த அளவுக்கு எவனும் போக மாட்டான், இவன் கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கான்னு யோசிச்ச எல், அதெல்லாம் தேவைப்படாது, நீ உங்க அப்பாவை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு எல் கிளம்புறாரு. இவனோட உண்மையான பேரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு லைட் யோசிக்க, இவன் தான் கீராவா இருப்பானோன்னு எல் யோசிக்கிறாரு. டெத் நோட் கிடைச்சது வரம்னு லைட் சொல்லும்போது, மனிதர்கள் சினிகாமியா மாறினா சாபம்னு தான் சொல்லுவாங்கன்னு ரியூக்கு சொல்ல, அதுக்கு விதிவிலக்கா இருக்கிறது நான் மட்டும் தான் லைட் சொல்றாரு. இது இப்படி இருக்க கீராவை பத்தி நியூஸ் கிடைக்காம டிவி சேனல் டைரக்டர் ரிப்போர்ட்டர்ஸ் கத்திட்டு இருக்க, கீரா கிட்ட இருந்து ஒரு லெட்டரோட சில கேசட்ஸும் வர, என்ன எழுதிருக்காருன்னு பார்த்தா இந்த கேசட்டை ஒளிபரப்பலனா உங்க சேனலோட ஓனர் மர்கையாதான் மிரட்ட, இதுக்கு தான நான் தவங்க இருந்தோம்னு யோசிக்கிறாரு டைரக்டர். எல் நயோமியை பத்தி விசாரிக்க சொல்ல, டிவில கீராவை பத்தி நியூஸ் வருதுன்னு வட்டாரி காமிச்சதும், கரெக்டான டைமிங்க்கு இந்த வீடியோவை ஒளிபரப்புனா வேற சேனலோட ரிப்போர்ட்டர் நெஞ்சு வலியில செத்துப்பாருன்னு கீரா சொல்ல, லைவ்ல இருந்த ரிப்போர்ட்டர் மண்டைய போட்டுட்டாரு. அவர்தான் கீராவை கெட்ட சக்தின்னு சொல்லிருக்காரு, அதனால தான் கீரா போட்டுருக்கான், அதனால கீரா பேசுற சேனலை வைங்கன்னு எல் சொல்ல, அடுத்த ரிப்போர்ட்டரும் என்ன தரக்குறவா பேசலாம், அவனும் கர்கண்டி தான் கீரா சொன்னதும் பரலோகத்துக்கு போறாரு ரிப்போர்ட்டர். இந்த பிராட்காஸ்ட் உடனே நிறுத்தணும்னு எல் சொன்னதும் மாட்சுடா சேனலுக்கு கால் பண்ணி பார்க்க, அங்க இருக்கிற எல்லாரோட போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. இன்னொரு ஆபீசர் டிவி ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாரு. டிவில எனக்கு பொதுமக்களையோ போலீஸையோ கொல்லணும்னு ஆசை இல்ல, கெட்டவங்களே இல்லாத உலகத்தை தான் நான் உருவாக்க நினைக்கிறேன், அதனால போலீஸ் எனக்கு உதவியா இருக்கணும்னு விருப்பப்படுறேன்னு கீரா சொல்லிட்டு இருக்க, ஹாஸ்பிடல்ல இருக்கிற சீஃப் இந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்க, அம்மா ஆஃப் பண்ண சொன்னாலும் அதை ஆன் பண்ண வச்சு செய்தியை பார்த்துட்டு இருக்காரு. இது இப்படி இருக்க டிவி ஸ்டேஷனுக்கு வந்த போலீஸ் அதிகாரி கதவை திறந்து செக்யூரிட்டி கிட்ட கேட்க, முடியாதுன்னு சொன்னதும் துப்பாக்கியால சுட்டு உடைச்சிட்டு உள்ள வர முயற்சி பண்ண, திடீர்னு நெஞ்ச பிடிச்சிட்டு பக்கல அழுத்த முடியாம இறந்து போறாரு. அத லைவ் கவரேஜ்ல பார்த்த எல்லும் மத்தவங்களும் கொதிச்சு போக, இறந்து போனவருக்காக இன்னொரு ஆபீசர் கிளம்ப, உங்களையும் என்னால இழக்க முடியாது, இந்த நிலைமையில நாம நிதானமா தான் இருக்கணும்னு எல் சொன்னாலும் அவரோட கட்டுப்படுத்த முடியாத ஆத்திரத்தை பார்த்த
ஆபீசர் அமைதி அடையறாரு. போலீஸ் எனக்கு ஒத்துழைப்பு தருவீங்களா இல்லையான்னு 4 நாளைக்குள்ள பதில் சொன்னா நல்லது. அதுக்காகவே 2 டேப் வச்சிருக்கேன். சரின்னு சொன்னா ஒண்ணு, இல்லன்னு சொன்னா ஒண்ணு. எது ப்ளே பண்ணனும்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு கீரா சொல்ல, இந்த செய்தியை பார்த்து வெறியான சீஃப் ஹாஸ்பிடல்ல இருந்து வண்டி எடுத்துட்டு டிவி ஸ்டேஷனுக்கு கிளம்பறாரு. வெறித்தனமா ஓடிட்டு வந்து டிவி ஸ்டேஷன்ல மோதி முகம் தெரியாம உள்ள வந்த சீஃப் துப்பாக்கி முனையில டைரக்டர் மிரட்டி பிராட்காஸ்ட் நிறுத்த சொல்ல, யார் அது உள்ள போனதுன்னு புரியாம முழிக்கிறாரு எல். அந்த வீடியோவோட கேசட் சீஃப் வாங்குனதும் வெளிய இன்னொரு போலீஸ்காரல நார்மல் ஆபீசர்ஸ் வந்து சேர அவங்களையும் கீரா போட்டு தள்ளிடுறாரு. எல் டெப்யூட்டி சுப்பீரியருக்கு கால் பண்ணி நிலைமையை எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது சீஃப் எல்க்கு கால் பண்ணி வீடியோவை புடிங்கிட்டேன்னு சொல்ல, பேஷண்டா இருக்க வேண்டியவர் பிரமாதமான வேலையை பார்த்திருக்காருன்னு எல் யோசிக்கிறாரு. என்னால வெளிய வரத பத்தி தான் யோசிக்க முடியலன்னு சீஃப் சொல்ல, உயர் அதிகாரி கிட்ட பேசி 5 நிமிஷத்துல நீங்க வெளிய வர தயாரா இருங்கன்னு எல் சொல்றாரு. அவர் சொன்னபடி சீஃப் வெளிய வர ஹெல்மெட் போட்ட போலீஸ் பட பளிச்சுன்னு லைட் அடிச்சு பாதுகாப்பா சீஃப கூட்டிட்டு போறாங்க. கீரா இங்க தான் எங்கயாச்சும் இருக்கணும்னு தேட ஆரம்பிக்க பைனாகுலர் வச்சிட்டு கிளம்பிடுறாரு கீரா. ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு வந்த சீஃப வட்டாரி கைத்தாங்கல கூட்டிட்டு வர அவர் கொண்டு வந்த லெட்டரையும் ஒரிஜினல் கேசட்டையும் ஃபோரன்சிக்ஸ்க்கு அனுப்பிட்டு டூப்ளிகேட் கேசட்டை எல் போட்டு பார்க்கறாரு. அதுல கீராவோட கொள்கையை போலீஸ் ஒத்துக்கிட்டா இந்த கேஸை விசாரிக்கிற எல்லும் மத்தவங்களும் லைவ் நியூஸ்ல வரணும். எல்லா குற்றம் செய்றவங்களையும் நியூஸ்ல சொல்லி ஆகணும். அவங்களோட முடிவு என்னன்னு கீரா தான் தீர்மானிப்பாராம். கண்டிப்பா நாம முடியாதுன்னு தான் சொல்லுவோம். அதனால முடியாதுன்ற கேசட்டை பிராட்காஸ்ட் பண்ண சொல்லுங்கன்னு எல் சொன்னதும் அதுல போலீஸோட உயர் அதிகாரியோட உயிர் இல்லனா எல்லோட உயிரை கண்டிப்பா எடுப்பேன். யாருன்னு நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. இன்னும் 4 நாள் இருக்குன்னு கீரா சொல்றாரு. இத பார்த்த லைட் நான் சொல்ல கடவுள் என் பக்கம் இருக்காரு ரியூகோ. இன்னொரு சினிகாமி பூமிக்கு வந்திருக்கு போலன்னு சொல்ல, ஆமாம்பான்னு ரியூகோ சொல்லுது. இவன் டீல் போட்டு சினிகாமியோட கண்ணை வாங்கிருப்பான் போல. எப்படி பார்த்தாலும் நமக்கு நல்ல விஷயம்னாலும் கீராவோட தாக்கத்தை வேற மாதிரி எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனையாகும். அதுவும் டெத் நோட் பத்தின தகவல் கிடைச்சா அவ்வளவுதான். அதனால டாஸ்க் ஃபோர்ஸ்ல சேர்ந்து இந்த கீராவை கண்டுபிடிக்கலாம். எல்லோட நடவடிக்கைகளையும் கண்காணிக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு லைட். இந்த பக்கம் எல்லா மக்கள் முன்னாடி வந்து நிக்க சொல்லி பெரிய ஆபீசர்ஸ்லாம் டிமாண்ட் பண்றாங்கன்னு சீஃப் சொல்ல, கரெக்ட் தான். என்ன போலியான கீரா கையில தான் சாகணும்னு இருந்தா என்ன பண்றதுன்னு எல் சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு எல்லாரும் அதிர்ச்சியில கேட்டதும் இவன் 2வது கீரா தான். எப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல கொன்னவன் இந்த மாதிரி எதுவும் யோசிக்காம கொள்ளாம செய்ய மாட்டான். அவனோட ஸ்டைலே வேற. இவன் அரக்கத்தனமா செயல்படுறான். அதனால உங்க பையனை இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ல ஈடுபட வைக்கலாம்னு இருக்கேன்னு எல் சொல்ல, அவன் மேல இருக்கிற சந்தேகம் தீந்துச்சான்னு சீஃப் கேட்க, அது ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. முதல்ல இவனை கண்டுபிடிப்போம், இவனை வச்சு முதல் கீராவை பிடிப்போம்னு எல் சொன்னதும் சீஃப் ஒத்துக்கிறாரு. இது இப்படி இருக்க 2வது கீராவை காட்டுறாங்க. அவங்க ஒரு அழகான பெண், பேரு மீசா. முதல் கீரா செஞ்ச சம்பவத்தை பார்த்து இம்ப்ரஸ் ஆகி அவரோட கவனத்தை திருப்பதான் இந்த வீடியோ எல்லாம் போட்டுன்னு அவங்க சினிகாமி கிட்ட சொல்லிட்டு வர, இது உனக்கு தான் ஆபத்து பாத்துக்கோன்னு சினிகாமி சொல்ல, என் கிட்ட தான் சினிகாமியோட கண்கள் இருக்குல்ல, என்ன யாராலையும் நெருங்க முடியாதுன்னு சொல்றாங்க மீசா. சீஃப் ஆன அப்பா லைட்டுக்கு ஃபோன் பண்ணி கீராவை விசாரிக்க டாஸ்க் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ண வர சொல்றாரு. இந்த சந்தர்ப்பத்தை வச்சு 2வது கீராவை அவங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி எல்ல சந்திக்கிறாரு லைட். மத்த ஆபீசர்ஸ் எல்லாம் போலியான பேரை சொல்ல லைட்டும் அவரோட பேரை மாத்தி தான் சொல்றாரு. சரி அது இருக்கட்டும், வேலையை பாப்போம்னு சொன்ன எல் கீராவோட வீடியோ ஆதாரங்களை லைட்ட பார்க்க சொல்ல, இதுக்கு முந்தின நாள் ராத்திரி எல் சொன்னதை நினைச்சு பார்த்த சீஃப் லைட் இந்த வீடியோவை பார்த்து 2வது கீராவை கண்டுபிடிச்சு சொன்னா அவன் மேல இருக்க சந்தேகம் 5%லயே இருக்கும். அப்படி சொல்லலனா 50% மாறும். முதல் கீராவை பொறுத்த வரைக்கும் 3 நாள்ல என் மூஞ்ச காட்டினா 2வது கீராவோட பவர் மூலமா என்ன கொல்றது சுலபமா முடிஞ்சிடும். அந்த வாய்ப்பை யூஸ் பண்ண லைட் முடிவெடுக்க மாட்டான்னு நம்புறேன். பாப்போம் எப்படின்னு சொல்றாரு எல். அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க லைட் எதை பத்தியும் சொல்லாம வீடியோவை பாருன்னு சொல்றாங்க. என்ன ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு தெரியலன்னு யோசிக்க, என்னப்பா வீடியோல எதனா கண்டுபிடிக்க முடியுதான்னு எல் கேட்டதும் என்ன சொல்றதுன்னு யோசிச்ச லைட் எல் சொன்னா போலயே 2வது கீராவை பத்தி சொன்னதும் சீஃப் ஆன அப்பா என் புள்ள மேல உள்ள சந்தேகம் எல்லுக்கு போயிருக்கும்னு சந்தோஷப்படுறாரு. சுத்தி எல்லாரும் எல் சொன்னது போல நீங்களும் சொன்னீங்கன்னு சொல்ல, என்னடா எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களான்னு லைட் கேட்டதும் டெஸ்ட்லாம் இல்லப்பா, நான் மட்டும் 2வது கீராவை பத்தி சொன்னா பத்தாது, இன்னொருத்தர் சொன்னாதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் நீ என்ன சொல்றேன்னு காத்திருந்தோம். இப்ப 2வது கீராவும் குற்றவாளிகளை போட்டு தள்ளுற முத கீராவை விரும்புறதா தெரியுது. அதை சாதகமா பயன்படுத்தி முத கீரா கிட்ட இருந்து ஒரு செய்தி அனுப்பணும். அதுல கீராவா நீ தான் நடிக்கணும்னு எல் சொன்னதும் ரியூக்கு கெக்கபெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கு. என்ன வச்சு செய்யறானா இல்ல என்ன நம்பி செய்யறானான்னு புரியலன்னு ஃபீல் பண்ண லைட் முதல் கீரா என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை எழுதி தர அதை டிவில பப்ளிஷ் பண்ண சொல்றாரு எல். அதுல என்னதான் என்ன போல குற்றங்களை குறைக்கணும்னு நினைச்சாலும் அப்பாவிங்களை கொல்றது என்னோட கொள்கைக்கு விரோதமானது. இந்த வேண்டுகோளை கீரான்னு சொல்லிக்கிற போலி கிட்ட கேட்கறேன்னு வீடியோ மெசேஜ்ல சொல்ல, டிவில பார்த்த மீசா எட்ரா கேமராவை போடுற ரிப்ளைன்னு வீடியோ அனுப்புறாங்க. இந்த பக்கம் வீடியோ வந்திருக்குன்னு சொன்னதும் என்னோட குறிக்கோளை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா எல்ல நியூஸ்ல வர சொல்லணும். பாப்போம் என்னதான் மெசேஜ் வந்திருக்குன்னு லைட் ஆவலா பார்க்க, அதுல உங்க வேண்டுகோளை ஏத்து நடக்கிறேன். ஆனா உங்களை நேர்ல சந்திக்கணும். உங்ககிட்ட கண்கள் இல்லன்னு எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க, உங்களை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்ல, என்ன இது பைத்தியம் மாதிரி சினிகாமி கண்களை பத்தி தம்பட்ட அடிச்சிட்டு இருக்குன்னு லைட் பதட்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் போலீஸ்க்கு தெரியாம சந்திச்சு 2 பேரோட சினிகாமியை காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல எல் வாய பொளந்து கத்திட்டு கீழே விழுறாரு. என்ன ஆச்சுன்னு எல்லாரும் பார்க்கும்போது இது சொல்றத பார்த்தா சினிகாமி உண்மையிலேயே இருக்கிற நம்பணும் போலியேன்னு பதறி போறாரு எல். அப்ப லைட் சாமர்த்தியமா யோசிச்சு சினிகாமின்றது உண்மையே கிடையாது, அவங்களோட கொலை பண்ற பவர்ஸ காமிக்கிறத தான் கோட் வேர்ட்ல சொல்லிருக்காங்க போலன்னு சொல்ல, ஃபேக்ட் தான். இந்த வீடியோவை 6 மணி நியூஸ்ல போட சொல்லுங்க. உண்மையான முதல் கீராவை பொறுத்த வரைக்கும் இந்த 2வது கீரா யாருக்கும் தெரியக்கூடாத விஷயங்களை பத்தி சொல்றது தான் பிரச்சனை. இத பார்த்தானா வெளிச்சத்துக்கு வந்து எதனா வீடியோ அனுப்புவான்னு எல் சொல்ல, ஒருவேளை அனுப்பலனா என்ன பண்றதுன்னு மத்தவங்க கேட்டதோ உண்மையான கீராவை சந்திக்க என்ன வேணும்னா செய்ய தெரிஞ்ச 2வது கீரா மேலும் தகவலை சொல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நாம புகையை விட்டு குளிர் காய்வோம்னு சொல்றாரு எல். இந்த பக்கம் பிஸியான மாடலா இருக்கிற மீசா ஏகே 2வது கீரா போட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதோ ரெம்ன்ற அவங்களோட சினிகாமி கிட்ட ரியூக்கு மட்டும் 2 டெத் நோட் வச்சிருக்க எப்படின்னு கேட்க, அதே சினிகாமிகளுக்கு ராஜாவா இருக்கவர் கிட்ட ஏமாத்தி 1 எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சிருக்குன்னு ரெம் சொல்லுது. அப்ப உன்கிட்ட எப்படி 2 டெத் நோட் இருக்குன்னு மீசா கேட்டதும் எனக்கு சினிகாமியை கொல்றது எப்படின்னு தெரியும், அதனால தான் 2 டெத் நோட் வச்சிருக்கேன்னு ரெம் சொல்ல, அப்ப உன்னத கொன்னுதான் அதோட நோட்டை என்கிட்ட கொடுத்தியான்னு மீசா கேட்டதும் அதை நான் கொல்லல, சாவும்போது பக்கத்துல இருந்த அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, ஒரு சினிகாமியை கொல்லணும்னா அது மனிதர்கள் மேல காதல் வயப்பட வச்சாலே போதும், சாவோட கடவுளுக்கே சங்கூதிடலாம். ஒரு கதை சொல்றேன் கேளு. ஜலஸ்னு ஒரு சினிகாமி பூமியில இருக்கிற ஒரு பொண்ணை எப்பவும் வாட்சா விட்டுட்டு இருக்கும். அந்த பொண்ணோட கடைசி நாளை பார்த்துட்டு இருக்கும்போது நானும் அந்த ஜலஸ் கூட தான் இருந்தேன். நோய் நொடி இல்லாம இருக்கவே எப்படி சாவ போறான்னு பார்த்தா அவளை பின்தொடர்ந்த மர்ம ஆசாமி கத்தியால கொல்ல வரும்போது எந்த சினிகாமியும் செய்யாத காரியத்தை ஜலஸ் செஞ்சது. அந்த ஆசாமியோட பேரை எழுதி போட்டு தள்ளனதும் ஜலஸ் என் கண்ணு முன்னாடியே சாம்பலா போனதை பார்த்தேன். அப்பதான் உயிரை எடுக்கிற சினிகாமி அதே உயிரை காப்பாத்த நினைச்சா பலியாகும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஜலஸோட வாழ்நாள தான் அந்த பொண்ணு இப்ப வாழ்ந்துட்டு இருக்குன்னு ரெம் சொல்ல, அன்னைக்கு ராத்திரி என்ன காப்பாத்தினது ஜலஸ் தானே மீசா கேட்டதும் அதோட நோட்டை தான் உனக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லுது ரெம். இந்த விஷயத்தையும் முதல் கீரா கிட்ட சொல்லிடுறேன். இன்னும் அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வரலையே, அடுத்த வீடியோவை ரெடி பண்ண வேண்டியதுதான மீசா சொன்னதும் என்ன ஜென்மண்டா இதுன்னு பாக்குது ரெம். இது இப்படி இருக்க லைட் தனியா காபி ஷாப்ல உட்கார்ந்துட்டு 2வது கீராவை எல் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம கண்டுபிடிச்சாகணும். இல்லனா டெத் நோட் பத்தின தகவலை கண்டுபிடிச்சு
கொடுத்துடுவாங்க. இந்த ரெண்டாவது கீரா எப்படி இருப்பான்னு லைட் யோசிச்சிட்டு இருக்க. அதே ஷாப்ல ஐஸ்கிரீம் சாப்பிட வந்த மீசா முதல் கீரா எப்படி இருப்பான்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருந்து லைட்டுக்கு கால் பண்ணி ரெண்டாவது கீரா வீடியோவோட சேர்த்து ஒரு டைரி அனுப்பியிருக்காங்கன்னு தகவல் சொல்ல, இதால பொச்ச முடிக்கு வெயிட் பண்ண முடியாது போலன்னு புலம்பிட்டு என்னதான் அனுப்பியிருக்கு பொணந்தின்னு டைரியை வாங்கி பார்த்ததும் அதுல டெத் நோட் பத்தியும் ஷினிகாமி பத்தியும் இலைமறை காய்மறையா எழுதியிருக்க தகவலை பார்த்த லைட் செம்ம கடுப்பா வராரு. இங்க ஷினிகாமி கண்களை டீல் போட்டு வாங்கின மீசாவால தன்னோட வாழ்நாள பார்க்க முடியல. ஏன்னு ரெம் கிட்ட கேட்க, ஷினிகாமினால இன்னொரு ஷினிகாமியோட வாழ்நாள பார்க்க முடியாது. அதே போலதான் டெத் நோட்டீஸ் பண்ற மனிதர்களுக்கும் அவங்களோட வாழ்நாள பார்க்க முடியாதுன்னு சொல்லுது ரெம். இந்த பக்கம் டைரியில எழுதியிருக்கிற மெசேஜ் டெத் நோட் வச்சிருக்க கீராக்கு மட்டும் புரியுற மாதிரி எழுதிருக்க. அத புரிஞ்ச லைட் இதை எல்க்கு தெரியாம பாத்துக்கணும்னு யோசிக்கிறாரு. என்ன சொல்லிருக்காங்க டைரியிலன்னு எல் கேட்க, அது எல்லாம் உளறி தள்ளி இருக்குன்னு லைட் சொல்றாரு. ஃபேக்ட் தான், ஆனா இதுல சொல்லப்பட்ட இடத்தை சுத்தி சர்வேலன்ஸ் கேமராவை வைங்க. அந்த இடத்தை மாட்சுடா 2 நாளைக்கு கண்காணிக்கட்டும். நான் இந்த டைரியில சாவை ஏற்படுத்துற கடவுளை வச்சு சீக்ரெட் மெசேஜ் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறேன்னு எல் சொல்லும்போது, நானும் மாட்சுடா கூட போறேன். அந்த ஏரியால என்ன நடக்குது பாத்துருவோம்னு லைட் முன் வர, சரி போயிட்டு வான்னு எல் ஒத்துக்கிட்டாலும் மாட்சுடாவை லைட்ட வாட்ச விட சொல்றாரு எல். வீட்டுக்கு வந்த லைட் ரியூக்கு கிட்ட பூமியில இருக்கிற இன்னொரு ஷினிகாமி கிட்ட உன்னால பேச முடியுமான்னு கேட்க, பேசலாம் ஆனா உன் பர்மிஷன் இருந்தா பேசலாம் புரிஞ்சுதானே ரியூக்கு சொல்ல, ரைட் விடு. இவங்க சொன்ன மெசேஜ்ல அந்த ஏரியால நோட் ப்ளூன்னு ஒரு பார்ட்டி நடக்குது. அங்கதான் அநேகமா நம்ம சந்திக்கணும்னு சொல்லிருக்காங்க போல. புத்திசாலித்தனமா தான் யோசிக்கிறாங்க. எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருப்போம்னு சொல்றாரு லைட். அடுத்த நாள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட உல்லாசமா ஊர் சுத்தலாம்னு மாட்சுடாவை மஃப்டில கும்பலோட சேர்த்துக்க, புத்திசாலிப்பா லைட் இந்த கும்பல்ல போலீஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு மாட்சுடா ஃபீல் பண்றாரு. கும்பலா போனதா ஷினிகாமி பின்னாடி வரும்போது யாரோடதுன்னு புரியாம இருக்கும்னு யோசிச்சு செயல்பட்டு இருக்காரு லைட். ஆனா ரெம் சொன்னது போல டெத் நோட்டை யூஸ் பண்ற ஷினிகாமியா இருக்கிற மனிதர்களோட வாழ்நாள் கண்ணுக்கு தெரியாது. அதை வச்சு மீசா லைட் தான் கீரான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இது போதும், கீராவை அப்புறமா சந்திக்கலாம் வா போலாம்னு ரெம் கிட்ட சொல்றாங்க. மால் வேஷத்துல வந்த மீசா வீட்டுக்கு வந்ததும் லைட் பத்தின தகவலை ஆன்லைன்ல எடுத்து கியூட்டான பையன் தான் கீரான்னு நினைக்கும் போது மனசே குளுகுளுன்னு இருக்குப்பான்னு சொல்றாங்க மீசா. இங்க சந்தேகப்படும்படியா எந்த நடவடிக்கையும் நடக்கலன்னு மாட்சுடாவும் லைட்டும் சொல்ல, ரெண்டாவது கீரா வீடியோ மெசேஜ் அனுப்புறாங்க. அதுல காவல்துறைக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி, நான் முதல் கீராவை பார்த்துட்டேன்னு சொல்ல, முன்னெச்சரிக்கையா தானே இருந்தோம் அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு புரியலன்னு லைட் யோசிக்க, டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருந்து லைட்டும் மாட்சுடாவும் தான் போனாங்க. ஒருவேளை லைட் தான் கீராவா இருந்தாலும் அதுக்கான ஆதாரங்கள் இல்ல. என்ன நடந்திருக்கும்னு எல் நிதானமா யோசிக்கும் போது ரெண்டு கீராவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்களான்னு சீஃப் கேட்க, ரெண்டாவது கீரா கண்டுபிடிச்சிருக்கன்னு தான் சொல்லிருக்காங்க. இருந்தாலும் ரெண்டாவது கீராக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கன்னு எல் சொல்ல, இதனால உனக்கு தான் பிரச்சனை பான ரியூக்கு லைட் கிட்ட சொல்லுது. போலீஸ் அனுப்பிச்ச மெசேஜ்ல முதல் கீராவை நேர்ல சந்திக்காம அவரை பத்தின தகவலை சொல்லி போலீஸ்ல சரணடைஞ்சிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு ரெண்டாவது கீராக்கு வீடியோ மெசேஜ்ல சொல்ல, அத டிவில பார்த்த மீசா இதுக்கு மேல பொறுக்க முடியாது, லைட் வீட்டுக்கே போக வேண்டியதுதான் முடிவெடுத்து கிளம்பி வந்துட்டாங்க. வீட்ல தங்கச்சியும் அம்மாவும் யாருமா நீ என்ன ஏதுன்னு கேட்க, காலேஜ்ல ஒரு புக்க லைட் விட்டுட்டு வந்துட்டாரு, அதை எடுத்துட்டு வந்தாலும் மீசா சொல்ல, என்னடா நடக்குதுன்னு வெளிய வந்த லைட் கிட்ட மீசா டெத் நோட் காமிச்சதும் அதை தொட்டு பார்த்த லைட் கண்ணுக்கு அவங்க ஷினிகாமி ரெம் தெரிய, இது ரெண்டாவது கீராதான்னு கன்ஃபார்ம் பண்ணி மேல கூட்டிட்டு வந்து எப்படி என்ன கண்டுபிடிச்சன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மீசா எப்படி கண்டுபிடிச்சன்னு எல்லாத்தையும் சொன்னதும் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுப்பான்னு சொல்லுது ரியூக்கு. நீ சொன்ன தகவலால உன்னை பிடிச்ச டெத் நோட் பத்தின விஷயங்களை போலீஸ் தெரிஞ்சுப்பாங்கன்னு லைட் சொல்ல, அதான் உங்களை சந்திச்சிட்டல நீங்க என்ன காப்பாத்த மாட்டீங்க, உங்களுக்காக எல்லாம் நான் போட்டு தள்ளுறேன், உங்களோட கண்ணா நான் இருக்கேன், அதுக்கு என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்கோங்கன்னு மீசா கேட்டதும், நாம ஒண்ணா சேர்ந்துக்க முடியாது, நீ என்ன பார்த்த ஏரியால ஏகப்பட்ட கேமராவை வச்சு வாட்ச விட்டுருந்தாங்கன்னு லைட் சொல்ல, அதுக்கு தான் நான் மாறு வேஷத்துல வந்திருந்தேன்னு மீசா அவங்களோட போட்டோவை காமிச்சு சொல்றாங்க. அப்ப வீடியோ அனுப்பிச்சதுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குமே அதுன்னு லைட் கேட்க, அதெல்லாம் என் ஃப்ரெண்டை வச்சு தான் செஞ்சேன், அவளுக்கு இத பத்தி எந்த ஐடியாவும் இல்ல, வேணும்னா சொல்லுங்க அவளையும் போட்டுடுறேன், இல்லனா இந்த டெத் நோட்டை நீங்களே வச்சுக்கோங்கன்னு மீசா தர, இவ என்ன இந்த நிலைமைக்கு இறங்கி வந்துட்டா, சரி இன்னும் போட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணி ஒரு வேளை இதுல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு வச்சிருந்தா என்ன பண்றதுன்னு லைட் சந்தேகத்தோட கேட்க, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, என்னோட அப்பா அம்மாவை ஒரு திருடன் கொண்டுட்டான், போதிய ஆதாரம் இல்லாம கோர்ட்ல அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியல, ஆனா கீரா அவனுக்கு தண்டனை கொடுத்தாரு, அதனாலதான் உங்களை எப்படியாவது சந்திக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருந்தேன்னு கண் கலங்கி சொல்ல, இவளை வச்சு நாம நினைச்சதை சாதிச்சிடலாம்னு முடிவு பண்ண லைட் மீசாவை கட்டி பிடிச்சி, என்னால உன் பாய் ஃப்ரெண்டா நடிக்க தான் முடியும், உன் பாதி உயிரை தாரவாத்து வாங்கின கண்கள் எனக்கு பெரிய ஆயுதமா விளங்கும்னு சொல்ல, என்னோட பாசத்தை பார்த்து நீங்க என்ன உண்மையாலுமே காதலிப்பீங்கன்னு சொல்லி மீசா லைட் தழுவுறாங்க. எல்லோட மூஞ்சை இவளுக்கு காட்டி அவன் பேரை கண்டுபிடிச்சி அவனோட சேர்த்து இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஆளையும் போட்டு தள்ளிட்டு கடைசியா இவளையும் போட்டு தள்ளினாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா கீராவோட உண்மையான முகத்தை இவ மட்டும் தான் பார்த்திருக்கான வில்லத்தனமா சிரிக்கிறாரு லைட். சரி உங்க ஷினிகாமியை காட்டுங்கன்னு மீசா கேட்க, லைட் பஸ்ல இருந்து டெத் நோட் பேப்பரை எடுத்து மீசா கையில வச்சதும் ரியூக்கு தெரிய, அதை பார்த்து பதறாம ஹாய் சொல்லி ஃப்ரெண்டா வராங்க மீசா. இந்த பக்கம் எல் சர்வேலன்ஸ் கேமராவை ஏரியாவை சுத்தி வச்ச ஃபுட்டேஜ் பார்த்து எங்கேயாவது ரெண்டாவது கீரா லைட் சந்திச்சாங்களான்னு கண்ணுல விளக்கண்ண விட்டு பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எதுக்கும் லைட் மேல ஒரு கண்ணு வைங்க, ஒருவேளை லைட் கீராவா இருந்தா அது ரெண்டாவது கீரா லைட் சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு எல். இந்த பக்கம் மீசா ஷினிகாமியை எப்படி கொல்றதுன்னு லைட் கிட்ட சொல்லிட்டு இருக்க, அதை பெருசா கண்டுக்காம கடைசியா ஒரு டேப் ரெடி பண்ணி டிவி ஸ்டேஷனுக்கு அனுப்பி விடு, அதுல நான் முதல் கீராவை நேரடியா சந்திக்க தேவையில்லை, அவரோட வழியை பின்பற்றி எங்களோட பவர்ஸை வச்சு உலகத்தை நல்வழிப்படுத்த குற்றவாளிகளை களை எடுக்க போறேன்னு சொல்லி அனுப்ப முடியுமான்னு லைட் கேட்க, நீங்க எதை செய்ய சொல்றீங்களோ அதை எதிர்பேச்சு பேசாம செய்யறேன், ஆனா வாரம் ஒரு வாட்டி நம்ம டேட்டிங் போகணும்னு மீசா கேட்டதும், ஏற்கனவே அந்த எல் என்ன வாட்ச விட்டுட்டு இருக்கான், இதுல நீ புதுசா வந்து என் கூட சுத்திட்டு இருந்தா தொக்கா தூக்கிட்டு போயிடுவான், அதனால இனிமே நான் பல பெண்கள் கூட டேட்டிங் போனாதான் உன்ன அதுல ஒன்னா சேர்த்து ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியும்னு லைட் சொல்ல, வேற எவனா உன் கூட சுத்தனா அவளை கண்டிப்பா நான் போட்டுருவேன்னு மீசா காதல் வெளியில சொல்றாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னா இப்ப ஏன் பொங்கறன்னு லைட் கேட்டதும், இது ஒண்ணு மட்டும் என்னால ஒத்துக்க முடியாது, உங்க மேல எனக்கு அளவு கடந்த காதல் இருக்கு, அதனாலதான் வேற எந்த பொண்ணும் உங்க கூட நெருங்கி பழக கூடாதுன்னு மீசா சொன்னதும், இங்க பாரு உன் டெத் நோட்டும் என்கிட்ட தான் இருக்கு, உன்னை போட்டு தட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோன்னு லைட் மிரட்ட, தம்பி அப்படி எதனா சம்பவம் பண்ணா நான் உன்னை பரலோகத்துக்கு அனுப்பிடுவேன் புரியுதா, அந்த பொண்ணோட ஆயுள் காலம் எனக்கு தெரியும், அதுல எதனா குறைஞ்ச மாதிரி இருந்தா உன்னோட ஆயுசை எடுத்துடுவேன் புரிஞ்சுதான்னு ரெம் மிரட்டினதும், அப்படி உதவி செஞ்சா உன்னோட உயிர் போயிடுமேன்னு லைட் கேட்க, போனா போயிட்டு போகுது அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, உன் உசுர காப்பாத்திக்கிற வழியை பாருன்னு ரெம் எச்சரிச்சதும் ஷினிகாமி கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாரு லைட். கதவை தட்டிட்டு உள்ள வந்த மம்மி லேட் ஆச்சு இன்னும் என்னப்பா பொண்ணு கூட தனியா பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீசா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ரெம்காகவே அவளை பாதுகாப்பா வச்சிருக்கணும் போல, சரி பாப்போம்னு யோசிக்கிறாரு லைட். என்ன பாதுகாக்கிறதுக்கு லைட் மிரட்டி இருந்தாலும் அவரை போட்டு தள்ளிடாதன்னு மீசா ரெம் கிட்ட சொல்லிட்டு வராங்க. மீசாவை பத்தி சர்ச் பண்ணி பார்த்த லைட் இவ்வளவு பெரிய மாடல் கூட சுத்தனா கண்டிப்பா அவளை பத்தி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு எல்லை விட அந்த ரெம் தான் பெரிய தொல்லை போல. சரி பரவாயில்ல, முதல்ல அந்த எல்லை எப்படியாவது இவ கண்ணு முன்னாடி காட்டணும்னு முடிவு எடுக்கிறாரு லைட். அடுத்த நாள் காலையில அப்பா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் மீசாவை பத்தி சொல்லாதீங்கன்னு அம்மா தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு காலேஜுக்கு வர ரெண்டாவது வீடியோ இந்நேரத்துக்கு வந்திருக்கும். அதை பார்த்த எல்லோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு ஈவினிங் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போவோம்னு லைட் யோசிச்சிட்டு இருக்க, அவரை வாட்ச விட ஒரு ஆபீசர் காலேஜிலே கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு சாயந்தரம் லைட் எல்ல பார்க்க வர புது வீடியோ வந்திருக்கு பான்னு எல் போட்டு காமிச்சதும் லைட் சொன்னபடி ஒப்பிச்ச ரெண்டாவது கீராவோட மெசேஜ் பார்த்துட்டு இருக்க, இதுல இருந்து ரெண்டாவது
கீரா முதல் கீராவை கண்டிப்பா சந்திச்சிருக்காங்கன்னு கிளியரா தெரியுது. அவங்களோட செயல்பாடு வேற மாதிரி போகும்போது வில்லங்கம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம லைட் கீராவா இருக்க வாய்ப்புகள் கம்மின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்நேரம் லைட் கீராவா இருந்தா என்ன டிவி முன்னாடி ஆஜராக சொல்லி என்ன போட்டு தள்ள சொல்லிருப்பான்னு எல் சொல்ல, ஒருவேளை நான் கீராவா இருந்தா கண்டிப்பா உன்னை டிவில வர சொல்ல மாட்டேன். அந்த சிச்சுவேஷனை எப்படி நீ சமாளிப்பேன்னு எனக்கு தெரியும்னு லைட் சொல்ல, தயவு செய்து நீ கீராவா இருந்தான்னு சொல்லாதப்பான்னு அப்பா சொன்னதும் என் பேர்ல உள்ள கலங்கத்தை தொடக்கலாம்ப்பா அப்படி சொன்னேன்னு லைட் விட்டு போடுறாரு. ஃபேக்ட் தான், லைட் கீராவா இருக்கவே கூடாது. ஏன்னா அவன் தான் எனக்கு கிடைச்ச முதல் நண்பன் எல் சொன்னதும் ஆச்சரியப்பட்ட லைட் எனக்கு செட் ஆகிற ஃப்ரெண்ட் நீதான், காலேஜுக்கு வா நம்ம மறுபடியும் டென்னிஸ் விளையாடலாம்னு லைட் சொல்ல, பார்க்கலாம்னு சொல்றாரு எல். அங்க இருந்து லைட் கிளம்புனதும் என்னப்பா நட்புக்காக படத்தை காட்டிட்டு வரியேன்னு வியூக்கு கலாச்சிட்டு வர, அவன் என்னடா ரெண்டாவது கீராவை சந்திச்சதை பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். இதுல இந்த மீசாவை வேற சமாளிக்கணும்னு லைட் சொல்லிட்டு வர, கபால்னு பாஞ்சி வந்து லைட்டை கண்டுபிடிக்கிறாங்க மீசா. 2 வாரம் உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு மீசா சொல்ல, முத தடவையா ஒரு பொண்ணு மூஞ்சி மேலே குத்தணும்னு யோசிச்சது இன்னைக்கு தான் லைட் ஃபீல் பண்றாரு. வேற வழி இல்லாம அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போக அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆபீசர் இவன் சரியான ப்ளே பாயா இருப்பான் போலன்னு யோசிக்கிறாரு. வீட்டுக்கு வந்த லைட் ரெம் கிட்ட உனக்கு மீசாவோட சந்தோஷம் தான் பிடிக்கும்னா எல்ல போட்டு தள்ளிடு, அதுதான் மீசாக்கும் சரி எனக்கும் சரி நிம்மதியை தரும்னு சாமர்த்தியமா காய் நகர்த்த சோகா நங்கூரத்தை போடுறான்பான்னு சிரிக்குது ரியோக்கு. உன்னை எனக்கு பிடிக்கலனாலும் அந்த எல்ல கொண்டா மீசா சந்தோஷப்படும்னா கண்டிப்பா போட்டு தள்ளுறேன்னு ரெம் சொன்னதும் எல்ல போட்டு தள்ளுறது இவ்வளவு ஈஸியான லைட் ஃபீல் பண்ண 14வது எபிசோட் முடியுது. ரெம் கிட்ட எல்ல எப்போ எப்படி போடுறதுன்னு நான் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் போட்டு தள்ளனா போதும், அது வரைக்கும் பொறுமையா இரு. அடுத்து உன் ஃபோன் நம்பர் எனக்கு வேணும்னு மீசா கிட்ட லைட் கேட்க, உனக்கு நம்பர் என்ன போனையே தரேன்னு உன்னை கொடுத்துட்டு இதுல நொடிக்கு ஒரு முறை என்ன பண்றேன்னு கேப்பியா, நான் பதில் சொல்லுவேனா சரியான மீசா சொல்ல, அதெல்லாம் என்னால முடியாது, இந்த போன் எப்பவும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும், எதனா தேவனா ஆன் பண்ணி கால் பண்ணுவா புரியுதா, இப்போ நீ கிளம்பலாம்னு லைட் சொல்ல, அதெல்லாம் முடியாது, நாம எங்கனா வெளிய போலாம் எதனா சாப்பிடலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு மீசா காதல் கிளிகிளிப்புல சொல்ல, லைட் பக்கத்துல ஒரு லிப்லா கடிச்சதும் கிறங்கி போன மீசா கிட்ட இப்ப தயவு செய்து கிளம்புமான்னு லைட் சொன்னதும் காதல் போதையில தள்ளாடின மீசா சரின்னு சொல்லிட்டு ஆத்ம திருப்தியோட அங்க இருந்து கிளம்புறாங்க. என்னப்பா கிச்சாலாம் கொடுத்து என்ன வெறுப்பேத்துறேன்னு ரியூக்கு கேட்க, அவளை சமாளிக்க வேற வழி தெரியல. சரி அதை விட எல்ல எப்படி போட்டு தள்ளுறதுன்னு யோசிப்போம். அது மட்டும் இல்ல அவன் செத்தானா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசிக்கணும். அவன் என் ஃப்ரெண்ட்னு சொன்னாலும் கீராவை பொறுத்த வரைக்கும் அவன் பரம விரோதி. சோ எப்படி இருந்தாலும் நாளைக்கு தான் எல்லோட கடைசி நாள்னு லைட் முடிவு எடுக்கிறாரு. இந்த பக்கம் ஹேர் சாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருந்த எல், நான் இன்னும் 2 நாள்ல இறந்து போனா லைட் தான் கீரான முடிவு பண்ணி விசாரணையை தொடங்குதுன்னு சொன்னதும் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு மத்தவங்க பதட்டத்தோட கேட்க, எனக்கு சரியா சொல்ல தெரியல, இப்போதைக்கு கீராவா இருக்கக்கூடிய சஸ்பெக்ட்ல என்னால எல்ல மட்டும் தான் பார்க்க முடியுது, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லனாலும் என் மனசுக்கு 2 கீராவும் ஒன்னு சேர்ந்து என்ன போட்டு தள்ள திட்டம் போடுறாங்கன்னு தான் தோணுது, அதனால தான் சொல்றேன்னு எல் விளக்குறாரு. அடுத்த நாள் காலேஜ்ல லைட் ஒரு பொண்ணு கூட மொக்க போட்டு வரும்போது எல்ல பார்த்ததும் அவங்கள போக சொல்லிட்டு என்ன இந்த பக்கம் வெளிய தைரியமா வரது பிரச்சனை இல்லையான லைட் கேட்க, நீ கீராவா இல்லாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல, டிபார்ட்மெண்ட் தவிர என்ன எல்லுன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான், அதனால என் உயிருக்கு எதனா ஆபத்துனா மத்தவங்க கிட்ட உன்னதான் கீரான முடிவு பண்ணி விசாரணையை கண்டினியூ பண்ண சொல்லிருக்கேன்னு சொல்றாரு எல். இவனை போட்டு தள்ளனா என்ன ஆபத்து வரும்னு எச்சரிக்கிறான் போல, என்ன பண்ணாலும் அதுக்கு செக்மேட்ல தான் வந்து முடியுது, என்ன பண்றதுன்னு லைட் யோசிச்சிட்டு இருக்கும்போது வா நாம கேண்டீனுக்கு போய் எதனா மேய்வோம்னு எல் சொல்லிட்டு முன்னாடி போக, அங்க வந்து மீசா ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துல இருந்துச்சு, அத உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்ல, கர்மம் முடிச்சவ இப்ப வந்து உயிரை வாங்குறா, பரவாயில்ல எல்லோட பேரை பார்த்து சொல்லுவா, வெற்றி என் பக்கம் தான லைட் யோசிக்க, யார் அதுன்னு எல் பாக்கும்போது என் பேரு மீசான்னு சொன்னதும் இவன் என்ன வேற பேரை சொல்றான்னு மீசா முடிக்கிறாங்க, அதே பெரிய ஸ்டாரோட பேரை தான் வச்சிருக்கான்னு மீசாவை சமாளிக்கிறாரு லைட். சிக்கனாண்டா எல்லுன்னு லைட் சந்தோஷப்படும் போது எல் மார்க்கமா சிரிக்க, இவதான் 2வது கீரான கண்டுபிடிச்சிட்டான் போல, என்ன பண்றதுன்னு லைட் யோசிக்கும் போது லைட் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குப்பா, நான் இவங்களோட தீவிர ஃபேன் தெரியுமான்னு எல் சொல்ல, கன நேரத்துல அதிர்ச்சியில இருந்த லைட் நார்மல் நிலைமைக்கு வர சுத்தி இருக்கிற மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் மீசாவை பார்த்தது சுத்து போடுறாங்க. அவங்க கோஆர்டினேட்டர் மீசாவை கூட்டிட்டு போக அவளுக்கு ஃபோன் பண்ணி எல்லோட பேரை தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் லைட் முடிவு பண்றாரு. வாப்பா கேண்டீனுக்கு போலாம்னு எல் கூப்பிட, நான் சூச்சு போயிட்டு வரேன் நீ முன்னாடி போன்னு சொல்லிட்டு மீசாக்கு கால் பண்ணி எல்லோட பேரை தெரிஞ்சிட்டு என் கையாலே அவனை போட்டு தள்ளுறேன்னு முடிவு பண்றாரு லைட் ஏகே கீரா. மீசாக்கு கால் பண்ணா எல் அவங்களோட போன் அட்டெண்ட் பண்றாரு. என்னடான்னு பார்த்தா கும்பல்ல இருக்கும்போது எல் சிறப்பான வேலையை பார்த்திருக்காரு. அவங்க போனை கூட நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு லைட் கேட்டு வாங்கிட்டு அவளோட இன்னொரு போனுக்கு கால் பண்ணி பேரை கேட்போம்னு லைட் டயல் பண்ண, எல்லோட போனுக்கு ஒரு கால் வந்ததும் அதை அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு உனக்கு நல்ல செய்தியும் இருக்கு கெட்ட செய்தியும் இருக்கு லைட், மீசா தான் 2வது கீரான கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னதும் லைட் ஒரு யூக்கும் அதிர்ச்சி அடையறாங்க. அவளோட ஃப்ரெண்ட் வீட்ல வீடியோ ரெடி பண்ணும்போது எடுத்த ஹேர் சாம்பிள்ஸ் வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணோம், அவளை இந்நேரத்துக்கு விசாரிக்க கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்ல, நான் பண்ண ஒரே தப்பு அந்த வீடியோ ஆதாரங்களை அழிக்க சொல்லிருக்கணும், இந்த சண்டையில நான் தோத்துட்டேன்னு மனசளவுல முடிவு பண்ண லைட் என்ன இருந்தாலும் தோல்வியை ஒத்துக்க கூடாது, இனிமே தான் நமக்குள்ள சண்டை ஆரம்பிக்க போது எல்னு முடிவு எடுக்கிறாரு லைட். ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மீசாவை கண்ண மறைச்சு கையை கட்டி போட்டு விசாரிக்க சொல்றத பார்த்து சீஃப் பதறி போக, என்ன பாக்குறீங்க அவளால எப்படி கொல்ல முடியும்னு தெரியல, அதான் இப்படி கட்டி போட்டுருக்கேன், கூடிய சீக்கிரம் லைட்டை விசாரிக்க வேண்டியிருக்கும் பாத்துக்கோங்கன்னு எல் சொல்றாரு. 3 நாளைக்கு அப்புறம் என்ன கொன்னுடுங்கன்னு மீசா சொல்ல, நீ தான் 2வது கீரான்னு எல் கேட்டதும் அது நான் இல்ல, என்ன இப்படி சித்திரவதை பண்றதுக்கு தயவு செய்து என்ன கொன்னுடுன்னு ரெம் கிட்ட கேட்க, அப்படினா அந்த லைட்டையும் கொன்னுடுறேன்னு ரெம் சொல்ல, அவரை விட்டு என்ன கொல்ல முடியாதுன்னா நானே செத்துடுறேன்னு நாக்க கடிக்க முயற்சி பண்ண வட்டாரி அவங்க வாயில துணியை வச்சு தடுத்துறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அங்க இருந்து லைட் வீட்டுக்கு வந்த ரெம் மீசாவோட நிலைமையை லைட் கிட்ட எடுத்து சொல்லி நீ தான் அவளை காப்பாத்துவன்னு டெத் நோட்டோட ஓனர்ஷிப்பே வேணாம்னு மீசாவை ஒத்துக்க வச்சுட்ட. அப்ப அவளோட கண்கள் கலங்கும்போது அதை ரெம் தொடக்க அவங்களோட முடி அசைஞ்சதை கேமரால பார்த்த எல் என்ன நடக்குதுன்னு சந்தேகப்படுறாரு. இதனால டெத் நோட் யூஸ் பண்ண ஞாபகங்களை அவ மறந்துடுவா, அவளை நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும் இல்லனா உன்னை போட்டு தள்ளிடுவான் பாத்துக்கோன்னு லைட் கிட்ட ரெம் சொல்ல, சிறப்பான சம்பவம் பண்ணிருக்க ரெம், இதுக்கப்புறம் எல் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன், இதுதான் நம்ம கடைசி சந்திப்பு ரியூக்குன்னு குட் பை சொல்றாரு லைட். வீட்ல இருந்து தனிப்பட்ட பகுதிக்கு வந்த லைட் மீசாவோட நோட்டை நான் கைவிடுறேன்னு ரெம் கிட்ட கொடுத்ததும் தயவு செய்து மீசாவை காப்பாத்துன்னு ரெம் சொல்லிட்டு பறந்து போகுது. ரியூக்கோட டெத் நோட்டை நான் இழக்காத வரைக்கும் ரெம்மோட ஞாபகம் எனக்கு மறந்து போகாது. அது மட்டும் இல்லாம ரியூக்கோட டெத் நோட்டை அந்த இடத்துலயே புதைச்சிட்டு நான் எப்ப கைவிட்டுருவேன்னு சொல்றேனோ அப்ப டெத் நோட்டோட ஓனர்ஷிப்பை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோ புரிஞ்சுதானே ரியூக்கு கிட்ட சொல்றாரு லைட். இந்த பக்கம் டெத் நோட்டோட ஞாபகங்களை இழந்த மீசா ஏதோ ஒரு ஸ்டாக்கர் தான் இப்படி கட்டி போட்டு சித்திரவதை பண்றதா நினைச்சு தயவு செய்து என்ன விட்டுன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தவ இப்ப திடீர்னு எப்படி மாத்தி பேசுறான்னு எல் யோசிக்கிறாரு. அப்ப லைட் தெரியுமான்னு எல் கேட்டதும் என் பாய் ஃப்ரெண்டே எனக்கு தெரியாதான்னு மீசா சொல்றாங்க. இது வரைக்கும் லைட் பேச சொன்னா எதுவும் பேசாத பொண்ணு இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு ஒண்ணும் புரியாம எல் மண்டையை குழப்பிட்டு இருக்காரு. அப்ப லைட் போன் பண்ணி நான் மேல வரேன்னு சொன்னதும் மீசாவோட வீடியோவை ஆஃப் பண்ண சொல்லிட்டு லைட்ட உள்ள வர சொல்றாரு. உள்ள வரும்போதே மூஞ்ச பாவமா வச்சிட்டு வந்த லைட் நான் கீராவா இருக்கலாம்னு சொன்னதும் என்ன வார்த்தைப்பா சொன்னேன்னு அப்பா பதட்டமா கேட்க, லைட் தான் கீரான்றதுக்கு ஆதாரம் இல்ல, ஆனா இப்படி முன் வந்து கீராவா இருக்கலாம்னு பச்சையா நடிக்கும் போதே தெரியுது நீ தான் கீரானு. இப்போ இந்த சீனை எதுக்கு போடுறான்னு எல் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உலகத்திலேயே சிறந்த டிடெக்டிவா இருக்கிற எல் கணிச்சபடி FBI ஆபீசரான ரே பென்பார் என்ன ஃபாலோ பண்ணி இறந்து போயிருக்காரு. நானும் மான்சுடாவும் தான் அந்த ஏரியாவை சுத்திட்டு இருக்கும்போது 2வது கீரா முதல் கீராவை சந்திச்சிருக்காங்க. கடைசியா 2வது கீராவை சந்தேகப்படுற மீசா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குதுன்னு 3 விஷயத்திலயும் நான் தான் லிங்க் ஆகியிருக்கேன்.
போட்டாம்பாரு பரங்கி மலையில பிட்டுன்னு யோசிக்கிறாரு எல். நான் தூங்கும்போது என்ன அறியாம கீரா வெளிய வந்து குற்றவாளிகளை போட்டு தள்ளி இருக்கலாம்னு லைட் சொல்ல, அதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பில்ல. உன்னை ஒரு 5 நாளைக்கு கேமராவை வச்சு கண்காணிச்சிட்டு இருந்தோம். நீ சகஜமா தூங்கி எந்திரிச்சு தான் வேலையை பார்த்துட்டு இருந்த. அந்த கேப்ல கூட கீரா கொலை செஞ்சதால தான் உன்னை கீரா இல்லன்னு முடிவு பண்ணிருக்கோம்னு எல் சொல்ல, கரெக்ட் தான். என் மனசுல பெரிய பெரிய குற்றவாளிகளை கொல்லணும்னு எண்ணம் இருக்கு. அதை எனக்கே தெரியாம செஞ்சிருக்கலாம்னு லைட் சொன்னதும் எனக்கும் அந்த எண்ணம் இருக்கும். அதுக்கு நான் கீராவா ஆயிட முடியுமான்னு மாச்சுடா சொல்ல, ஒருவேளை உன்னை கண்காணிச்ச கேப்ல வெளிய போய் கூட நீ குற்றவாளிகளை போட்டு தள்ளி இருக்கலாம்னு இன்னொரு ஆபீசர் சொன்னதும் இவன் மீசாவை பிடிச்சு வச்ச மாதிரி தானா உள்ள வந்து மாட்டி குற்றம் இல்லாம காமிச்சிக்க போடுற ஸ்கெட்ச் தான் போலன்னு எல் சுதரிச்சாலும் இவன் வெளியிலேயே போகும்னு முடிவு பண்ணி இவனையும் தனிமைப்படுத்தி சிறையில் அடைங்கன்னு எல் சொல்றாரு. சீஃப் அப்பா எதுக்காக அவனை ஜெயில அடைக்கிறீங்க? அவன் மேல எந்த ஆதாரமும் இல்லன்னு புள்ள பாசத்துல கத்திட்டு இருக்க லைட் அவரை சமாதானப்படுத்தி இந்த சரவாசத்தை நான் அனுபவிச்சாதான் உண்மையான கீராவை என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. சரி நான் உள்ள போறேன்னு சொன்னதும் அவரை கண்ணு கட்டி ரூம்ல அடைக்கிறாங்க. கூடவே ரியூகவும் உட்கார்ந்துட்டு இருக்க, என்னப்பா ஆப்பிள்லாம் தர மாட்டாங்களான்னு ஆவலா கேக்குது. சீஃப் எல் கிட்ட என்ன இந்த கேஸ்ல இருந்து வெளிய அனுப்பிடுங்க. என் பையனை குற்றவாளியா இருக்கிறதால என்னோட மனசாட்சி புள்ள பாசத்தால நியாயத்தை கைவிட்டுரும். ஒருவேளை அவனே கீராவா இருந்தா கண்டிப்பா அவனை என் கையாலே கொன்னுடுவேன். அதனாலதான் கேக்குறேன்னு சொல்ல, ஃபேக்ட் தான். இப்படி எதனா முடிவு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க நடுநிலைமையா யோசிக்கக்கூடிய சூழல்ல இப்ப இல்லன்னு எல் சொல்றாரு. அப்ப என்னையும் ஒரு ஜெயில அடைச்சிடுங்க. என்னால என் புள்ள பண்ற கஷ்டத்தை பார்க்க முடியாது. அவனோட சேர்ந்து நானும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னதும் வட்டாரியா ஒரு ரூம் ரெடி பண்ண சொல்லிருக்கேன். உங்களுக்கு ஒரு செல்போனை தரேன், அதுல உங்க குடும்பத்தோட பேசலாம். அதே போல விசாரணை எந்த நிலைமையில இருக்குன்னு நானே உங்களுக்கு தகவல் சொல்றேன்னு எல் சொன்னதும் மிக்க நன்றின்னு சொன்ன சீஃபையும் ஜெயில அடைக்கிறாங்க. 3 நாள் கழிச்சதும் குற்றவாளிகள் இறக்குறது குறைஞ்சிருக்குதான்னு லைட் கேட்க, ஒரு குற்றவாளி கூட இதுவரைக்கும் இறக்கலன்னு எல் சொல்றாரு. அப்ப நான் தான் கீரான முடிவாகிடுச்சான்னு லைட் சொல்ல, கூட இருக்கிற ரியூக்கு ஆப்பிள் எங்கடான்னு கேக்குது. என்னடா இது, இவன் அடைச்சு வச்சதும் குற்றவாளிகள் இறப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கலையே. என்ன ஸ்கெட்ச் போடுறான்? ஒருவேளை இதையே காரணமா வச்சு நான் கீராவா இருந்திருக்கலாம். ஆனா அது எனக்கே தெரியாதுன்னு தோசைக்கல்ல இட்லி சுட போறானா? இது லைட்டோட ஸ்டைல் இல்லையே, அப்படி சொல்லக்கூடாது. இது கீராவோட ஸ்டைல் இல்லையேன்னு எல் மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு. 5 நாளைக்கு அப்புறம் ரியூக்கு ஆப்பிள் இல்லாததால முறுக்கிக்க ஆரம்பிக்க மீசா எப்பவும் போல உளறிட்டு இருக்காங்க. மேல உள்ள மத்த ஆபீசர்ஸும் லைட் தான் கீரா போலன்னு சொல்றாங்க. இது அவங்க அப்பா எப்படி எடுத்துக்க போறாருன்னு தெரியலன்னு சொன்னதும் மனசுடைஞ்சு போன அப்பா கிட்ட எல் பேச முன் வரும்போது என்ன ஆச்சு ஏதுன்னு பதட்டத்தோட உச்சில இருந்து கேட்க, என்ன ஆனாலும் இந்த நிலைமை மாறாது, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிற இடமா தேடி போயிருங்கன்னு எல் கேட்டதும் என் பையன் நிரபராதின்னு கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன்னு சொல்றாரு டாடி சீஃப். 7 நாள் ஆனதும் என்ன லைட் ஒரு வாரத்திலே உன்னோட தன்னம்பிக்கை குறைஞ்சிட்டு வருதுன்னு எல் கேட்க, இவ்வளவு நாள் போதும்னு முடிவு பண்ண லைட் என்னோட கர்வத்தை நான் கைவிடுறேன்னு சொன்னதும் முடிக்கிட்டு இருக்க ரியூக்கு புரிஞ்சுக்கிட்டு நேரா நின்னு சரி நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. அதோட சேர்த்து டெத் நோட் பத்தின விஷயங்களை லைட் மறந்துட்டாரு. அதனால கீராவா இருந்த லைட் இப்ப வெறும் லைட் ஆனதுனால எனக்கும் கீராக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நானே உள்ள வரணும் ஒத்துக்கிட்டல, நானே கேக்குறேன் என்ன வெளிய விட்டுருங்கன்னு லைட் கேட்க, இது எப்பவும் பேசுற லைட் இல்லையேன்னு ஃபீல் பண்ண எல் இப்பதான் குற்றவாளிகளோட சாவு நின்னு போயிருக்கு. இந்த நிலைமையில உன்னை வெளிய விட முடியாதுன்னு எல் சொல்ல, என்ன வெளிய விட்டுருங்கன்னு லைட் கெஞ்சிட்டு இருக்காரு. மத்த ஆபீசர்ஸ்னா இவன் என்ன ஒரு வாரத்திலேயே இப்படி மாறிட்டான், இவன் தான் கீரான முக்காவாசி நிரூபணம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்ல, என்ன நடக்குதுன்னு எல் நிதானமா யோசிச்சாலும் அவரால ஒரு முடிவுக்கு வர முடியல. 15 நாளைக்கு அப்புறம் 2 வாரமா நிறுத்தப்பட்ட குற்றவாளிகளோட சாவு மறுபடியும் தொடங்கிடுச்சுன்னு மாச்சுடா சொல்ல, இது என்ன புது குழப்பம்னு எல் யோசிக்கிறாரு. மாச்சுடா இந்த விஷயத்தை சீஃப் கிட்ட சொன்னதும் என் புள்ள கீரா இல்லையேன்னு சந்தோஷப்பட்டாலும் எல் என்ன சொல்றாருன்னு கேட்க, அவன் கீரா இல்லன்னு சொன்னாலும் சின்ன சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்குன்னு எல் சொல்ல, சின்ன சந்தேகம் தானே அதை நாமளே கிளியர் பண்ணிடலாம்னு சொன்ன மாச்சுடா இந்த விஷயத்தை லைட் கிட்ட சொல்லுவோம்னு மைக்க எடுக்க, அதை வெறுத்து புடுங்கின எல் இத குற்றவாளிங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு குற்றவாளிகள் இன்னும் சாகல, அப்ப நீ தான் கீரான்னு ஒத்துக்கோன்னு லைட் கிட்ட கேட்க, என் கண்ணை பார்த்து சொல்லி நான் தான் கீரானு, அதுக்கப்புறம் என்ன தண்டனை வேணா கொடுத்துக்கோன்னு லைட் சொல்றாரு. மீசா கிட்ட நீ தான் கீராவான்னு எல் கேட்க, எனக்கு கீராவை பார்க்கணும்னு தான் ஆசை, என்னோட அப்பா அம்மா கேஸ்ல குற்றவாளிகளை தண்டிச்சது கீரா தான் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு என்னடா இவங்க நமக்கே விபத்து அடிக்கிறாங்கன்னு யோசிக்கிறாரு எல். இது இப்படி இருக்க ரெம் ஒருத்தர் கிட்ட டெத் நோட் கொடுத்து குற்றவாளிகளோட லிஸ்ட் காட்டி அந்த பேரெல்லாம் எழுதுனதும் இந்த நோட்டை உன் இஷ்டம் போல பயன்படுத்திக்கோன்னு சொல்ல ஓவர் நைட்ல ரெக்கார்ட் முடிக்கிற மாதிரி எழுதுறாரு அந்த ஆளு. இந்த வேகத்துல போனா கண்டிப்பா லைட் சொன்ன மாதிரி மீசாவை காப்பாத்திடலாம் போலன்னு யோசிச்சேன். நல்ல டீல் போட்டோம்னு அவர்கிட்ட சொல்லுது. 50 நாள் ஆனதுக்கு அப்புறமும் லைட்டையும் மீசாவையும் கண்காணிச்சிட்டு இருக்க எல் கிட்ட மத்த ஆபீசர்ஸ்லாம் மறுபடியும் குற்றவாளிகள்லாம் இறந்துட்டு தானே இருக்காங்க, அப்புறம் ஏன் அவங்களை இன்னும் அடைச்சு வச்சிருக்கீங்க, உங்களோட கணிப்பு தப்பாக கூடாதுன்னு தானே பிடிவாதமா அவங்களை வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எதிர்த்து கேட்டதும் ஃபேக்ட் தான், சரி சீஃப் கிட்ட பேசி பாப்போம்னு எல் பேச்சு கொடுக்க, என் புள்ள நல்லவன் அவனை வெளியே விட்டா நானும் வெளியே வரணும் பிடிவாதமா இருக்கிறத பார்த்ததும் நீங்க மேல வந்து இந்த கேஸ பத்தின என்னோட முடிவை சொல்றேன், அதை நீங்க தான் முதல்ல கேட்கணும்னு சொன்னதும் சீஃப் ஒத்துக்கிட்டு மேல வர அவர்கிட்ட எல் சேகரிச்ச விஷயங்களை பத்தி சொல்ல, அதை வாயை பொளந்துட்டு கேக்குறாரு சீஃப். 3 நாளைக்கு அப்புறம் மீசாவையும் லைட்டையும் ஜெயில இருந்து விடுவிச்சு அப்பாவே தனியா அவங்களை கார்ல கூட்டிட்டு போகும்போது லைட் தான் முதல் கீரானும் மீசா தான் இரண்டாவது கீரானும் எல் முடிவெடுத்தாரு. அதுக்கான ஆதாரங்கள் இல்லனாலும் உங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காரு. உங்களோட மரணத்துக்கு அப்புறம் கொலைகள் நிக்கலனா அவரோட உயிரை இழக்கிறதா சொல்லி மத்த நாடுகளோட தலைவர்கள் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாரு. யாருக்கும் தெரியாம உங்களை தூக்கல போட தான் நான் கூட்டிட்டு போறேன்னு சீஃப் சொன்னதும் 2 பேரும் மரண பீதியில நாங்க கீரா கிடையாது, என்னதான் சந்தர்ப்பங்கள் எங்களை குற்றவாளிகளா காமிச்சாலும் நாங்க கீராவா இருக்கவே முடியாது. எல் முடிச்சு வச்ச கேஸ் எல்லாத்தையும் ஆணித்தனமா ஆதாரத்தை வச்சு தான் தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. இதுல மட்டும் ஏன் இப்படி நடந்திருக்குன்னு லைட் கதறி கத்த, காரை வேற பக்கமா திருப்பி தனியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு தூக்கலாம் தேவையில்லை, என் கையாலே உன்னை கொண்டுட்டு நானும் இறந்து போறேன், பின்னாடி வர போலீஸ் மீசாவை தூக்கல தொங்க விட்டுருவாங்கன்னு சீஃப் சொல்ல, யோ நீ எல்லாம் ஒரு அப்பாவான மீசா கல்வி ஊத்த என்ன நம்புப்பா, கீரா யாருன்னு தெரியாமலே இறந்து போகாதீங்கன்னு லைட் கெஞ்சுறாரு. எப்படி பார்த்தாலும் உன்னை தூக்கல தொங்க விட்டுருவாங்க, அதுக்கு என் கையாலே சாவணும் துப்பாக்கியால லைட்ட குறி வச்சு ட்ரிகர் அழுத்த மீசா காட்டு கத்து கத்துறாங்க. துப்பாக்கி சத்தம் கேட்டும் இன்னும் சாவலியன்னு ஃபீல் பண்ண லைட் என்னப்பா இதுன்னு கேட்க, அது சும்மா ஃபன் பண்ண, உங்களை குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்க இதை தவிர வேற வழி இல்ல, அதனால தான் எல் சொன்னபடி நடிச்சேன்னு சொல்றாரு சீஃப். என்ன எல் இப்பவாச்சும் நம்புறீங்களான்னு கேட்க, காரோட கண்ணாடியில குட்டி கேமரா வழியா நடந்த சம்பவத்தை வாட்சா விட்ட எல் கண்டிப்பா மீசா இரண்டாவது கீராவா இருக்க வாய்ப்பு இல்ல, அப்படி இருந்தா இந்நேரத்துக்கு சீஃபோட உயிரை எடுத்திருப்பாங்க, அவங்களால தான் கண்ணுல பார்த்தா கொலை பண்றது சல்லிசியான விஷயமாச்சே, அது நடக்கலனா இவங்க கீராவா இருக்க முடியாது. இருந்தாலும் மீசாவை கண்காணிக்க எப்பவும் ஒரு ஆபீசர் கூடவே இருப்பாரு, லைட் 24 மணி நேரம் என் கூடவே இருந்து கீராவை கண்டுபிடிக்க உதவி செய்வாருன்னு எல் சொன்னதும் மிக்க நன்றி எல், கண்டிப்பா நம்ம கீராவை கண்டுபிடிப்போம்னு சொல்றாரு லைட். சீஃப் 2 பேரையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததும் லைட்டோட ஒரு கையில சங்கிலியை போட்டு இன்னொரு பக்கம் சங்கிலியை எல் கையில மாட்டிக்கிறாரு. இத லைட் ஏத்துக்கிட்டாலும் மீசா ஏத்துக்க முடியாம காட்டு கத்து கத்திட்டு இருக்க, நீ லைட்ட முதல்ல எங்க பார்த்தன்னு எல் கேட்டதும் மாறு வேஷத்துல லைட் தான் கீரான்னு கண்டுபிடிச்ச இடத்த சொல்லி ஏன் எடுக்கணும்னா எனக்கு தெரியாது, ஆனா பார்த்த உடனே அவர் மேல எனக்கு காதல் உண்டாகிடுச்சுன்னு சொல்றாங்க மீசா. அப்ப லைட் கீராவா இருந்தா என்ன பண்ணுவேன்னு எல் கேட்க, ஏற்கனவே லைட் மேல இருக்கிற காதலை விட அளவில்லாம இருக்கும்னு மீசா சொல்றாங்க. இத வச்சு இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ண எல் மாச்சுடாவை மீசாக்கு செக்யூரிட்டி அனுப்பி வச்சுட்டு அவங்களை இங்க இருந்து வெளிய அனுப்புறாரு. லைட் கிட்ட மீசாவை எல் மறைமுகமா விசாரிக்க சொன்னதும் பொண்ணுங்களை தவறா விசாரிக்க
கூடாது, வேணும்னா அவங்கள முறையா விசாரிக்க சொல்லுங்கன்னு லைட் சொல்ல, சரி விடுன்னு சொன்ன எல், ஒருவேளை இவங்கள உண்மையாலுமே கீரான்ற சக்தி அவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சா, அதுல இருந்து இப்ப விடுபட்டதால இவங்களோட நடவடிக்கை வினோதமா மாறி இருக்கா, இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சுட்டு மீசா கிட்ட இந்த விசாரணையை பத்தி ரகசியமா வச்சுக்க சொல்லுன்னு எல் சொல்றாரு. அதை நான் பாத்துக்கிறேன், முதல்ல இந்த ஹோட்டலை விட்டு ஹோட்டலை மாத்தாம நிரந்தரமா ஒரு இடத்துல தங்குற மாதிரி பாருன்னு லைட் கேட்டதும், அதுக்குதான் 23 மாடி இருக்கிற பில்டிங் விலைக்கு வாங்கிட்டேன், அதுல ஹெலிபேட்ல இருந்து சகல வசதியும் இருக்கு, மீசாக்கு ஒரு ஃப்ளோரையே கொடுத்துடுவோம், இதுல இருந்து தான் நம்ம கீராவை தீவிரமா தேட போறோம்னு எல் சொல்ல, என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த கீராவை நானே கண்டுபிடிக்கிறேன்னு லைட் சொல்றாரு. இத பார்த்து மத்த ஆபீசர்ஸும் அவர் கூட சபதம் எடுக்கிறாங்க. இது இப்படி இருக்க ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட 8 சேர்மன் கொண்ட குழு சுத்து போட்டு யாரை போட்டுதல்னா நம்ம கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வர முடியும்னு மீட்டிங் வச்சு முடிவெடுக்கும் போது, எதுக்காக இப்போ கீரா குற்றவாளிகளை கொள்றதை விட்டு பிசினஸ் மேன போட்டு தள்ளுறான்னு ஒருத்தர் கேட்க, அவனும் காசு பாக்கணும்னு நினைச்சிருப்பான் போலன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. நம்ம கம்பெனி முன்னேறணும்னு போட்டு தள்ளுறத பாக்கும்போது நம்ம 8 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கீரா போலன்னு ஒருத்தர் சொல்ல, அதை விட இப்ப யாரை போடுவோம்னு இன்னொருத்தர் கேட்டதும், பின்னாடி இருந்தவரை மனிதர்கள் கேவலமானவங்கன்றதுக்கு எடுத்துக்காட்ட இந்த கும்பல் தான் யோசிச்சுட்டு இருக்குது. இதோட 17வது எபிசோட் முடியுது. எல் வாங்குற புது பில்டிங்ல கைரேகையில இருந்து ஆதார் கார்டு கண்ண ஸ்கேன் பண்ற மிஷின் வரைக்கும் வச்சு உள்ள எந்த பொருளும் எடுத்துட்டு வராதபடி பக்கா செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சிருக்காரு. மீசா லைட் கூட தனியா இருக்கணும்னு எல் கிட்ட வாதாடிட்டு இருக்காங்க. அத சீஃப் மத்த 2 பேர் கூட உட்கார்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மனநிலைமையில இருக்குதுன்னு குழம்பி போன எல், என்னடா பண்றது உங்களை, கீரான முடிவெடுத்தா இப்ப நீங்க கீரா இல்லன்னு நிரூபணம் ஆயிடுச்சு, கர்மம் இந்த கீரான்ற பவர் மனுஷனை விட்டு மனுஷன் தாவி போகுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா, சரி உங்களை கண்காணிப்புல வச்சா கொலை நிக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்ல, என்னதான்டா பண்றதுன்னு எல் புலம்பும் போது, கவலைப்படாதீங்க நாம கீராவை கண்டுபிடிச்சிடலாம்னு லைட் சொன்னதும், அட போங்கடா என்னத்தை கண்டுபிடிக்கிறது, கஷ்டப்பட்டு கீரான கண்டுபிடிச்சா அவனோட ஞாபகம் எல்லாம் இழந்து நான் நல்லவன், எனக்கும் கீராவை கண்டுபிடிக்கணும்னு இன்னொருத்த வந்து நிக்கிறதுக்கா, போயா வேலையை பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாம நம்ம உயிரை பணைய வச்சு கண்டுபிடிக்கணும், இது தேவையான எல் கேட்க, பொறுமையா இருந்த லைட் எல் மூஞ்சி மேலே ஒண்ணு வச்சு பார்க்க விடுறாரு. அப்புறம் எதுக்கு என்னையும் மீசாவையும் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணனு லைட் கேட்டதும், அவரை உதச்சு தள்ளிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் கீரா புடியில இருந்து விடுபட்டு இருக்கீங்க, அதான் புதுசா எவனை தேடி போறதுன்னு ஆர்வம் குறைஞ்சிருக்கு, அதை பெருசா எடுத்துக்கிற மனுஷனா பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்க இருக்கும் தம்பின்னு எல் சொல்ல, அப்ப நான் கீராவா இல்லாததுதான் உனக்கு பிரச்சனையான லைட் கேட்க, எனக்கு நீ தான் கீராவா இருக்கணும்னு ஆசை எல் சொன்னதும், லைட்டை எல் அடிக்க சிங்கிள்ஸ்ல நான் தான் கெத்து தம்பின்னு எல் திருப்பி சண்டை போடன்னு 2 பேரும் அடிச்சிட்டு மங்க மாளும் போது, கேமரால பார்த்த மாச்சூடா போன் பண்ண சண்டையை நிறுத்திட்டு எல் போனை எடுத்ததும், மீசாவை ஹீரோயினா புக் பண்ணிருக்காங்க, என்ன பண்றதுன்னு சண்டையை நிறுத்த சாக்கு சொன்னதும், போனை கட் பண்ணிட்டு மாச்சூடா பையன் மண்டையை யூஸ் பண்ணி நம்ம சண்டையை தடுத்துட்டானாமான்னு எல் சொல்ல, அவர் எப்பவும் ஏதாவது உளறிட்டு இருப்பாருன்னு லைட் சொல்றாரு. உங்களை தடுத்து நிறுத்தின பாருன்னு மாச்சூடா ஃபீல் பண்றாரு. இப்படியே 5 மாசம் போனதும் எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்ல சாவறாங்க, அதனால யாருக்கு பலன் ஏற்படுதுன்னு லைட் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி 2 பிசினஸ்மேன் இறந்து போனதால ஒரு கார்ப்பரேட் கம்பெனி பயங்கர லாபம் சம்பாதிச்சிருக்குன்னு எல் கிட்ட சொன்னதும், அப்ப இந்த கீரா குற்றவாளிகளோட சேர்த்து பணக்காரன் ஆகணும்னு யோசிக்கிறானான்னு எல் சொல்ல, இப்ப உன்னோட ஆர்வம் அதிகமாகுமேன்னு சொல்றாரு லைட். இந்த பக்கம் போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல ஹார்ட் அட்டாக் மூலமா போட்டு தள்ளாம ஆக்சிடென்ட்லயும் போட்டு தள்ளலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் கார்ப்பரேட் கீராவா செயல்படுறாரு. இது இப்படி இருக்க போலீஸ் கீராவை பத்தி விசாரிக்கிறதை நிறுத்திட்டாங்க, இல்லனா அரசியல் தலைவர்களை போட்டுருவன்னு மிரட்டி ஒத்துக்க வச்சுட்டான் இந்த புது கீரா, அதனால நம்ம போலீஸா இருந்து கீராவை விசாரிக்க முடியாதுன்னு சீஃப் தகவல் சொல்றாரு. அப்ப வேலையை விட்டாதான் கீராவை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு போலீஸ் வேலையே தேவையில்லைன்னு மாச்சூடா சொல்ல, எல்லாராலையும் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா ஐசாவாக்கு குடும்பம் இருக்கு, அவன் அதை பார்க்கணும், அதனால கவனமா முடிவெடுங்க, என்ன இருந்தாலும் நான் வேலையை விட்டுட்டேன், உங்க முடிவை யோசிச்சு சொல்லுங்கன்னு சீஃப் சொல்ல, ஐசாவா என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது யாரும் வேலையை விட தேவையில்ல, எல்லாரும் கிளம்புங்க, நான் தனியா கீராவை கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்றாரு எல். எங்க உயிரை பணைய வச்சுதான் இந்த கேஸ்ல களை இறங்கணும், அதனால எங்களுக்கு வேலையை விட்டு கீராவை தேட உரிமை இருக்குன்னு சீஃப் சொன்னதும், சரி என்ன தோணுதோ பண்ணுங்கன்னு எல் சொல்ல, ஐசாவா ஃப்ரீ டைம்ல கீராவை தேட முடியுமான்னு பர்மிஷன் கேக்குறாரு. இங்க இருக்கணும்னா போலீஸ்ல இருக்க கூடாதுன்னு எல் சொல்லும்போது, கேமரால பார்த்துட்டு இருந்த வட்டாரி உள்ள புந்து வேலையை விட்டாலும் அவங்களுக்கான சம்பளத்தை நாமளே கொடுக்க முடியும்னு சொல்லிடுங்கன்னு சொல்ல, என்னடா எனக்கு டெஸ்ட் வைக்கிறியான்னு ஐசாவா கேட்டதும், ஆமான்னு எல் சொல்ல, எனக்கு உங்க சங்கத்தமே வேணாண்டான்னு கட்டிட்டு போறாரு ஐசாவா. சில நாள் கழிச்சு அந்த கம்பெனியோட வளர்ச்சியை க்ளோஸா வாட்ச் பண்ணி அவனுங்க ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட்லி எதிரிகளை போட்டு தள்ளுறாங்க போலன்னு லைட் கண்டுபிடிச்சு சொன்னதும், அந்த கம்பெனில வேலை செய்யற ஒட்டுமொத்த ஆளுங்களோட டீடைலை எல் கிட்ட ஒப்படைக்கிறாரு ஒரு ஆபீசர். இந்த ட்ரூப்ல ரிசைன் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் தவிர புதுசா 2 பேரை சேர்த்திருக்காரு எல். ஐபான்றவர் எந்த நிலைமையும் சமாளிக்கக்கூடிய திறமசாலி, வெடி எந்த லாக்கையும் திறக்கக்கூடிய திருடி, இவங்க அந்த கம்பெனில உளவு விட்டு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு எல் சொல்ல, சிறப்பா செஞ்சிடலாம்னு லைட் சொல்றாரு. இது இப்படி இருக்க ஐசாவா குடும்பத்தோட நேரம் செலவிட்டாலும் அவரால் கீரா கேஸ்ல ஈடுபட முடியலன்னு நினைக்கும் போது மனசு வருத்தப்பட்டு கண் கலங்குறாரு. இது இப்படி இருக்க எல்லாரும் அவங்க பங்கு சிறப்பா செய்யும் போது நான் மட்டும் இந்த மீசாக்கு செக்ரட்டரியா சுத்திட்டு இருக்கேன்னு யோசிச்ச மாச்சூடா அந்த கார்ப்பரேட் கம்பெனி பக்கத்துல இருக்கிறதால உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க தைரியத்தை வர வச்சுட்டு தலைமறைவா போறாரு. இந்த பக்கம் என்னதான் குற்றவாளிகளே இருக்க கூடாதுன்னு நினைச்சாலும் என்னால இத்தனை குற்றவாளிகளை போட்டு தள்ள முடியுமா, அப்படி போட்டிருந்தாலும் அதை எப்படி மறந்து போகணும் லைட் ஆழமா யோசிச்சுட்டு இருக்க, ஏன்பா லைட் கேட்க வேணும்னா சொல்லி தர, அதை விட்டு மறைச்சு பார்க்காதப்பா உடம்புல ஒட்டாதுன்னு எல் சொல்ல, அதை பத்தி யோசிக்கலப்பான்னு லைட் சொல்றாரு. அப்ப எல்லோட போட்டோவை கண்டுபிடிக்க சொல்லி உலகத்திலேயே 2வது சிறந்த டிடெக்டிவான எரால்டோ கிட்ட அந்த கார்ப்பரேட் கம்பெனியை சேர்ந்த ஒருத்தர் பேரம் பேசியிருக்காருன்னு வட்டாரி தகவல் சொல்ல, உன்னை கண்டுபிடிச்சு போட்டு தள்ள சதிக்கு தந்திட்டானுங்கன்னு லைட் சொல்றாரு. இருக்க பிரச்சனை பார்த்தாதுன்னு இந்த எரால்டோ வேற சமாளிக்கணுமா, என்ன பண்ண போறோம்னு சீஃப் சொன்னதும், கவலைப்படாதீங்க அந்த எரால்டோவும் நான் தான், அது மட்டும் இல்லாம 3வது பெஸ்ட் டிடெக்டிவ்னு வேற ஒரு பேர்ல இருக்கிறதும் நான் தான், எல்ல கண்டுபிடிக்க கண்டிப்பா அவருக்கு கீழ உள்ள புத்திசாலியை தேடுவானுங்க முட்டா பையலுங்கன்னு எல் சொல்ல, நீ பலே கிளாடி தான் பான்னு லைட் பாராட்டுறாரு. இது இப்படி இருக்க மாச்சூடா பதுங்கி உள்ள பூந்ததும் சில கம்பெனி டைரக்டர்ஸ் போறத பார்த்து அவங்கள பின்தொடர, அதுல ஒருத்தர் நல்ல வேளை வீக்கெண்ட்ல யார் போட்டு தள்ளலாம்னு மீட்டிங் வச்சானுங்க, வீக் டேஸ்ல வச்சா செம்ம கடுப்பா இருந்திருக்கும்னு பேசிட்டு வரத மாச்சூடா ஒட்டி கேட்டதும், உயிரே போனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க போறன்னு முடிவெடுக்க 19வது ஃப்ளோர்ல நடக்க போற மீட்டிங்க்கு லிஃப்ட்ல போறத பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்றாரு மாச்சூடா. இந்த பக்கம் எல் புதுசா சேர்த்த 2 பேர் கிட்ட அந்த கம்பெனி மீட்டிங் நடக்கிற இடத்துல கேமராவை வச்சு வாட்சா விட சொல்றாரு. அதுல எத்தனை பேருக்கு கீராவோட பவர் இருக்கு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு எல் திட்டம் போட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க தனியாளா மாச்சூடா அந்த கார்ப்பரேட் கோட்டையில நுழைஞ்சு என்ன பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்க முயற்சி பண்றாரு. அங்க நாம கீராவை பத்தி விசாரிக்கிறோம்னு அந்த கம்பெனிக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு எல். இங்க மாச்சூடா ஒட்டி கேட்கும்போது கீராவோட சக்திகளை யூஸ் பண்ணி இந்த வாரம் ஒருத்தனை போடுவோம்னு உள்ள பேசிட்டு இருக்கிறத மெய் மறந்து கேட்கும்போது கதவை திறந்து விழுந்துட்டாரு. அப்ப பெல்ட்ல இருக்கிற பட்டன் அழுத்தினதும் வட்டாரி எல் கிட்ட மாச்சூடா கார்ப்பரேட் ஆபீஸ்ல இருக்கிறான்னு சொன்னதும், இந்த மக்கு முண்டத்தை வச்சுட்டு எந்த பிளானும் போட முடியாதுன்னு எல் ஃபீல் பண்றாரு. இந்த பக்கம் மாச்சூடா மீசாவோட போட்டோவை காமிச்சு, நான் இவங்களோட மேனேஜர், உங்க கம்பெனிக்கு விளம்பர மாடல் தேவைன்னு கேள்விப்பட்டேன், அதான் இங்க வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அவரை 2 செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் தனியா தூக்கிட்டு வந்து ஆராய்ச்சி பார்த்ததுல மீசாவோட போட்டோஸும் விசிட்டிங் கார்டு மட்டும் தான் வச்சிருக்கிறதால இவன் இங்க வேவு பக்கம் வரல போலன்னு யோசிக்க, நம்மள எல் காப்பாத்து வரான்னு தெரியல என்ன பண்றதுன்னு மாச்சூடா மண்டை பிச்சிட்டு இருக்கும்போது கால் வந்ததும் அதை ஸ்பீக்கர்ல போட்டு பேசுன்னு செக்யூரிட்டி சொல்ல, மாச்சூடா அட்டெண்ட் பண்ணதும், நான் மாமே தனியா தானே இருக்கேன், இந்த வாரம் சரவடிக்க போலாமா, காசு பிரச்சனைனா சொல்லி நான் பாத்துக்கிறேன்னு எல் கேட்டதும், நான் தனியா தான் இருக்கேன், என்ன காசு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, அது மட்டும் நீ பாத்துக்கணும் மாச்சூடா
சொல்ல சரி மாமே நான் பாத்துக்கிறேன்னு கால் கட் பண்ணிட்டு பைபிள்ல தனியா தான் மாட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய பிரச்சனையில இருக்குன்னு எல் புரிஞ்சுக்கிறாரு. மீசாவை மாடல் ஆக்க போறேன்னு சொல்ற, அவளை கூட்டிட்டு வராம நீ மட்டும் வந்திருக்கேன்னு செக்யூரிட்டி கேட்க அவங்க பக்கத்துல தான் ஷூட்டிங்ல இருக்காங்க. நீங்க ஓகேன்னு சொன்னா வர வைப்பேன்னு மரண பீதியில இருந்தாலும் மாசுடா சமாளிச்சிட்டு இருக்காரு. உள்ள இருக்கிற போர்ட் டைரக்டர்ஸ்லாம் இவன் என்னதான் மாடல காட்டுறதுக்கு வந்தேன்னு சொன்னாலும் நாம பேசுறத ஒட்டி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவனை போட்டு தள்ள வேண்டியதுதான் முடிவு பண்றாங்க. அங்க லைட் மீசாக்கு ஃபோன் பண்ணி பார்க்க அட்டெண்ட் பண்ணலன்னதும் என்ன பண்றதுன்னு கேட்க அவங்க மாசுடாவை போட்டாலும் கீராவை பத்தி விசாரிக்கிறோம்னு தெரிஞ்சா பெரிய ஆபத்தா முடியும். என்ன பண்றதுன்னு பாப்போம்னு மூளைகளை யூஸ் பண்றாரு எல். ஷூட்டிங் முடிஞ்சதும் மீசா லைட்டோட மிஸ்ட் காலை பார்த்து லவ் மூட்ல கால் பண்ணி பேச ஏமா இந்த மாசுடா பிரச்சனையில மாட்டிட்டான், அவனை காப்பாத்தணும்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு ஃபோனுக்கு மாசுடா கிட்ட இருந்து கால் வருதுன்னு சொல்ல அதை நாமளும் கேட்கற மாதிரி பேச சொல்லுன்னு எல் சொல்ல மீசா அதை அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. இந்த கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு விளம்பரம் பண்ண டீல் பேசிட்டு இருக்க, நீங்க வந்து முகத்தை காட்டினா போதும்னு மாசுடா சொன்னதும் உடனே வரேன்னு சொல்றாங்க மீசா. அதுக்குள்ள ஸ்கெட்ச் போட்ட எல் மீசாவை அனுப்புனது மட்டும் இல்லாம கூட ஆல் செக்ஸி கேர்ள்ஸ் அனுப்பி அவங்கள மஜா பண்ண வைக்கிறாரு. அந்த பொண்ணுங்க கும்பல் உள்ள வந்ததால அங்க கேமராஸ் வச்சு என்ன நடக்குதுன்னு எல் கண்காணிக்கிறாரு. இந்த கிறுக்கு மேனேஜர் போட்டு தள்ளுறது அப்புறம் வச்சுட்டு முதல்ல இந்த பொண்ணுங்க கூட என்ஜாய் பண்ணுவோம்னு போர்ட் டைரக்டர்ஸ்லாம் லஸ்ட் மூடுக்கு போக மாசுடா ஒரு போன் எடுத்துட்டு உச்சா போயிட்டு வரேன்னு சொல்லி அரக்க பறக்க ஓடி வந்து எல்க்கு கால் பண்ணி மன்னிப்பு கேட்க அது இப்ப தேவைப்படாதுன்னு எல் சொல்றாரு. இவனுங்கல்ல யாரோ ஒருத்தன் தான் கீராப்பா, எவனை கொல்றதுன்னு பக்காவா ஸ்கெட்ச் போட்டதை நான் கேட்டேன்னு மாசுடா சொன்னதும் நல்ல தகவல் தான் சொல்லிருக்க, ஆனா உன்னை எப்படியும் போட்டுருவானுங்கன்னு எல் சொல்ல தயவு செய்து என்னை எப்படியாவது காப்பாத்துப்பான்னு மாசுடா கேட்டதும் அவனுங்க உன்னை போடுறதுக்கு முன்னாடி நீயே செத்து போகணும்னு எல் சொல்ல என்னப்பா சொல்றேன்னு மாசுடா கேட்க பக்காவா ஒரு ஸ்கெட்ச் போட்டு சொன்னதும் வேற வழி இல்லாம மாசுடா ஒத்துக்கிறாரு. உள்ள எல்லா டைரக்டர்ஸும் குஜாலா இருக்க அரபோதில இருக்கிற மாதிரி வந்த மாசுடா நேரா பால்கனி செவர்ல தக்கிட்ட ததிமி பாட்டுக்கு கமல் ஆடுற மாதிரி விட்ட காட்டும் போது கை தடிக்கு கீழே விழுந்ததும் எல்லாரும் பதறி போக கீழ் ஃப்ளோர்ல காத்திருந்த சீஃப் பெட்டை வச்சு மாசுடாவை காப்பாத்திட்டாரு. அங்க ரெடியா இருந்த எல் கும்பலை சேர்ந்தவங்க மாசுடா போல இறந்த மாதிரி வேஷம் கட்டி படுத்திருக்க ஆம்புலன்ஸ்ல வந்து பாடியை டிஸ்போஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க எல்லும் லைட்டும். நாம போட வேண்டியவன் அவனை செத்துட்டான முடிவு பண்றாங்க போர்ட் டைரக்டர்ஸ். அடுத்த நாள் இந்த நியூஸ் பேப்பர்ல சின்ன காலம்ல பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணும்போது எல் டீம்ல புதுசா சேர்த்தவர் அந்த டைரக்டர் கிட்ட எரல்டோ மாதிரி பேசுறாரு. எல்ல கண்டுபிடிக்க பல கோடி கேக்குறான், இல்லனா இந்த விஷயத்தை கம்முனு மூடி வைக்க 2 கோடி கேக்குறான். என்ன பண்றதுன்னு மீட்டிங்ல விவாதிக்க என்னால ஜெயிலுக்குலாம் போக முடியாது, இவன் போட்டு கொடுத்தானா பிரச்சனை வேற மாதிரி முடியும், எனக்கு இந்த கம்பெனியே வேணாம்னு ஒரு டைரக்டர் சொன்னதும் நாளைக்கு உன் சாவு கன்ஃபார்ம், அப்புறம் அந்த எரல்டோ கேட்ட காசு கொடுத்துடலாம்னு எல்லாரும் ஒரு மனதா முடிவு எடுக்கறாங்க. அடுத்த நாள் எல் சொன்னபடி அந்த மீட்டிங் ரூம்ல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க பேசுறத வாட்ட விடும்போது 8 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 7 பேர் தான் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சீஃப் கேட்க எல்லாம் நான் உள்ள போந்து தகவல் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுன்னு மாசுடா சொல்றாரு. மீட்டிங் ரூம்ல மத்த போர்ட் டைரக்டர்ஸ் போட்டு தள்ளுறத பேசுறதுக்கு முன்னாடி நேத்து வாய் விட்டவன் வாய் வளர்ந்து செத்து போனானே அவனை பத்தி எதனா பேசணுமான்னு ஒருத்தர் கேட்டதும் அவனுக்கு தேவைதான் கீரா மூலமா காசு மட்டும் வேணும், கேஸ் வந்தா கிளம்பிட்டு போயிடுவாராம், அவனை போட்டது நல்லதுதான் இன்னொருத்தர் சொல்றாரு. சரி அடுத்து இந்த எரல்டோ என்ன அனுப்பியிருக்கான்னு பாப்போம்னு டாபிக்க மாத்தனதும் கூட இருந்த ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லாம அடுத்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சாங்கன்னு சீஃப் சொல்றாரு. அங்க எல்ல பத்தி பெருசா எந்த தகவலும் சொல்லலனாலும் வாரம் கம்பெனிக்கு சாதகமா நடக்கிற மரணங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா உங்க கம்பெனி மேல ஒரு கண்ணை வச்சிருவாரு பாத்துக்கோங்கன்னு எரல்டோ ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அந்த பைபிள்ல இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கானா கண்டிப்பா பெரிய கையா தான் இருப்பான், இவனை வச்சு எல்ல போட வேண்டியதுதான் போர்ட் டைரக்டர் சொன்னதும் இந்த வீடியோல பார்த்த சீஃப் தவளை தாமாயிலே கிடுதுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் மீட்டிங்ல அடுத்து என்னப்பா புதுசா ஒரு கம்பெனி நமக்கு போட்டியா கிளம்பிருக்கு, அவங்கள போட்டுருவோமான்னு ஒருத்தர் கேட்க செஞ்சிடுவோம்னு மத்தவங்க சொன்னதும் அதை பார்த்துட்டு இருந்த சீஃபோ லைட்டும் இது போதுமே இவங்களை கைது பண்ணிக்கலாம்னு சொல்ல இது மட்டும் பத்தாது அவங்க சொன்ன ஆளு செட்டா தான் நாம கன்ஃபார்ம் பண்ண முடியும், அது வரைக்கும் இவங்களை வாட்சா விட்டுட்டு போன எல் சொல்ல இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சீஃபோ லைட் சொல்றாங்க. அவங்களை பிடிச்சாலும் கீரான்ற பவர் வேற ஆள பிடிச்சதுன்னா மறுபடியும் முதல்ல இருந்து விசாரணை ஆரம்பிக்கணும், அதனால அவங்கள யார் கீரான்னு கண்டுபிடிக்க காத்திருக்கணும்னு எல் சொல்றாரு. அதுக்குள்ள ஒரு உயிர் போயிடும். அந்த 7 பேர்ல ஒருத்தர் கீராவை ஆதரிச்சாலும் அடிமனசுல இருக்கிற ஆளை தேர்வு செஞ்சு அவர்கிட்ட நான் எல் மாதிரி பேசுறேன்னு சொன்ன லைட் நாமிகாவான்றவரை தேர்ந்தெடுக்க எல்லாம் அவரை தான் சொல்றாரு. அவருக்கு கால் பண்ணி நிதானமா பேசுங்க, நான் தான் எல் பேசுறேன்னு சொன்னதும் அலந்து போறாரு நாமிகாவா. உங்க மீட்டிங் ரூம்ல கேமராவை வச்சு கண்காணிச்சிட்டு இருக்கோம், உங்க கூட இருந்த ஒருத்தர் இறந்து போனது நல்லது தானே நீங்க தானே சொன்னீங்க, அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு லைட் சொன்னதும் இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு நாமிகாவா. நான் சொல்றத கேட்டா கீராவை தவிர மத்த யாருக்கும் எந்த தண்டனையும் கிடைக்காதபடி நான் பாத்துக்கிறேன், அதனால இந்த வாரம் போட்டதுல முடிவு பண்ணவங்கள கொல்லாம பாத்துக்கோங்க, ஒரு மாசம் எந்த கொலையும் செய்யாதபடி தடுத்து நிறுத்தினா என் வார்த்தையை நான் காப்பாத்துவேன்னு லைட் சொன்னதும் இதுதான் நமக்கு இருக்க ஒரே வழி, எல் கூட சேர்ந்தாதான் நம்ம உயிர் பழைக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறாரு நாமிகாவா. எல் சொன்னதை ஒத்துக்கிட்டு கால் கட் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட் தான் ஃபோன் பண்ணாரு, அதை விடுங்க நாம ஒரு மாசம் எரல்டோக்கு டைம் கொடுப்போம், அது வரைக்கும் யாரையும் போட்டு தள்ள தேவையில்ல, அதுதான் நமக்கும் நல்லதுன்னு சொன்னதும் எல்லாரும் ஒரு மனதா ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் சமபா லைட் நான் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீ அதை செஞ்சு முடிச்சிட்ட பாத்தியா, ஒருவேளை நான் இறந்து போனா நீ தான் அடுத்த எல்லாம் இருக்கணும்னு எல் சொல்ல அதான் நமக்கு ஒரு மாசம் டைம் இருக்குல்ல அப்புறம் ஏன் பயப்படணும்னு லைட் கேட்டதும் என்னை விட எல்லா முடிவையும் நீ சிறப்பா இருக்கிற, அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியை சந்தேகப்பட்டது நீதான், அதனாலதான் சொல்றேன் அந்த கீராவை கண்டுபிடிச்சதும் நான் இறந்து போனா நீ தான் அடுத்த எல்லாம் இருக்கணும்னு வலுக்கட்டாயமா எல் சொன்னதும் ஒருவேளை நான் கீராவா இருந்தா என்னோட பவர்ஸை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அவனை நானே கண்டுபிடிக்கிற மாதிரி செட் பண்ணி உங்க நம்பிக்கைக்கு ஆளானதும் மறுபடியும் கீராவா செயல்பட்டு எல்ல போட்டு தள்ளிடுவேன், அதை யோசிச்சு தானே இப்படி சொல்ற, இதை மூஞ்சி மேலே சொல்லிட்டு போடான்னு லைட் சொல்றாரு. மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டானே பாரு எல் ஃபீல் பண்றாரு. எல்ல மூஞ்சிக்கு நேரா திருப்பி நான் இந்த கீராவை கண்டுபிடிச்சு அவனோட பவரை எடுத்துட்டு திரும்ப கீராவா மாறிடுவேன்னு நீ நம்புற அப்படிதானே லைட் கேட்க கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படிதானே எல் சொன்னதும் அவர் மூஞ்சிலே லைட் ஒன்னு வைக்கிறாரு. எல் குத்த வச்சு உட்கார்ந்ததால கால தூக்கி லைட் மூஞ்சி மேலே ஒன்னு வைக்கிறாரு. ரெண்டு பேரையும் மாச்சுடா தடுத்ததும் சரி விடு சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல, நான் அந்த கீராவை கண்டுபிடிக்க என் வழியை யூஸ் பண்றேன், நீங்க உங்க வழியை யூஸ் பண்ணுங்க, அந்த 7 பேரை அரெஸ்ட் பண்றதும் பண்ணாததும் உங்க விருப்பம், அதோட விளைவுகளை யோசிச்சு செய்யுங்க, ஆனா லைட் சங்கிலியில கட்டுப்பட்டதால அவன் என் கூட தான் இருப்பான்னு சீஃப் கிட்ட எல் சொல்லிட்டு லைட்டை கூட்டிட்டு மீசா ரூமுக்கு வராரு. அவங்க கிட்ட லைட்டை உண்மையாலுமே லவ் பண்றியான்னு எல் கேட்டதும் அதுல என்ன சந்தேகம்னு மீசா சொல்ல உனக்கு கீராவா லைட்டான முடிவெடுக்க சொன்னா யாரை சூஸ் பண்ணுவேன்னு எல் கேட்க எந்தவித சந்தேகமும் இல்ல, கீராக்கு கடமைப்பட்டிருக்கேன், ஆனா லைட்டுக்கு என் மனசையே கொடுத்திருக்கேன், அதனால லைட் தான் முக்கியம்னு மீசா சொல்றாங்க. அப்ப மாச்சுடா அந்த கம்பெனில அட்வர்டைஸ்மென்ட்காக உங்க மாடலை யூஸ் பண்ணலாமான்னு வாய் விட்டது நல்லதா போச்சு, அதை வச்சு நீ அந்த கம்பெனிக்குள்ள போகணும். அந்த எரல்டோ மூலமா மீசாவை எல் ரெண்டாவது கீரான்னு விசாரிச்சாங்க, அதனால அவங்களுக்கு எல்ல பத்தி தகவல் தெரியும்னு அந்த டைரக்டர்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் தர, இது தெரிஞ்சதும் அவங்க உன்னை சித்திரவதை பண்ணி கூட கேட்பாங்க, நீ என்ன காட்டி கொடுத்தா லைட்டும் கூட சேர்ந்து சாவான், அதை மைண்ட்ல வச்சுட்டு வேலையை பாரு, அப்படி தகவல் வாங்குறதுல எவன் தீவிரமா இருக்கானோ அவன் தான் கீரான்னு முடிவெடுக்கலாம்
காட்டிக்கலாம்னு எல் சொன்னதும் கண்டிப்பா நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். லைட்டுக்காக மட்டும் இல்ல, உங்களை நானும் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன்னு முத்த கொடுக்குறாங்க மீசா. அப்ப நீ தான் எனக்கு மூணாவது ஃப்ரெண்ட், அப்ப லைட்டும் நம்ம பக்கம் தான். சோ விசாரணை ஆரம்பிக்கலாம்னு எல் சொல்றாரு. வெளியில மாட்சுடாவை வச்சு என்ன பண்ணலாம்னு சீஃப் ஆலோசனை பண்றாரு. இதோட 20வது எபிசோட் முடியுது. எல் சொன்ன மாதிரி எரால்டோ மீசாவை பத்தின தகவல்களை கம்பெனி டைரக்டருக்கு அனுப்புனதும் அதுக்கு ஒரு மீட்டிங் வச்சு அவளை விளம்பரத்துக்கு நடிக்க வைக்கிற மாதிரி கூப்பிடலாம். ஆனா நாம எப்படி அவளை விசாரிக்க முடியும்? அதுக்கு எரால்டோ தான் இறங்கி வேலை செய்யணும்னு காமிக்காவா சொன்னதும் மத்த டைரக்டர்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு எரால்டோக்கு கால் பண்ணி முடிவு சொன்னதும் சரி நான் பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. அந்த டைரக்டர்ஸ்ல ஒருத்தனா இருக்கிற கீரா குற்றவாளிகளோட பேரை எழுதிட்டு அந்த மீசா தான் கீராவா இருந்து எல் கிட்ட சிக்கினதும் டெத் நோட்டை கைவிட்டு நினைவுகளை இழந்திருக்கிறதால அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்பதான் அழகான மனைவி, கை நிறைய காசு, டெத் நோட்டோட பவர்னு எல்லாமே என்கிட்ட இருக்கும்னு ரெம் கிட்ட சொல்ல இவனால மீசாக்கு ஆபத்து ஏற்படும் புரிஞ்ச ரெம் டெத் நோட்ல ஒரு துண்டு பேப்பரை கிழிச்சிட்டு மீசாக்கு ஞாபகத்தை திருப்பி வர வைக்க முடிவு எடுக்குது. இந்த பக்கம் என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும்னு எல்ல மீசாக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுபடி அங்க மரப்பா இருக்கிற மோகிய உற்சாகமான மேனேஜரா கூட்டிட்டு போய் கம்பெனி டைரக்டர்ஸ் சந்திக்கிறாங்க மீசா. அவங்கள தனி ரூமுக்கு வர வச்சு எரால்டோவா நடிச்சிட்டு இருக்கவர் மத்த டைரக்டர்ஸ் கூட உட்கார்ந்து இந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மென்ட் பாத்துக்கிறது நான் தான். சரி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். உங்க அப்பா அம்மாவை கொன்னவங்களுக்கு கீரா தண்டனை கொடுத்ததால அவர் தேடிட்டு தானே டோக்கியோ வந்தீங்கன்னு கரெக்டா கேட்டதும் மீசா அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி சிறப்பா நடிச்சு ஆமான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை ரெண்டாவது கீரான முடிவு பண்ணி எல் உங்களை அரெஸ்ட் பண்ணாரு. அதுவும் உண்மைதானே கேட்டதும் மத்த டைரக்டர்ஸ்லாம் எரால்டோ வெயிட் தான்ப்பா இவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காப்லன்னு ஃபீல் பண்ண மீசா இது வரைக்கும் நடந்த விஷயங்களை சொல்லி எல் மூஞ்ச நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அவர் என் கூட ஸ்பீக்கர்ல தான் பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப கீராவா இருக்கிற டைரக்டர் எனக்கு உச்சா வருதுன்னு டாய்லெட் போனதும் நானும் போயிட்டு வந்துடுறேன்னு மீசா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து எப்பா சாமி இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலன்னு ஃபீல் பண்ணும்போது கிழிச்ச டெத் நோட் பேப்பரை மீசா கையில ரெம் வச்சதும் மீசா ரெம்ம பார்த்துட்டு கத்த வரும்போது அவங்க வாயை பொத்திட்டு இதனால மட்டும் மீசாக்கு முழு ஞாபகம் வர வாய்ப்பு இல்ல, அட்லீஸ்ட் என்ன பார்க்க முடியும்லன்னு யோசிச்ச ரெம் இந்த கம்பெனில இருக்கிறவங்களால உன் உயிரை சல்லிசியா எடுத்துட முடியும், ஜாக்கிரதையா இரு, நான் சொல்றத நிதானமா கேளு, நான் உன்னோட நண்பன் தான் சொன்னதும் இந்த பூதம் நமக்கு நண்பனானு யோசிக்கிறாங்க மீசா. அந்த பக்கம் மீசாக்கு என்ன ஆயிருக்குமோன்னு மாட்சுடா பதறிட்டு இருக்க. இப்ப உள்ள கீரா குற்றவாளின்னு சந்தேகப்பட்டாலே அவனை போட்டு தள்ளிட்டான். ஆனா முந்தன கீரா எதா இருந்தாலும் சிந்திச்சு தான் தண்டனையை கொடுத்திருக்கான். கிட்டத்தட்ட அவன் யோசனையும் என்னோட சிந்தனையும் ஒன்னாதான் இருக்கு. அப்ப நான் தான் கீராவான்னு யோசிச்சிட்டு இருக்காரு லைட். அங்க மீசா கிட்ட ரெம் மாணிக் பாஷா ஃபிளாஷ்பேக் மாதிரி லைட் தான் கீரா, நீங்க ரெண்டாவது கீராவா இருந்தீங்கன்னு பிஜிஎம் போட்டு சொன்னதும் அப்ப எல் சொல்றது எல்லாமே உண்மைதான் போலன்னு முடிவு பண்றாங்க மீசா. இது வரைக்கும் லைட் என்ன திட்டம் போட்டானோ அதே போல தான் நடந்திருக்கு. அதனால எதையும் குழப்பாம ஜாக்கிரதையா இரு. நான் அந்த ரூம்ல எவன் பின்னாடி நிக்கிறனோ அவன் தான் இப்போ கீராவா இருக்கான். அவன் சரியான கேடு கேட்டவன், பத்திரமா இருந்து ரெம் சொல்லிட்டு போகுது. அதன்படி இந்த விஷயத்தை எதுவும் வெளியே சொல்லாம என்ன செய்ய சொல்றாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு போகும்னு முடிவு பண்ண மீசா ரூமுக்கு வந்ததும் ரெம் முன்னாடி உட்கார்ந்த பீட்ரூட் மண்டையை ஹிகுச்சி தான் கீரான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருந்து எல் பில்டிங்க்கு வந்ததும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அதுக்குள்ள 3 டைரக்டர் என் கூட தனியா பேசணும்னு டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்றதுன்னு மீசா சொன்னதும் அதெல்லாம் நீ போக தேவையில்ல, மோகி உனக்கு பாதுகாப்பா இருப்பாரு, நீ ஷூட்டிங்க மட்டும் பாருன்னு லைட் சொன்னதும் அப்படியே செஞ்சுட்டேன்னு மீசா சொல்ல என்ன வித்தியாசமா இருக்கேன்னு ஃபீல் பண்றாரு எல். கவலைப்படாத லைட், கண்டிப்பா உனக்கு நான் எப்பவும் உறுதுணையா இருப்பேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மீசா. அடுத்த நாள் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதும் பக்கத்துல உள்ள ஹாஸ்பிடல் பாத்ரூமை யூஸ் பண்றேன்னு சொல்லி அங்க உள்ள நர்ஸோட ட்ரெஸ் மாத்தி போட்டுட்டு மோகிக்கு டேக்கா கொடுத்து ஹிகுச்சி கூட தனியா போறாங்க மீசா. வெளிய மீசா மாதிரி வேஷம் கட்டி வந்த நர்ஸை பார்த்துட்டு மீசா இல்லன்னு தெரிஞ்சதும் இந்த டக்காட்டி மூஞ்சி எங்க போச்சுன்னு பதறி போறாரு. மீசா ஹிகுச்சி கூட போகும்போது இவன் சரியான பொம்பளை பொறுக்கின்னு மாட்சுடாவை காப்பாத்த வச்ச பாட்டிலே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இவன் வாயாலேயே உண்மையை வர வைக்கணும்னா என்னால குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற முடியும். நான் தான் ரெண்டாவது கீரா, எனக்கு எப்படியாவது முதல் கீராவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைன்னு சொன்னதும் இவ கீரான்ற ஞாபகத்தை மறந்துட்டானு தானே நினைச்ச, இப்ப எப்படி கொலை பண்ண முடியும்னு சொல்றான்னு யோசிக்கிறாரு ஹிகுச்சி. பின்னாடி உட்கார்ந்திருந்த ரெம் இது கண்டிப்பா லைட்டோட திட்டமா இருக்காது, இந்த முந்திரி கொட்டை தான் தனியா வந்து வளரிட்டு இருக்கு, இத நாம தான் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணது ரெம். சரி நீ தான் ரெண்டாவது கீரானா நான் சொல்ற குற்றவாளியை போட்டு தள்ளன்னு போட்டோ காமிச்சதும் கொஞ்சம் பின்னாடி திரும்புங்கன்னு சொல்லி வெட்டி பேப்பர்ல பேர் எழுதுனதும் ரெம் அதை புரிஞ்சிட்டு அது வச்சிருக்கிற டெத் நோட்ல அந்த குற்றவாளியோட பேர் எழுதுது. இப்ப செக் பண்ணி பாருன்னு மீசா சொன்னதும் ஹிகுச்சி போன் பண்ணி பார்க்க அந்த குற்றவாளி காலமானது நிரூபணமாகுது. உடனே மீசா கிட்ட நான் தான் கீரா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டதும் மீசா போன் ரெக்கார்டர் ஆன் பண்ணி நீ தான் கீரானா கொஞ்ச நாளைக்கு எந்த குற்றவாளியும் கொல்லாம இரு, அதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணதும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மீசா சொல்றாங்க. அதுக்கு ஹிகுச்சியும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அந்த வெற்றிகரமான செய்தியை மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்சுடா மட்டும் சந்தோஷப்படுறாரு. எல் சந்தேகமா மீசாவை பாக்குறாரு. இவளால இப்ப அந்த ஹிகுச்சி எப்படி மனிதர்களை போட்டு தள்ளுறான்னு தெரியாம போயிடுச்சு, அதை தெரிஞ்சுக்க வேற பிளான் தான் யோசிக்கணும்னு மனசுக்குள்ள சிந்திச்சிட்டு இருக்காரு எல். லைட் மீசாவை கழுவி ஊத்த பாராட்ட வேண்டியவளை எதுக்காக திட்டுறேன்னு எல் கேட்டதும் அவர் யோசிச்சது போலவே இவளால இப்ப அந்த ஹிகுச்சி எப்படி கொலை செய்வான்னு தெரியாம போச்சுன்னு லைட் சொல்றாரு. அப்ப எல் வெடிக்கு கால் பண்ணி ஹிகுச்சி வீட்ல கேமராவை பொருத்த சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, ரொம்ப கஷ்டம், அவ்வளவு செக்யூரிட்டியா வச்சிருக்கான்னு வெடி சொல்றாங்க. அப்ப அவன் வச்சிருக்கிற 6 கார்லயும் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டுன்னு எல் சொல்றாரு. நல்ல வேளை இத முன்னாடியே செஞ்சிருந்தாங்கன்னா என் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிருக்கும்னு யோசிக்கிறாங்க மீசா. உன்கிட்ட ஓபனா ஒன்னு கேக்குறேன், எப்படி குற்றவாளிகளை கொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு லைட் கிட்ட எல் கேட்க நான் தான் முதல்ல இருந்து சொல்றேன் குற்றவாளி இல்லன்னு லைட் சொன்னதும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு எல் சொல்றாரு. எனக்கு ஞாபகம் இல்லன்னு லைட் சொன்னதும் உனக்கும் ஞாபகம் இல்ல கரெக்டான மீசாவை கேட்க கண்டிப்பா இல்ல நான் கீராவும் கிடையாதுன்னு சொல்றாங்க மீசா. லைட் நான் சொல்றத கவனமா கேட்டு பதில் சொல்லு. லைட் கீராவா இருக்கும்போது மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்சதும் அவனோட பவரை இன்னொருத்தனுக்கு கொடுத்துற சொல்லுவானா இல்ல அந்த பவர் தானா இன்னொருத்தன் அடைஞ்சிருக்குமான சிறப்பான கேள்வியை எல் முன்வைக்க கண்டிப்பா நான் தான் அந்த பவரை கைமாத்தி விட்டுருப்பேன்னு லைட் சொன்னதும் உண்மையான பதில் தான்ப்பா. எப்படின்னு பார்த்தோம்னா மேல ஒரு சக்தி இருக்கு, அதன்படி இந்த பவர் கைமாறுச்சுனா என்ன இந்நேரத்துக்கு பரலோகத்துக்கு அனுப்பியிருக்கும். இது மனிதனோட விளையாட்டு தான். மிக்க நன்றி லைட், உன்னால என் குழப்பம் 99% குறைஞ்சிருக்கு. சரி வேலையை பாப்போம்னு சொல்லிட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷனை ஹிகுச்சி பக்கம் திருப்பி அவனை கீராவோட பவரை கைமாத்த விடக்கூடாது, அதனால ஒரு டிவி ப்ரோகிராம் அரேஞ்ச் பண்ணி கீராவை பத்தி நல்லா தெரியும்னு ஒருத்தர சொல்ல வைப்போம்னு எல் சொல்ல அவன் டிவி பார்க்காம இருந்தா என்ன பண்றதுன்னு மாட்சுடா கேட்க அதுக்கு தான் நாமிகாவா இருக்கானே அவனை வச்சு ஃபோன் பண்ணி டிவி பார்க்க சொல்லுவோம்னு லைட் சொல்றாரு. சரி அப்ப ஐபர் தான் எரால்டோவா அவங்க கூட தொடர்புல இருக்கான்ல அவனை தான் டிவி முன்னாடி நிறுத்த போறீங்களான்னு மாட்சுடா கேட்டதும் அவன் கிடையாது, ஏற்கனவே இறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்க, நீ தான் முன்னாடி வந்து உட்காரணும். 2 மணி நேரம் மறைமுகமா பேச போற ப்ரோகிராம்ல முதல்ல தர விலகன மாதிரி உன் முகத்தை காட்டுறோம், அதை பார்த்ததும் அவனுக்கு ரெண்டாவது கீராவோட பவர் இருந்தா நீ காலி, அப்படி இல்லனா அவன் கண்டிப்பா மீசா கிட்ட உதவி கேட்பான், உன் பேரை தெரிஞ்சிட்டு உன்னை போட்டு தள்ள முடிவெடுப்பான். அந்த கேப்ல தான் அவன் எப்படி கொள்றான்னு நாம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முதல்ல மாட்சுடா ஒத்துக்கிட்டாதான் இது நடக்கும்னு எல் சொல்றாரு. கண்டிப்பா நான் பேசுறேன்னு எந்த தயக்கமும் இல்லாம சொல்றாரு மாட்சுடா. இந்த பக்கம் கீராவை நினைச்சு பயந்த 2 போர்ட் டைரக்டர்ஸ் நாமிகாவா வீட்டுக்கு வந்து நாங்க கீரா கிடையாது நீயும் கண்டிப்பா கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொன்னதும் ஃபேக்ட் தான், இந்நேரம் நான் கீராவா இருந்தா நீ மேல போய் சேர்ந்திருப்பேன்னு நாமிகாவா சொல்ல அப்ப யாரு கீராவா இருப்பாங்கன்னு கேட்டதும் கண்டிப்பா அந்த ஹிகுச்சி பையன் தான் கீராவா இருப்பான், அவன் தான் எப்பவும் பெரிய கையாவணும்னு பேராசையில இருப்பான், அதனால தான் மீட்டிங் வச்சு யாரை போட்டு தள்ளலாம்னு திட்டம் போட்டு வேலையை பார்க்கறான்னு நாமிகாவா சொன்னதும் கரெக்ட் தான் 2 டைரக்டர்ஸும் ஒத்துக்க. சரி அன்னைக்கு மீட்டிங்ல ஒரு கால் வந்ததும் நீங்க பதட்டமா பேசுனீங்களே அது யாருன்னு ஒருத்தர்
கேட்டதும் நாமிகாவா சொல்ல வரும்போது லைட் எல் மாதிரி நாமிகாவுக்கு ஃபோன் பண்ண எனக்கு எல் கிட்ட இருந்து தான் கால் வந்துச்சு, இப்பவும் அவர் தான் பண்றாருன்னு சொல்லி எல் கிட்ட பேச ஆரம்பிச்சதும் இன்னைக்கு நான் கீராவை பிடிச்சிடுவேன், நீங்க அதுக்கு ஒரு உதவி செய்யணும்னு எல் சொன்னதும் யாரு ஹிகுச்சி தானே கீரான்னு நாமிகாவா சொல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்னு லைட் கேட்க எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்ல சரி பிரச்சனை இல்ல, இன்னைக்கு ஒரு டிவி ஷோ ஒளிபரப்பாக போகுது, அவருக்கு ஃபோன் பண்ணி அதை பார்க்க சொல்லுங்க, அதை பார்த்துட்டு மத்த டைரக்டர்ஸ்க்கு கால் பண்ணா எதுவும் பதில் சொல்லாம இருந்தாலே போதும், மத்தத நாங்க பாத்துக்கறோம்னு எல் சொல்ல அப்படியே செஞ்சிட்டேன்னு ஒத்துட்டு கால கட் பண்ணதும் அவனை இன்னைக்கு ராத்திரி பிடிச்சிடுவாங்கன்னு மத்த டைரக்டர்ஸ் கிட்ட சொல்றாரு நாமிகாவா. 3 நாள் ஆச்சு குற்றவாளிகளை கொன்னு, கண்டிப்பா மீசா என்ன புரிஞ்சிருப்பா, அவளை கல்யாணம் பண்ணிட்டு சினிகாமி கண்களை வச்சு இந்த கம்பெனியோட ஓனர் ஆயிட வேண்டியதுதான் மனக்கணக்கு போட்டு சிரிச்சிட்டு இருக்காரு ஹிகுச்சி. அப்ப நாமிகாவா ஃபோன் பண்ணி டிவியை பாருன்னு சொன்னதும் என்ன காட்ட போறாங்கன்னு பார்த்தா 8 பேர் கொண்ட குழு உட்கார்ந்து யாரை போட்டு தள்ளலாம்னு பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழுல கீராவை எதிர்த்த ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டாங்கன்னு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்க யாருடா இவன் ஹிகுச்சி மண்டைய பிச்சிட்டு யோசிக்க திடீர்னு தரவேலைக்கு மாச்சுட மூஞ்சி தெரிஞ்சதும் இவன் தான் செத்துட்டானே, இவனோட பேரை தான் டெத் நோட்ல எழுதணும்னு யோசிக்கிறாரு. ஒருவேளை பொய்யான பேரை சொல்லிருப்பானோன்னு ஒரு முடிவுக்கு வந்ததும் இவன் சாக போறோம்னு தெரிஞ்சதா அன்னைக்கு கீழே விழுந்த மாதிரி நடிச்சிருக்கான், அது மட்டும் இல்லாம நம்மள பத்தி விசாரிச்சிருக்கான், இத பத்தி மத்த டைரக்டர்ஸ் கிட்டயும் பேசுறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்றாரு நாமிகாவா. டிவில உங்க மூஞ்சி தெரிஞ்சிடுச்சு, இன்டர்வியூ கண்டினியூ பண்ணலாம்னு மாச்சுடாவை கேட்க தாராளமா கண்டினியூ பண்ணுங்க, என்னோட உயிரை பத்தி நான் கவலைப்படலன்னு பக்கம் பக்கமா கீராவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அந்த ப்ரோகிராமோட டிவி டைரக்டர் சீஃப் கிட்ட இத ஒரு 2 மணி நேரம் ஓட்டணும் அவ்வளவுதான்னு சொல்றாரு. இவனோட உண்மையான பேர் தெரியணும்னா கண்டிப்பா மீசாவோட உதவி தேவைன்னு ஹிகுச்சி கால் பண்ண மீசா கட் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ரோகிராமை நிறுத்த சொல்லுன்னு கேட்க அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா, அப்படியே எதனா பண்ணனும்னா கண்டிப்பா கீரா அவனை போட்டு தள்ளிட்டு வரணும்னு சொல்ல எவனுக்கும் அவன் பொய்யான பேர் சொல்லிருக்கான்னு தெரியாது, இத நாம சொன்னா கண்டிப்பா நாம தான் கீரான்னு கண்டுபிடிச்சிடுவானுங்க. சரின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு மீசா எங்க போயிருக்கான்னு மோகிக்கு கால் பண்ணி கேட்க இன்னைக்கு அவங்களுக்கு லீவு, அதனால வெளிய போயிருக்காங்க, எங்கன்னு தெரியல, அவங்க வந்ததும் கால் பண்ண சொல்றேன்னு மோகி சொன்னதும் சரி உனக்கு முன்னே இருந்த மேனேஜரோட பேர் உனக்கு தெரியுமான்னு கேட்க நான் புதுசா சேர்ந்தவன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் நீங்க மேனேஜ்மென்ட்க்கு கால் பண்ணா தகவல் கிடைக்கும்னு மோகி சொன்னதும் வெறுப்போட உச்சிக்கு போன ஹிகுச்சி மேனேஜ்மென்ட்க்கு ஃபோன் பண்ணி கேட்க இன்னைக்கு தான் எல்லாரும் லீவ் எடுத்தாங்க புண்ணியவானுங்க, ஆபீஸ்ல யாரும் இல்ல, அவனோட பேரு யமாசிட்டான்னு தான் ஆரம்பிக்கும், அவ்வளவு அவசரமா பேரை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஆபீஸோட லாக்கர் நம்பர் சொல்றேன் அங்க போய் செக் பண்ணிக்கோங்கன்னு தகவல் சொன்னதும் இந்த ப்ரோகிராம் இன்னும் 2 மணி நேரம் நடக்கும், அதுக்குள்ள அவனை போட்டு தள்ளிடலாம்னு முடிவு பண்ணி டெத் நோட்டும் கன்னும் எடுத்துட்டு அந்த ஆபீஸை நோக்கி கிளம்புறாரு ஹிகுச்சி. அவரை பைக்ல ஃபாலோ பண்றாங்க வெடி, இது வரைக்கும் நாம செட் பண்ணி வச்ச மாதிரி தான் நடக்குதுன்னு லைட் சொல்ல அவன் வெறும் பேக் மட்டும் தான் எடுத்து வந்தான், அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு எல் யோசிக்கிறாரு. என் கையில எல்லாமே இருக்கு, அதை யாராலும் புடுங்க முடியாதுன்னு ஹிகுச்சி கர்வத்தோட கம்பெனியை நோக்கி வேகமா போறாரு. அப்ப ரெம் கிட்ட அந்த கம்பெனில இருக்கிற பேரு பொய்யா இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்டதும் அத டிவில பார்த்த லைட் இவன் தனியா தானே இருக்கான் யார் கிட்ட பேசுறான்னு பதறனதும் டென்ஷன் ஆகாம என்ன நடக்குது பாப்போம்னு வாழைப்பழம் சாப்பிட்டு வேடிக்கை பார்க்கறாரு எல். இது லைட் போட்ட திட்டம் தான் புரிஞ்ச ரெம் ஹிகுச்சி கிட்ட முதல்ல நீ அந்த கம்பெனிக்கு போய் ஃபைல்ஸ்ல இருக்கிற பேரை தேடி எழுது, அப்படி சாவலனா டெத் நோட்ட கை விட்டுன்னு சொல்ல அப்படி நடந்தாலும் நான் மாட்டுவேன், அந்த பையன் தான் எல்லா ஆதாரமும் புட்டு புட்டு வைக்கிறானே, அதை வச்சு கம்பெனியை பிடிச்சானுங்கன்னா என் தலை சிக்கும், சரி வேற வழி இல்ல முதல்ல அந்த கம்பெனிக்கு போய் பாப்போம்னு ஹிகுச்சி சொல்றாரு. இவன் கண்டிப்பா யார் கூடயோ பேசிட்டு இருக்கான்னு லைட் சொல்ல ஒருவேளை சினிகாமியா இருக்குமோன்னு எல் சொன்னதும் கரெக்டா சொல்லிவிட்டானேன்னு மீசா முடிக்கிறாங்க. ஹிகுச்சி ஆபீஸ்க்குள்ள வந்ததும் அவரை பிடிக்க ரெடியா இருக்காங்க மோகியும் எராடவும், அவன் எப்படி போட்டு தள்ளுறான்னு பாத்துட்டு பிடிக்கலாம்னு எல் கண்ணிமைக்காம பாத்துட்டு இருக்காரு. உள்ள வந்த ஹிகுச்சி டிராயர்ல இருக்கிற ஃபைல்ஸ்ல அவன் பேரை பார்த்துட்டு டெத் நோட்ல சந்தோஷமா எழுதிட்டு வெளிய வராரு. அவனை பிடிச்சிடலாமான்னு மோகி கேட்க இன்னும் அவன் எப்படி போட்டு தள்ளுறான்னு தெரியல வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதும் அமைதியா வெளிய வந்து நேரத்தை எண்ணிட்டு இருக்க ஹிகுச்சியை பார்த்து அவ்வளவு பதட்டமா உள்ள வந்தான், பேர் மட்டும் நோட் பண்ணிட்டு போனவன் எதுவும் பண்ணாம இருக்கானே லைட் சொன்னதும் நானும் அததான் யோசிக்கிறேன்னு சொல்றாரு எல். நேரம் முடிஞ்சாலும் மாச்சோட சாவலன்னதும் எப்படி அவன் உயிரோட இருக்கான்னு வெறுப்படைய பேரை எழுதுறது தவிர என்ன பண்ணான்னு லைட்டும் எல்லாம் யோசிக்க ஹிகுச்சி மீசாக்கு கால் பண்ணதும் மீசா கட் பண்றாங்க. பாதி வாழ்க்கையா ஜெயில் கஞ்சியான்னு யோசிக்கும் போது வேற வழி இல்ல அவனோட பேர் தெரியணும்னா கண்ணு டீல போட்டு தான் ஆகணும்னு சொல்லி ரெம் கிட்ட டீல் போடுறதுக்கு கேட்டதும் என்ன டீல்னு சொல்றா ஒண்ணும் புரியலன்னு லைட்டும் எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க. ஹிகுச்சி சினிகாமியோட கண்களை வாங்கினதும் இனிமே நான் தான் சாவோட கடவுள் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வேகமா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அவரை பின்தொடர்ந்து வெடி பைக்லயும் மோகி கார்லயும் வராங்க. பயங்கர ஃபாஸ்டா போனதுனால ஹிகுச்சியை டிராஃபிக் போலீஸ் நிறுத்தினதும் வெடி முன்னாடி போய் வீட்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு போக பின்னாடி மோகி கார்ல வெயிட் பண்றாரு. இவன் கிட்ட பேச நேரம் இல்லன்னு சொல்லி அவன் பேரை டெத் நோட்ல எழுதிட்டு காரை எடுத்து கிளம்ப போலீஸ் ஆபீசர் அவரை துரத்திட்டு போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. எல்லாரும் ஒரு செகண்ட் பதறி போனதும் எல் மட்டும் நிதானமா யோசிச்சு இவனால ரெண்டாவது கீரை மாதிரி மூஞ்ச வச்சு கொள்ள முடியும் போல, அதுவும் இப்பதான் அந்த பவர் அடைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். இவன் வீட்டுக்கு போனா கண்டிப்பா மாத்தோட சங்கு தான், வேற வழி இல்ல அவனை எப்படியாவது மடக்கி பிடிச்சிருங்க, ஆனா அவன் முன்னாடி முகம் தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு எல். அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி வேகமா போற காரோட அடையாளங்களை சொல்லி அதுலதான் கீரா போறாரு, எந்த போலீஸும் அவரை தடுக்காதீங்கன்னு சொல்றாரு எல். அதே போல டிவி ஸ்டேஷன்ல வெறும் பொம்மைகளை வச்சுட்டு மத்தவங்க யாரும் இல்லாதபடி ரெடி பண்ணுங்கன்னு சீஃப் கிட்ட சொல்றாரு லைட். அதன்படி டிவி ஸ்டேஷன்ல செட்டப் பண்றாரு சீஃப். அப்புறம் என்ன நாம கிளம்பலாமான்னு லைட்ட கூப்பிட்டு ஹெலிகாப்டர்ல கிளம்பறதுக்கு முன்னாடி மீசாவை கட்டி போட்டு கிளம்புறாரு எல். ஹிகுச்சி அறக்க பறக்க ஓடி வந்து டிவி ஷோவோட ரெக்கார்டிங் இருக்கான்னு பாக்க அங்க இல்லன்னதும் வேற வழி இல்லன்னு முடிவு பண்ணி டிவி ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. டிவி ஸ்டேஷன்ல சீஃபும் வெடியும் கீராவை பிடிக்க ரெடியா இருக்காங்க. ஹிகுச்சி டிவி ஸ்டேஷனுக்கு வந்ததும் அங்க யாரும் இல்லாம காலியா இருக்கிற ஆபீஸை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம சரி கூட்டம் இல்லனா நமக்கு நல்லதுன்னு முடிவு பண்ணி ரெக்கார்டிங் ரூமுக்கு வந்ததும் அங்கேயும் யாரும் இல்லாம இருக்க என்னடா நடக்குதுன்னு பாக்கும்போது உள்ள பொம்மைகளை வச்சிருக்கிறத பார்த்ததும் என்னடான்னு வாய படுக்கிறதுக்குள்ள 4 பேர் ஹெல்மெட் போட்டு ஹிகுச்சியை சுட்டு போடுறாங்க. அப்ப உள்ள வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து வெடியை பார்த்து சுட்டதும் சீஃப் எகிரி அவரோட தோல்ல குண்டு வாங்கி வெடியை காப்பாத்திட்டாரு. அந்த கேப்ல ஹிகுச்சி எஸ் ஆகி வெளிய போனதும் எரல்டோ அவரை துரத்திட்டு போறாரு. ஹிகுச்சி காரை எடுத்துட்டு தப்பிச்சு போக சீஃப் மத்தவங்களும் அவரை துரத்திட்டு பின்னாடியே போறாங்க. நாமளும் சேசிங்ல இறங்கணும் போலன்னு எல் சொல்லிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ஹிகுச்சியை பிடிக்க கிளம்புறாரு. ஹிகுச்சி காலியா இருக்கிற பிரிட்ஜ்ல புந்து தப்பிச்சிடலாம்னு பார்த்தா ஒட்டுமொத்த போலீஸும் காரை எடுத்துட்டு வந்து ரோட பிளாக் பண்ணிருக்கு. யார் இத பண்ணிருப்பான்னு யோசிக்கும்போது வேற யாரு நம்ம ஐசாவா தான் சொல்றாரு எல். போலீஸ் கீராவோட கேஸை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிருந்தார், ரகசியமா விசாரிச்சுட்டாங்க போலன்னு ஃபீல் பண்ணி ஹிகுச்சி காரை திருப்பிட்டு போலாம்னு பார்த்தா ஹெலிகாப்டர்ல வந்த எல் முன்னாடி நிறுத்திட்டு நிக்கிறாரு. சின்ன கேப்ல தப்பிச்சிடலாம்னு பாக்கும்போது வட்டாரி ஸ்னைப்பரால கார் டயரை சுட்டுறாரு. ஹிகுச்சி காரை கொண்டு போய் மோதி நிறுத்தினதும் போலீஸ் கார் எல்லாமே சுட்டு போட்டுருது. வேற வழி இல்லாம கண்ணை எடுத்து சூசைட் பண்ணிக்கலாம்னு ஹிகுச்சி முயற்சி பண்ணும்போது வட்டாரி துப்பாக்கியை சுட்டுறாரு. வேற வழி இல்லாம ஹிகுச்சி சரணடைய அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு லைட் சொல்ல ஃபேக்ட் தான் கீரா கேஸ் முடிஞ்சதுன்னு சொல்றாரு எல். பிடிப்பட்ட ஹிகுச்சியை பாதுகாப்பா பிடிக்க ஹெல்மெட் போட்ட சீஃபும் மோகியும் அவரை மடக்கி பிடிச்சதும் அவன் காதுல ஹெட்செட் போட்டு எப்படி எல்லாரையும் கொன்னன்னு எல் கேட்க ஹிகுச்சி ஒண்ணும் சொல்லாம மூஞ்சி திருப்பிக்கிறாரு. தம்பி பதில் சொல்லனா சுத்தி இருக்கிற போலீஸ் உன்னை சுக்கு சுக்கான்னு ஓடிடுவாங்க பாத்துக்கோன்னு எல் சொன்னதும் எல்லாம் அந்த டெத் நோட்டு தான், ஒருத்தங்களை போட்டு தள்ள அவங்க மூஞ்சி உண்மையான பேரும் தெரிஞ்சா போதும், அதுல எழுதுனா மறுகையாதான ஹிகுச்சி சொல்ல பேக்ல இருக்கிற டெத் நோட்டை எடுத்த சீஃப் அதுல எழுதி இருக்கிற பேரை பார்த்துட்டு உண்மைதான் போலன்னு சொல்ல பின்னாடி
இருந்த சினிகாமியை பார்த்துட்டு மரண பீதியில அலறி போய் விழுறாரு சீஃப். என்னாச்சுன்னு எல் கேட்க பூதம் பூதம்னு சொல்றாரே தவிர அதுக்கு மேல வார்த்தை வர மாட்டேங்குது. பக்கத்துல இருந்த மோகி அந்த நோட்டை வாங்கினதும் அவர் கண்ணுக்கும் ரெம் தெரிஞ்சதும் அதே போல அலறி போய் விழுறாரு. நோட்டை தொட்டவங்க கண்ணுக்கு மட்டும் தான் இந்த பூதம் தெரியும் போலன்னு சீஃப் சொன்னதும் அந்த நோட்டை ஹெலிகாப்டருக்கு எடுத்துட்டு வாங்கன்னு எல் சொல்றாரு. மோகி அதை எடுத்துட்டு போகும்போது இந்த நோட்டை தொட்டதும் லைட்டுக்கு கீழாவா இருந்த ஞாபகம் வந்துடும். என்ன பண்ண போறான்னு பாப்போம்னு அமைதியா வேடிக்கை பார்க்குது ரெம். அதை எல் கிட்ட கொடுத்ததும் சினிகாமியை பார்த்துட்டு நிஜமாலே இப்படி ஒரு ஜீவன் இருக்குதான்னு மலைச்சு போய் நின்னாலும் ரெண்டாவது கீரா டிவில சொன்ன மெசேஜ் எல்லாம் மண்டையில ஓடும்போது கண்டிப்பா இன்னொரு டெத் நோட் இருக்குன்னு யோசிக்கிறப்போ லைட் டெத் நோட்டை வாங்கினதும் கீராவா இருந்த ஞாபகம் ஒட்டுமொத்தமா மண்டைக்குள்ள வரும்போது உயிர் போற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த எல் என்னப்பா அந்த சினிகாமியை பார்த்து பயந்துட்டியான்னு கேட்க அமைதியா இருந்த லைட் அது முக்கியம் இல்ல, இந்த நோட்ல இருக்கிற பேரும் இறந்து போனவங்க பேரும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணணும்னு ஒரு செகண்ட்ல இருந்து அதிர்ச்சியில மீண்டு வேலையை பார்க்கறத பார்த்த எல் என்ன நடக்குதுன்னு குழம்பி பார்க்கும்போது நான் ஜெயிச்சிட்ட மக்கான மனசுக்குள்ள ஃபீல் பண்ண லைட் மறுபடியும் கீராவா மாறிட்டாரு. திட்டம் போட்ட மாதிரி சம்பவம் சிறப்பா நடந்துச்சுன்னு லைட் சொல்லும்போது பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ரெம் வச்சிருக்கிற நோட்டை யூஸ் பண்ற லைட் அதுகிட்டே திருப்பி தாரவாத்து கொடுத்து அதை மறுபடியும் ரியூக்கு கொடுக்க சொன்னதும் பருத்தி முட்டை குடவுல இருக்கணும்ன்ற மாதிரி ரியூக்கு டெத் நோட்டை கீழே போட சொல்லி அதை எடுத்த லைட் இந்த நோட்டை யூஸ் பண்ற காலம் வரும். அது வரைக்கும் இந்த லைட் வச்சிருந்த டெத் நோட்டை ரியூக்கு கிட்ட கொடுத்து அதை ரெம்க்கு கை மாட்டி விட்டதும் இதை கொண்டு போய் எப்படியாவது பெரிய ஆளாகணும்னு நினைக்கிற ஒரு பேராசை பிடிச்சவங்க கிட்ட இந்த நோட்டை ஒப்படைச்சிடு. இதனால மீசா மேல உள்ள சந்தேகம் கிளியர் ஆகும். அப்படி இல்லனா நீ என்ன தாராளமா போட்டு தரலாம்னு லைட் சொன்னதும் மீசாக்காக எது வேணும்னாலும் செய்வேன்னு சொல்லி ரெம் நோட்டை எடுத்துட்டு போய் இகிச்சு கிட்ட கொடுக்குது. இதுக்கப்புறம் நான் எல் கிட்ட சரணடைஞ்சதும் என்ன 24 மணி நேரம் கண்காணிப்புல வைப்பாங்க. நான் டெத் நோட் பத்தின ஞாபகத்தை மறந்ததும் கொலைகள் தொடர்ந்து நடக்கும்போது கண்டிப்பா எல் என்ன விடுதலை பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த கீராவை கண்டுபிடிச்சே ஆகணும்னு முழு வீச்சுல இறங்குவேன்னு லைட் சொல்ல அவனை கண்டுபிடிச்சதும் ரெம் கிட்ட கொடுத்த நோட்டை நீ திருப்பி வாங்குவ அப்படிதானே ரியூக்கு கேட்க கரெக்ட் தான், அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ரெம் டெத் நோட்டை பத்தி சொல்லும்போது ஒரு டெத் நோட்டோட ஓனரா இல்லாம நான் அதை தொட்டானா அந்த நோட் என் கையில இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு டெத் நோட்டோட ஞாபகம் இருக்கும். அதை என் கையில இருந்து யாரனா வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கீராவை போட்டு தள்ளனா கண்டிப்பா மறுபடியும் நானே ஓனரா மாறிடுவேன்னு சொல்லி வாட்ச்ல ஒளிச்சு வச்ச டெத் நோட் பேப்பர்ல குண்டூசி மூலமா கையில குத்தி அந்த ரத்தத்தால ஹிகுச்சி பேரை எழுதுறாரு லைட். என்னோட வாழ்க்கையிலேயே நீண்ட நேரம்னா அது இந்த 40 செகண்ட் தான் ஒரு நொடியும் லைட் எண்ணிட்டு இருக்க நேரமானதும் ஹிகுச்சி நெஞ்சு வலியில இறந்து போறாரு. பதறனா மாதிரி நடிச்ச லைட் அடுத்து நீ தான் எல்னு வில்லத்தனமா சிரிக்கிறாரு. அந்த நோட்டை பேசிக் எடுத்துட்டு வந்து எல்லாரும் அதோட வழிமுறையை படிச்சிட்டு இருக்கும்போது புதுசா 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஈக்குவ வச்சு எழுதிருக்காரு லைட். இந்த டெத் நோட்டை யார் அழிச்சாலும் இது வரைக்கும் அதை தொட்ட எல்லாரும் இறந்து போவாங்க. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் தரமான அடிஷன். டெத் நோட்டை 13 நாளைக்கு மேல யூஸ் பண்ணாம இருந்தா அதோட ஓனர் இறந்து போயிடுவாருன்னு ஐசாவா படிச்சதும் இதுபடி பார்த்தா நம்ம லைட்டும் மீசாவும் கீராவா இருந்திருக்க வாய்ப்பு இல்லன்னு எல்லாரும் சந்தோஷப்பட எல் மட்டும் ரெம் கிட்ட இத போல டெத் நோட் பூமியில வேற இருக்குமா அதுலயும் இந்த வழிமுறைகள் தான் எழுதிருக்குமான்னு கேட்க எல்லா டெத் நோட்லயும் இதே வழிமுறைகள் தான் இருக்கும்னு போய் சொல்லுது ரெம். உடனே தப்பு பண்ணிட்டேன்னு எல் ஒத்துக்கினதும் இததானே எதிர்பார்த்தேன்னு மனசுல நினைச்ச லைட் அப்புறம் என்ன விலங்கு அவுத்தோட வேண்டியதுதானு சொல்ல தம்பி இது இந்த கடவுள் எழுதின விதி, அவரை பகச்சிட்டா உனக்கு கண்டிப்பா மரண மோட்சத்தை தருவாண்டா இந்த கீரான முடிவு பண்றாரு லைட். அங்க இருந்து மீசாவை வெளியே அனுப்பும்போது அவங்களுக்கு டெத் நோட்டை பதச்ச இடத்தை சொல்லி வழி அனுப்புறாரு லைட். எல்லா ஞாபகமும் என் செல்லத்துக்கு வந்துடுச்சுன்னு சந்தோஷப்பட்ட மீசா அந்த இடத்துக்கு போய் டெத் நோட்டை எடுத்ததும் அவங்களுக்கும் கீராவா இருந்த ஞாபகங்கள் திரும்ப வந்துருச்சு. அதுல லைட் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்க என்னன்னு எடுத்து படிச்சு பார்க்கும்போது காலேஜ்ல என்ன பார்க்க வரும்போது என் கூட இருந்தவன் தான் எல், அவனோட பேரை டெத் நோட்ல எழுது, அதை முடிச்சிட்டு அந்த டெத் நோட் பேப்பர்ல ஒரு துண்டை கிழிச்சு என் கையில வச்சிடு, இதை மட்டும் நீ செஞ்சா என் வாழ்நாள் முழுக்க உன்னதான் காதலிப்பன்னு எழுதிருக்காரு. எல்லாம் நல்லா தான் இருக்கு, என்ன யோசிச்சாலும் அந்த பேரு தான் ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படும் போது அங்க பறந்து வந்த ரியூக்கு என்னமா புலம்பிட்டு இருக்கேன்னு கேட்க மீசா ரியூக்குவை பார்த்ததும் கட்டி பிடிச்சி ஒரு ஆப்பிளை எடுத்து கொடுத்ததும் அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ட ரியூக்கு எங்க உலகத்துல இருக்கிற ஆப்பிளை சாப்பிட்டு பாருன்னு கொடுத்ததும் அதை பிடிக்காம வாங்கி கடிச்சு பார்த்ததும் என்ன கர்மண்டா இது சை இதனாலதான் ஆப்பிள்னா வாய போடுறியான்னு கேட்ட மீசா எனக்கு கண்ணு டீல் போடணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே நீ போட்ட டீல்ல பாதி உசுர தார வந்துட்ட, இன்னும் மீதி இருக்கிறதுல பாதிய பணயமா கொடுக்கணுமான்னு ரியூக்கு அக்கறையா கேட்டதும் என்ன பண்றது பா எனக்கு ஒரு பேர் தெரியணும் வேற வழி இல்லன்னு மீசா சொல்றாங்க. சரி இதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொன்ன ரியூக்கு டீல முடிக்குது. அடுத்த நாள் எல்லோட இடத்துக்கு வந்த மீசாவை கேமரால பார்த்த ரெம் அவளோட வாழ்நாள் கண்ணுக்கு தெரிஞ்சதும் பாழா போனவ மறுபடியும் டீல போட்டுதா போலன்னு வருத்தமா பாக்குது. வெளிய மீசாவை பார்க்க போன லைட் கையில டெத் நோட் பேப்பர் வச்சதும் ரியூக்கு கண்ணுக்கு தெரிய உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு லைட் சொன்னதும் ரியூக்கு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கு. நான் எல்லோட பேரை மறந்துட்டேன் அதனால மறுபடியும் கண்ணு டீல போட்டேன்னு மீசா சொல்ல என்ன காரியம் பண்ணமா நீ இதை நானே சமாளிச்சிருப்பேன். சரி இருக்கட்டும் நாம ஒண்ணு சேர்ந்து நல்லவங்க மட்டுமே வாழ்ற உலகத்தை உருவாக்கும்னு லைட் சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்க எல்லாம் அவன் போட்ட திட்டப்படி தான் நடக்குதுன்னு ஃபீல் பண்ணுது ரியூக்கு. இது இப்படி இருக்க சின்ன வயசுல வட்டாரி கூட இருந்த எல் ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போனதை பத்தி யோசிச்சுட்டு இப்போ வட்டாரி கிட்ட தனியா எதையோ சொல்லிட்டு டெத் நோட் ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல ஒரு பேப்பர் கிழிஞ்சிருக்கிறத பார்த்ததும் இந்த கிழிஞ்ச துண்டுல பேர் எழுதினாலும் மனுஷங்க சாவாங்களான்னு ரெம் கிட்ட கேட்க எனக்கு தெரியாதுப்பா நான் அப்படி பயன்படுத்தினது இல்லன்னு ரெம் சொல்லுது. சரி இருக்கட்டும் ஷினிகாமி ஆப்பிள் சாப்பிடுமான்னு எல் கேட்க நாங்க எதையும் சாப்பிட தேவையில்லைன்னு சொல்லுது ரெம். அப்ப பின்னாடி நிக்கிற லைட் கிட்ட அதான் சங்கிலி அவுத்துட்டல அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதுதானே எல் சொல்ல நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லி கிளம்புறேன் இன்னும் கீரா கேஸ் முடியாம தானே இருக்கு அப்புறம் எப்படி வெளியே போக முடியும்னு லைட் சொன்னதும் சந்தேகப்படுறதா என்ன பண்றதுன்னு எல் புரியாம முடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மீசா லைட் சொன்னபடி குற்றவாளிகளை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் வேற ஒரு கீரா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு சீஃப் சொன்னதும் எத்தனை கீரா தாண்டா வருவானுங்க எப்பான ஃபீல் பண்றாரு மாட்சுடா. அப்ப எல் மட்டும் மீசா வெளியே போனதுல இருந்து தான் கொலைகள் தொடர ஆரம்பிச்சதுன்னு சொல்ல மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத அவன் நல்லவன்னு லைட் சொல்றாரு. அப்ப இன்னொரு புக்க வச்சு யாரோ வேலையை காட்டுறாங்க அவனை கண்டிப்பா நான் புடிச்சு காட்டுறேன்னு சொல்றாரு எல். அந்த 13 நாள் ரூலும் இந்த கிழிஞ்ச பேப்பர்ல எழுதினா போட்டு தள்ள முடியும்னு தெரிஞ்சா இந்த லைட்டையும் மீசாவையும் கண்டிப்பா மறுபடியும் சிக்க வைக்க முடியும்னு எல் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன்பா இப்ப கொலை பண்ற கீராவை பிடிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு லைட் கேட்க என்ன பண்ணுவோம் தூக்கு தண்டனை தானே சொல்றாரு எல். இவன் என்ன திட்டம் போடுறான்னு யோசிச்சேன் கொக்காமக்கா மீசாவை காப்பாத்த நான் எல்ல போட்டு தள்ளுவேன் அப்ப என் உயிர் மீசாக்கு போயிடும் நானும் போய் சேர்ந்துடுவேன் அதுக்குதான் ஸ்கெட்ச் போடுறான் போலன்னு புரிஞ்சதும் இப்ப என்ன பண்ணுவாருன்னு சாவோட கடவுளா இருந்துட்டு அற்ப மனிதர்கள் மேல பாசம் வச்சா என்ன நிலைமை நடக்கும்னு புரிஞ்சுக்க தேவையில்லைன்னு லைட் வில்லத்தனமா சிரிக்கிறாரு. அங்க இருந்து மேல வந்து பாக்கும்போது கொட்டமலையில எல் நனைஞ்சிட்டு இருக்க எதுக்காக இங்க நிக்கிறேன்னு லைட் கேட்டதும் எனக்கு எங்கேயோ சாவு மணி அடிக்கிற சத்தம் கேக்குதுன்னு சொல்றாரு எல். பைத்தியகாரத்தனமா பேசாதன்னு லைட் சொன்னதும் எப்பவும் எதுக்காகவும் யாரையும் நான் நம்ப மாட்டேன் அதனால யாரு கூடயும் என்னால அட்டாச் ஆக முடியாதுன்னு எல் சொல்ல அப்படியே இருந்தது அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு லைட். நீயும் என்ன போலதான் இல்ல பிறந்ததுல இருந்து என்னைக்காவது உண்மையை பேசிருக்கான்னு எல் கேட்டதும் யாருதான் உண்மையை பேசுறாங்க ஒரு நல்லது நடக்கணும்னா அது என்ன சேர்ந்தவங்களை காப்பாத்தும்னா கண்டிப்பா நான் போய் சொல்லுவேன் அதுக்குன்னு யாரையும் காயப்படுத்த நான் ஒரு நாளும் போய் சொன்னது கிடையாதுன்னு சொல்றாரு லைட். சரிவா உள்ள போலாம் ரொம்ப நினைக்கிட்டோம்னு சொன்ன எல் உள்ள போனதும் லைட் தலையை தொடச்சிட்டு இருக்க என்னாலதானே நீ நினைஞ்ச நானே தோட்டி விடுறேன்னு சொல்லி எப்படிப்பட்ட மனுஷன் லைட்டோட காலை பிடிச்சி தொடச்சிட்டு இருக்காரு. காலை
தொடச்சதும் இன்னைக்கு நான் சோகமா இருக்கேன்னு எல் லைட் கிட்ட சொன்னதும் எதுக்காகன்னு லைட் கேட்க உனக்கு இப்ப புரியாதுன்னு எல் சொல்றாரு. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. சரி வா நம்ம வேலையை பாப்போம்னு சொல்லிட்டு மத்தவங்க இருக்கிற ரூமுக்கு வந்ததும் இந்த டெத் நோட்டை நான் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு பல நாடுகளோட மேலதிகாரிகள் கிட்ட பர்மிஷனுக்காக வெயிட் பண்றேன். அப்படி யூஸ் பண்ணி அந்த 13 நாளைக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்தா இந்த கேஸ் முடிஞ்சதுன்னு சொல்றாரு எல். இதுக்கு மேல இவனை விசாரிக்க முடியாதுன்னு வேற வழி இல்லாத ரெம் ஃபர்ஸ்ட் வட்டாரியோட பேரை எழுதி அவரை போட்டு தள்ளுது. மனுஷன் சாவறதுக்கு முன்னாடி கேஸ் பத்தின எல்லா டீடைல்ஸையும் அளிக்கிற பட்டன் அழுத்திட்டு இறந்து போறாரு. அந்த இடமே பிளாக் அவுட் ஆனதும் எல்லாரும் பதறி போய் என்ன ஆச்சுன்னு விழிக்கும்போது கவலைப்படாதீங்க, வட்டாரிக்கு எதனா ஆபத்துனா எல்லாத்தையும் அழிக்க சொன்னது நான் தான். சரி அந்த சினிகாமி எங்கன்னு எல் கேட்கும்போது ரெம் அவரோட பேரை எழுதினதும் மனுஷன் நெஞ்சு பிடிக்காம சேர்ல இருந்து கீழே விழும்போது லைட் அவரை தாங்கி பிடிச்சிட்டாரு. எல் லைட் முஞ்ச பாக்கும்போது லைட்டோட கண்கள் கலங்கிருந்தாலும் அந்த வில்லத்தனமான சிரிப்பு காட்டி நான் தான் கீரான்னு சொல்லாம சொல்லி எல்ல வழி அனுப்புறாரு. இத புரிஞ்சு எல் கண்களை மூடி அவரோட இறுதி மூச்சை விடுறாரு. அது மட்டும் இல்லாம மீசாவை காப்பாத்தின பாவத்துக்கு ரெம்மு சாம்பலாகி இறந்து போகுது. ஒரு செகண்ட்ல மூஞ்ச மாத்தின லைட் என்ன விட்டு போயிட்டானே என் நண்பன், அந்த சினிகாமி நம்மளையும் கொல்லாம விடாது, அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில சினிகாமியை தேட லைட் சாம்பலாகி கிடக்கிற ரெம்மோட டெத் நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு மத்தவங்களை கூப்பிட்டு காட்டினதும் எல்லாரும் என்ன நடந்துச்சுன்னு முடிக்கும்போது கண்டிப்பா எல்லுக்காக நான் பழி வாங்குவேன்னு சபதம் எடுக்கிறாரு லைட். அப்படியே தனியா வெளியே போனதும் எனக்கு தடைகளா இருந்த எல்லாரையும் போட்டாச்சு, இனிமே நான் தான் இந்த உலகத்துக்கு கடவுள்னு முடிவு பண்ண லைட் வெறித்தனமா சிரிக்கிறாரு. முடிஞ்சா என்ன கொன்னு காட்டுன்னு எல் சபதத்தோட ஆரம்பிச்ச இந்த கேஸ் கீரா எந்த பகுதியில இருக்கான்னு தெரிஞ்சது. போலீஸ் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் கீரான்றது அதை விசாரிக்க போன ரேப் என்பார போட்டு தள்ளதோட சேர்த்து அவரோட ஃபியான்சேவையும் சாவடிச்சதுல அவங்க விசாரணையில இருந்து லைட் தான் கீரான்னு முடிவு பண்ணி அவங்க வீட்ல கேமராவை வச்சு வாட்ச் பண்ணது. அடுத்து லைட் நேர்ல சந்திக்க காலேஜுக்கு போனது, டென்னிஸ் விளையாடுனது, அடுத்து இரண்டாவது கீரா வந்தது மட்டும் இல்லாம அவங்க கண்கள் மூலமா பேரை தெரிஞ்சிட்டு போட்டு தள்ளுறது, அதுக்காக லைட்ட உதவிக்கு அழைச்சது. அப்ப இரண்டாவது கீரா லைட்ட சந்திச்சது, அதனால மீசாவை சந்தேகப்பட்டு அடைச்சு வச்சது. லைட் தானா வந்து சரணடைஞ்சது. 2 வாரம் கழிச்சு லைட்டோட மனநிலை மாறினது. பல நாள் கண்காணிப்புக்கு அப்புறம் ஒரு நாடகம் நடத்தி அவங்களையே வெளியே விட்டது. அதுக்கப்புறம் சங்கிலி போட்டு லைட்ட கூடவே வச்சுக்கிட்டது. அடுத்து மாட்சுடா உயிரை பணைய வச்சு கார்ப்பரேட் கீராவை கண்டுபிடிச்சது. அதுல இருக்கிற ஹிகுச்சி தான் கீரான்னு மீசா மூலமா தெரிஞ்சது. அவனுக்கும் கண்ணு பவர் இருக்குன்னு புரிஞ்சு பாதுகாப்பா பிடிச்சது. அப்புறம் தான் சினிகாமியை எல்லாரும் பார்த்தது. டெத் நோட்டோட வழிமுறைகளை படிச்சது. 13 நாள் ரூல்னால லைட்டும் மீசாவும் கீரா இல்லன்னு நிரூபணமானது. அந்த ரூல் மட்டும் இல்லனா இவங்க தான் கீரான்னு முத்திர குத்திடலாம். இதுதான் கீராவை பத்தி நான் கண்டுபிடிச்ச டீடைல்ஸ். இத நீ படிச்சிட்டு இருக்கனா கண்டிப்பா நான் இறந்து போயிருப்பேன். இதுதான் என்னோட வாழ்நாள் சாதனைன்னு எல் பக்கம் பக்கமா லைட்ட பத்தியும் மீசாவை பத்தியும் எழுதி இருக்கிற கேஸ் ஃபைல எரேசான சிஸ்டத்துல இருந்து பேக்கப் எடுத்த லைட் அதை யாரும் படிக்காதபடி அழிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம எல் பேசுற மாதிரி வித்தியாசமான வாய்ஸையும் ரெடி பண்ணிடுறாரு. மத்தவங்க எல்லாம் எல் செத்து 10 நாள் ஆவது வட்டாரிய பத்தி மட்டும் தான் நியூஸ் வந்திருக்கு. எல்ல பத்தி சின்ன தகவல் கூட வரலன்னு மாட்சுடா சொல்ல வட்டாரி நல்ல மனுஷன்பா, அவர் பொறுப்புல பல அனாதை ஆசிரமம் இருக்கு, அதனால தான் அவரை பத்தி நியூஸ் வந்திருக்குன்னு சீஃப் சொல்றாரு. அடுத்த எல் யாரா இருக்க போறதுன்னு லைட் கேட்டதும் வேற யாரு நீதான் எல்லே உன்னதானப்பா சொன்னாருன்னு மத்தவங்க சொன்னதும் சரி வேற வழி இல்ல நானே எல்லாம் இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டதும் அடுத்த எல்லுக்காக பார்ட்டி பண்ணலாம்னு மாட்சுடா சொல்ல எல் இல்லாதது எவ்வளவு நல்லா இருக்கு, இவங்களை நம்ம இஷ்டத்துக்கு ஆட வைக்கிறது பெரிய விஷயமே இல்லன்னு ஃபீல் பண்றாரு லைட். அடுத்த நாள் மீசாவை சந்திச்சு நாம ஒரு தனி வீட்ல இருக்கலாம்னு லைட் சொன்னதும் மீசா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த பில்டிங் மேல தனியா நின்னு அவர் காலடியில இருக்கிற உலகத்தை பார்த்த லைட் கிட்ட என்னப்பா அடுத்த எல் ஆயிட்ட, இதுக்கப்புறம் சுவாரஸ்யமான சம்பவம் எதுவும் நடக்காதுன்னு ஃபீல் பண்ணி சொல்லுது ரியுகு. யார் சொன்னா சுவாரஸ்யமான சம்பவம் இருக்காதுன்னு, இனிமேதான் சிறப்பான தரமான சம்பவங்களை பார்க்க போறேன்னு சொன்ன லைட் வெறித்தனமா உலகத்துல உள்ள குற்றவாளிகளோட பேரை பட்டியல் போட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த லிஸ்ட்ல போட்டு தள்ளுறப்போ வெடி ஐபாவையும் சேர்த்தே கொண்டுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கார்ப்பரேட் கம்பெனி டைரக்டர்ஸையும் பரலோகத்துக்கு அனுப்பிடுறாரு. இந்த சம்பவம் நடந்து சில மாதங்கள் ஆனதும் லைட் கீரா கேஸை விசாரிக்கிற ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசரா நியமிக்கப்படுறாரு. உலகத்துல சில பேர் கீராவை நினைச்சு பயந்தாலும் பலரும் கீராவை கடவுளா போட்டு ஆரம்பிச்சாங்க. உலகமே இப்ப கீரா வச்சதுதான் சட்டம்னு சுத்த ஆரம்பிக்குது. என்னடா முடிஞ்சதேன்னு பாக்காதீங்க, வட்டாரி கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர்னால எல் செத்துட்டாருன்னு அவரோட பொறுப்புல இருந்த ஆசிரம நிர்வாகிக்கு தகவல் போகுது. அது அங்க இருக்கிற 2 பசங்க கிட்ட சொல்றாரு. இதோட 26வது எபிசோட் முடியுது. சோ எல்லோட சகாப்தத்தை முடிச்சாச்சு. கீரா இப்ப தனிக்காட்டு ராஜா தான். சோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். எல் இறந்த செய்தியை அவரோட பொறுப்புல இருந்த அனாத ஆசிரமத்தோட அதிகாரி ராஜர் அங்க இருக்கிற மெலோ நியர் என்ற 2 பசங்க கிட்ட சொன்னதும் அந்த கீரா தான் கண்டிப்பா எல்ல போட்டுக்கணும். சரி அடுத்து எல் யாருன்னு எதனா தகவல் கொடுத்திருக்காரான்னு அவசரக்கார மெலோ கேட்க அப்படி எதுவும் சொல்லலப்பான்னு ராஜர் சொன்னதும் பசில நோண்டிட்டு நிதானமா இருக்கிற நியர் எதையும் ஜெயிக்காம பரிசு எதிர்பார்த்தா கண்டிப்பா அவ முட்டாள்னு தான் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. சரி அப்ப நீங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து இந்த கேஸை முடிச்சு காட்டுங்கன்னு ராஜர் சொல்ல நான் ஒத்துக்கிறேன்னு நியர் சொன்னாலும் என்னைக்கும் எங்க 2 பேருக்கு ஒத்து போவாது. நியரே அடுத்த எல்லாம் இருக்கட்டும், எனக்கு தான் 15 வயசு ஆயிடுச்சுல, என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன மெலோ ஆசிரமத்தை விட்டு கிளம்புறான். இது நடந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் கீரா கேஸ பத்தின டீடைல்ஸ் ஒரு சின்ன பையன் கிட்ட இருக்கிறது தெரிஞ்ச FBI டைரக்டர் நியரை கூட்டிட்டு போய் பிரசிடென்ட் முன்னாடி நிறுத்தினதும் இந்த சாவி எல்லாம் ஒரு நோட்டு மூலமா தான் நடக்குது. அது ஜாப்பனீஸ் போலீஸ் தான் மறைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல் செத்தத மறைச்சு வேற யாரோ எல் மாதிரி வேஷம் கட்டி உங்களை ஏமாத்திட்டு இருக்காருன்னு நியர் உண்மையை சொன்னதும் பிரசிடென்ட் உத்தரவால FBI CIA எல்லாம் ஒன்னு சேர்ந்து கீராவை பிடிக்க நியர் தலைமையில ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க. இது இப்படி இருக்க லைட் வெளியில சாமி பட விக்ரமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்நியன் விக்ரம மறைச்சு வச்சு சிறப்பான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்த ரியுகு சபிக்கப்பட்ட குடும்பமா இருந்தாலும் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லன்னு ஃபீல் பண்ணுது. அப்ப சீஃப்க்கு ஐசாவா கால் பண்ணதும் லைட்டையும் மாட்சுடாவையும் அவசரமா கூட்டிட்டு போற வழியில நம்ம போலீஸ் சீஃப கடத்திட்டாங்களாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க வந்ததும் இவங்க டெத் நோட்டை ஒப்படைச்சாதான் சீஃப திருப்பி அனுப்புவோம்னு நிபந்தனை வச்சிருக்காங்கன்னு ஐசாவா சொல்ல நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெத் நோட்டை பத்தி யாருக்கும் தெரியாது, எவனா இருக்கும்னு லைட் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ FBI சேர்ந்த ஒரு ஆபீசர் நான் சீஃப் கிட்ட பேசணும்னு சொல்ல அங்க லைட்டோட அப்பா தான் இப்போதைக்கு ஆக்டிங் சீஃபா இருக்காரு. என் கிட்ட சொல்லுங்க எதா இருந்தாலும்னு கேட்க சரி நேரா மேட்டருக்கு வரேன், டெத் நோட்டை வச்சு கீரா கேஸை கண்டுபிடிக்கிறேன்னு ஒப்பேத்தினது போதும், அந்த நோட்டை எங்க கிட்ட கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம்னு FBI ஆபீசர் சொல்ல அப்ப நீங்க தான் எங்க சீஃப கடத்தினதா எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைக்கிற வேலையை பாருங்கடான்னு சீஃப் சண்டைக்கு போறாரு. அத மைக் மூலமா கேட்டுட்டு இருக்க நியர் டெத் நோட்டை பத்தி தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் அவங்க சீஃப கண்டுபிடிச்சிருக்கணும். அவங்க கூட சேர்ந்து சீஃப கண்டுபிடிச்சு அந்த டெத் நோட்டை எப்படியாவது நாம லவுட்டிடலாம்னு சொல்றாரு நியர். அந்த சீஃப கடத்தினது வேற யாரும் இல்ல மெலோ தான். அவரோட வழியில ஒரு கேங் லீடரை போட்டு தள்ளி இப்ப ஒரு பெரிய கூட்டத்தையே தனக்கு கீழே வச்சிருக்காரு.
புடிச்சு வச்ச சீஃப் கிட்ட இருந்து கீரா கேஸ விசாரிச்சவங்கள தெரிஞ்சிட்டு மொத்தம் 2 டெத் நோட் இருக்கு. அதை எப்பாடுபட்டாலும் நாம தான் அடையணும்னு சபதம் எடுக்கிறாரு மெல்லோ. இந்த பக்கம் லைட் ஏகேஏ கீரா சீஃபோட பேரை எழுதி போட்டு தள்ளிடுறாரு. சீஃப் போய் சேர்ந்துட்டாருன்னு மெல்லோ கிட்ட சொன்னதும் ஆக சீஃப் கடத்தின விஷயம் தெரிஞ்சவனா கீராவா இருக்கணும்னு முடிவு பண்ணி அடுத்து யகாமி குடும்பத்துல இருக்கிற பொண்ணை கடத்துவோம்னு சொல்றாரு மெல்லோ. இந்த பக்கம் வந்த FBI ஆபீசர்ஸ் கீரா கேஸ விசாரிக்கிறது உண்மைதான சீஃப் கண்டுபிடிச்சு லைட் கிட்ட சொன்னதும் இந்நேரத்துக்கு சீஃப் மட்டையாகி இருக்கணும். ஆனா ஏதோ ஒன்னு இருக்குதுன்னு புரிஞ்சிட்டு சீஃப்க்கு நாம தான் டெத் நோட் பத்தி விசாரிச்சோம்னு தெரியும்ல, அதை உளறி கொட்டிருந்தா நம்மளையும் சரி நம்ம சேர்ந்தவங்களையும் சரி கண்டிப்பா தூக்கிடுவானுங்க, நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு மத்தவங்க கிட்ட சொல்லும்போது கடத்தல் கும்பல் கிட்ட இருந்து சீஃப்க்கு கால் வந்ததும் அதை ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அட்டெண்ட் பண்ண உங்க சீஃப் இறந்துட்டாரு, அவருக்கு போட்ட டீல இப்போ உங்க பொண்ணு சாயுக்கு வைக்கிறேன், நோட்டை கொடுத்து பொண்ணை கூட்டிட்டு போங்க, உங்களுக்காக இறந்து போன சீஃபோட பணத்தை போட்டோ எடுத்து அனுப்புறேன் பாருங்கன்னு சொன்னதும் எல்லாரும் பதறி போய் நிக்கும்போது சீஃபை வச்சு கிட்ட நெருங்கிடான ஃபீல் பண்ண லைட் கிட்ட என்னபா லைட் மறுபடியும் சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கும் போலன்னு சொல்லுது ரியூகோ. லைட் மத்தவங்க கிட்ட சீஃபை கொன்னது கண்டிப்பா கீராவா தான் இருக்கும், அவனுக்கு இங்க நடக்கிற சம்பவம் எப்படியோ தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப சாயுவையும் கண்டிப்பா போட்டுதல்ல பாப்பான்னு மனசுல இருந்த விஷயத்தை ஓப்பனா வெளியே சொன்ன லைட் தக்காளி தங்கச்சியா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம போட்டுதல்ல நினைக்கிறான் பாத்தியான ரியூகோ கேட்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் சீஃப் இறந்த விஷயம் நியர் கார்டுக்கு வந்ததும் அவரை போட்டுதல்ல இருந்து கீரா தான் ஆணித்தனமா சொல்லிட்டு மெல்லோட போட்டோவை காட்டி இவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் சாயுவை லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வச்சிருக்கோம், 2 நாளைக்குள்ள நோட்டை கொடுத்து பொண்ணை வாங்குங்கன்னு சொல்லி கால கட் பண்றாங்க. என் பொண்ணை காப்பாத்த வேற வழி இல்ல, நான் அந்த நோட்டை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு சீஃப். அவரை கட்டுப்படுத்த வேற வழி இல்லாம லைட் எல் வாய்ஸ்ல FBI கான்டாக்ட் பண்றாரு. அங்க இருந்து நியர் என்னப்பா ரெண்டாவது இல்ல எப்படி இருக்குன்னு கேட்டதும் ஒரு நிமிஷம் லைட் மலைச்சு போய் நின்னாலும் என்ன விளையாடுறியான்னு கேட்க அவர் செத்த விஷயம் எங்க டீமுக்கே தெரியும், ஃப்ரீயா விடு, நான் தான் என்னன்னு சொன்னதும் யாரு அந்த புது ஆல்பபெட்ல வந்த வில்லங்கம் இதுவும் கிட்டத்தட்ட எல் போல பேசிட்டு இருக்குன்னு ஃபீல் பண்றாரு லைட். இனிமே போலி எல் சொல்றதை FBI கேட்காது, நான் தான் இங்க எல்லாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க சீஃப் கடத்தின கும்பல் கண்டிப்பா அவரை போட்டு தள்ளிருக்க வாய்ப்பு இல்ல, அதனால தான் கீராவை ஷார்ட் லிஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுன்னு என் சொன்னதும் தப்பு பண்ணிட்டோமே லைட் ஃபீல் பண்ணாலும் அவரை தூக்குனது மட்டும் இல்லாம இன்னொரு சீஃபோட பொண்ணை லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் வச்சிருக்காங்க, 2 நாள்ல நோட்டை கொடுத்து பொண்ணை மீட்டுவாங்க நிபந்தனையை முன் வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு லைட். சரி பிரச்சனை இல்ல, அவங்களை காப்பாத்த நாங்க உதவி செய்யறோம், இன்ஃபேக்ட் இந்த ஆபரேஷனை நீங்களே கையாளுங்க, நாங்க எந்த விதத்திலையும் தலையிட மாட்டோம்னு சொல்லி கால கட் பண்றாங்க. என்னப்பா நீ கீராவை கண்டுபிடிக்க முடியாத சப்ப முக்கணங்களை நம்பி ஆபரேஷனை தரேன்னு சொல்றேன்னு ஒரு ஆபீசர் கேட்க அவங்க ஆபரேஷன்ல கவனம் செலுத்தும் போது நான் டெத் நோட் ஆட்டைய போடுற வேலையை பாப்பேன்னு சொல்றாரு நியர். இந்த பக்கம் மீசாவையும் அமெரிக்காவுக்கு கிளம்ப சொன்னதும் ஹனிமூனுக்கு போறப்பல குதூகலமா கிளம்புறாங்க மீசா. பாத்ரூமுக்கு தனியா வந்த லைட் தேவைப்பட்டா தங்கச்சியை போட்டுதல கூட தயங்க மாட்டான் இந்த கீரான்னு தனக்கு தானே பஞ்சி டைலாக் சொல்றத மீசா வெளிய நின்னு ஒட்டி கேட்டுறாங்க. ட்ரிப்புக்கு சீஃபோட சேர்த்து ஐசாவாவை துணைக்கு அனுப்பிட்டு கீரா டீமையே தனித்தனியா அமெரிக்காவுக்கு வர சொல்றாரு லைட். அப்படி பத்திரமா அமெரிக்கால லேண்ட் ஆன சீஃபை தொக்கா ஒருத்தர் தூக்கிட்டு போய் வேற ஃளைட்ல ஏற சொல்றாரு. பின்னாடியே ஃபாலோ பண்ண ஐசாவானால அந்த ஃளைட்ல ஏற முடியாம போயிடுது. அந்த ஃளைட்டும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் போகுதுன்னு ஐசாவா லைட்டுக்கு தகவல் சொல்ல எங்க போனாலும் நமக்கு வெடி வைக்கிறாங்கன்னு லைட் ஃபீல் பண்றாரு. சீஃபை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஃளைட்டை ஹைஜாக் பண்றாங்க கடத்தல் கும்பல். இந்த விஷயத்தை மாட்சுடா லைட் கிட்ட சொன்னதும் என்ன ஸ்கெட்ச் போட்டாலும் வேலையாவாதுன்னு புரிஞ்ச லைட் எனக்கு ஃபோன் பண்ணி போலீஸையும் மிலிட்டரியும் எதுவும் செய்ய சொல்லாதீங்கன்னு சொன்னதும் புரிஞ்சது. அவங்க லேண்ட் ஆகிற இடத்தை சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சதும் தகவல் சொல்றோம். அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னா அதையும் செய்யறோம்னு சொல்றாங்க. இங்க ஃளைட்ல சீஃப்க்கு ஒரு ஹெட்போன் கொடுத்து நான் சொல்ற போல கேட்டு நடந்து நோட்டை கொடுத்து பொண்ணு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கால கட் பண்றாரு மெல்லோ. நான் ஒரு நல்ல அப்பாவா இல்ல சிறந்த போலீஸான ப்ரூஃப் பண்ற நேரம் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு சீஃப் யோசிச்சிட்டு இருக்காரு. ஒரு வழியா சீஃப் பாலைவனத்துல இறக்கி விட்டதும் சேட்டலைட்ல எங்க போறாங்கன்னு பார்த்தா அங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற இடத்துக்கு வராங்க. இதுக்கு மேல நம்மளால சேட்டலைட் வச்சு கண்காணிக்க முடியாதுன்னு லைட் வெறுப்படைறாரு. எவன் செத்தா நமக்கு என்ன நினைப்புல இருக்கிற என்ன நடக்க போகுதுன்னு நிதானமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள போன சீஃப்க்கு பொண்ணு காட்டிட்டு முதல்ல நோட்டை முன்னாடி நீட்டு அப்புறம் பொண்ணு கூட்டிட்டு போலாம்னு முகமூடி போட்ட ஒருத்தர் சொல்ல சீஃப் நோட்டை நீட்டினதும் அதுல ஒருத்தனோட பேர் எழுதி பார்த்து டெஸ்ட் பண்றாரு. இந்த பக்கம் என்ன பண்றதுன்னு புரியாம இருக்கிற லைட்டை பார்த்த மீசா ஏன்பா டென்ஷனா இருக்கறேன்னு கேட்டதும் நாலா பக்கமும் சுத்து போட்டு இருக்காங்க, டென்ஷன் ஆகாம என்ன பண்றது, ஒழுங்கா கிரிமினல் பேரை எழுதி போட்டு தள்ளுற வேலையை பாருன்னு கத்துனதும் ஏமா அவன் எழுதுற கோபத்தெல்லாம் உன் மேல காட்டுறான், ஃப்ரீயா விடுன்னு சொல்லுது ரியூகோ. லைட் வாட்ச்ல வச்சிருக்கிற டெத் நோட் பேப்பர்ல தங்கச்சி பேரை எழுதுறதா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருக்க அந்த பக்கம் நோட்டை டெஸ்ட் பண்ண பேர் எழுதி அந்த ஆளு செத்ததும் சீஃபையும் பொண்ணையும் வெளிய அனுப்புறாங்க. அங்க இருந்து ஹெலிகாப்டர் ஒன்னு கிளம்பனதும் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது இல்லாம ஒரு மிசைலையும் லான்ச் பண்ணதும் எதுல டெத் நோட் வச்சிருக்காங்கன்னு புரியாம நியரும் லைட்டும் முடிச்சிட்டு இருக்க மிசைலை ட்ராக் பண்ண முடியாது ஆனா ஹெலிகாப்டர் ட்ராக் பண்ணலாம்னு பார்த்தா ஹெலிகாப்டர் வெடிக்க வச்சிருக்காங்க மெல்லோ கும்பல். மிசைல் கண்ணுக்கு தெரியாம போக சீஃபையும் பொண்ணையும் அங்க இருந்து பாதுகாப்பா ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு வராங்க. இத பார்த்து லைட் தோல்வியை நினைச்சு வருத்தப்படுறாரு. அந்த பக்கம் டெத் நோட் கிடைச்சா என்ன பண்ணுவாருன்னு நியர் யோசிச்சிட்டு இருக்கும்போது அவங்க டீம்ல இருக்கிற முக்காவாசி பேரை எழுதி போட்டு தள்ளுறாரு மெல்லோ. இத பத்தி லைட் கிட்ட சொன்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை முழுசா சொன்னாதான் என்னால எதனா உதவி செய்ய முடியும். இந்த சம்பவத்தை செய்யறது மெல்லோ தானோ அவனை பத்தி எல்லா தகவலும் சொன்ன அவன் போட்டோ இல்லன்னு மட்டும் போய் சொல்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஷினிகாமி உலகத்துல ரியூக்கு கிட்ட இருக்கிற இன்னொரு டெத் நோட் தன்னோடதுன்னு அங்க இருக்கிற பெரிய தலை கிட்ட சொன்ன புது ஷினிகாமி பூலோகத்துக்கு போய் ரியூக்கு கிட்ட இருந்து நோட்டை வாங்க கிளம்புது. பூமிக்கு வந்த புது ஷினிகாமி ஷீடோ ரியூக்குவை துரத்தி நோட்டு எங்கன்னு கேட்க அதுதான் பிரச்சனை, எனக்கே என் நோட்டு எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லுது. இந்த பக்கம் நீரும் மெல்லவும் ஒன்னா ஆசிரமத்துல வளர்ந்த பசங்க தானோ இவங்கள ஒருத்தங்க தான் அடுத்த எல்லாம் இருக்கணும்னு போட்டி போட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு லைட். அது மட்டும் இல்லாம FBI மூலமா மாஃபியா கும்பலோட போட்டோ ஆக்சஸ் பண்ண லைட் மீசா கண்கள் மூலமா யார் இப்ப நோட்டோட ஓனர்னு கண்டுபிடிச்சு அந்த கும்பல்ல இருக்கிற ஆளு மூலமா அவங்க தங்கி இருக்கிற மறைமுகமான இடத்தை லெட்டர் எழுதி போட்டு செத்து போற மாதிரி டெத் நோட்ல எழுதுனதும் அதன்படி அந்த அட்ரஸ் மீசா கைக்கு வந்து சேருது. என்ன லைட் இப்ப புரியுதா மீசாவோட திறமை என்னன்னு பெருமையா சொல்றத வேடிக்கை பார்த்த ஷீடோ அந்த அட்ரஸ்க்கு போய் மெல்லோ கையில டெத் நோட் இருக்கிறத பார்த்ததும் அதை புடிங்கி இப்போதைக்கு ஓனரா இருக்கிற அல்ல கை தலை மேல போட்டதும் என்னப்பா நோட்டு பறகுதுன்னு மெல்லோ பதற அதுல பேர் எழுதுனா மட்டையாகும் போது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல ஃப்ரீயா விடுன்னு இன்னொருத்தர் சொல்லும்போது அல்ல கை அந்த ஷினிகாமியை பார்த்து மரண பீதியில கத்த ஆரம்பிச்சதும் பதறாத முறைவி அந்த நோட்டை எல்லாரையும் தொட சொல்லு அப்பதான் நான் கண்ணுக்கு தெரியவேன்னு சொல்லுது ஷீடோ. எல்லாரும் ஒட்டுமொத்தமா சாபுத்திரிக்கு கையை வைக்கிற மாதிரி டெத் நோட்டை தொட்டதும் மரண கடவுளை பார்த்து புலிங்கோ எல்லாரும் மரண பீதியில கத்திட்டு அதை சாவடிக்கலாம்னு சுட ஆரம்பிச்சதும் அற்ப மனுஷங்களால அழிவோட கடவுளை கொல்ல முடியாது பக்கீங்களான்னு சொல்லுது ஷீடோ. இந்த பக்கம் லைட் மறுபடியும் பருத்தி முட்டையை கை மாத்துற மாதிரி அவரோட டெத் நோட்டை கை விட்டு ரியூகோக்கு தந்துட்டு ஞாபகம் போக கூடாதுன்னு மீசாவோட நோட்டை கூடவே வச்சுக்கிறாரு. என்னப்பா லைட் இப்ப என்ன பண்றதுன்னு ரியூகோ கேட்டதும் இனிமேதான் நம்ம எந்த சொதப்பலும் செய்யாம தப்பு செய்ய போறோம்னு சொல்றாரு லைட். நீங்க லைட் எப்படி ரியூகோக்கு ஆப்பிள் கொடுத்து பழக்கப்படுத்தினாரோ அதே போல மெல்லோ சாக்லேட் கொடுத்து ஷீடோவை ஃப்ரெண்ட் ஆக்குனதும் ரியூகோ எழுதின போலியான ரூல்ஸ் பத்தி சொல்லிடுது ஷீடோ. இது கண்டிப்பா கீராதா சிக்க கூடாதுன்னு எழுதி இருக்கணும்னு புரிஞ்ச மெல்லோ ஷீடோவை மிரட்டி வெளிய நின்னு வேவ் பார்க்கற வேலைய பாருன்னு சொன்னதும் இவன் என்ன டெரர் பீஸா இருக்கறான்னு ஃபீல் பண்ணுது ஷீடோ. இந்த பக்கம் லைட் போட்ட ஸ்கெட்ச் படி மீசா கீரா மாதிரி வாய்ஸ் நோட்டை அவரோட டீம்ல இருக்கிற சீஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீதான் கீரான்னு எப்படி நம்பறதுன்னு சீஃப் கேட்க உங்ககிட்ட இருந்த நோட்டை தான் நீங்க தார வாத்திட்டீங்க, அதனால என்னோட டெத் நோட்டை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை யூஸ் பண்ணும்போது கண்ணடியில
போடுங்க. அதுதான் உங்களுக்கு உதவியா இருக்கும். நான் சொல்ற நாள் அன்னைக்கு ஏற்கனவே எழுதி வச்ச மாஃபியா கும்பலை சேர்ந்தவங்க மரணிப்பாங்க. அன்னைக்கு உங்களால பறி கொடுத்த டெத் நோட்டை திரும்பி மீட்டெடுக்க வாய்ப்பு கிடைக்கும்னு கீரா ஏகே மீசா சொன்னதும் எல்லாரும் வாய பழகுறாங்க. அதன்படி ரியூக்கு டெத் நோட்டை எடுத்துட்டு வந்ததும் எல்லாரும் டீல் போடுறதுக்கு யோசிக்கும் போது சீஃப் முன்னாடி வந்து நான் தான் டீல் போடணும், என்னாலதான் அந்த நோட்டு எதிரிங்க கையில சிக்கிச்சு, நானே அந்த மாஃபியா கும்பலை போட்டு தள்ளிட்டு 13 நாள் கழிச்சு இறந்து போறேன்னு சொல்லி டீல் போட ஒத்துக்கிறாரு. இவர் மட்டும் பேர் எழுதுனா 13 நாள் கழிச்சு நானே எங்க அப்பனை போட்டு தள்ள வேண்டியிருக்கும்னு முடிவு பண்றாரு லைட். அந்த நாள் வந்ததும் ட்ரூப்போட ஏரியா வெளியில நின்ன சீஃப் ரியூக்கு கிட்ட டீல போட்டு மாஃபியாவோட போட்டோஸ் எல்லாம் பாக்கும்போது அவங்களோட ஆயுள் காலம் தெரியுது. கீரா சொன்ன நேரப்படி அவங்க இறந்து போனதும் எல்லாரோட ஆயுள் காலமும் மறைஞ்சிட அந்த இடத்துக்குள்ள போறாங்க சீஃபும் மத்த ஆர்மியும். உள்ள எல்லாரும் மட்டையா வரத பார்த்த மெல்லோ இத நான் எதிர்பார்க்கல. இவங்க வேற உள்ள வரானுங்க. வெளியில இருக்கிற ஷீடோ என்ன பண்ணுதுன்னு கூலா சாக்லேட் சாப்பிடுற மெல்ல யோசிக்க ரியூக்கு ஷீடோவோட வாயை பத்தி ஓரமா உட்கார வச்சிட்டு இருக்கு. ஏரியாவை விட்டு மெல்ல தப்பிச்சு போக நோட் எடுத்துட்டு வாங்கடான்னு மிச்சம் இருக்கிற ரெண்டு அலகைகளை சொன்னதும் சார்பா உள்ள வந்த சீஃபோட டீம் அவங்கள போட்டு தள்ளி டெத் நோட்டை மீட்டிடுறாங்க. எல்லாரையும் போட்டாச்சு லைட் கிட்ட தகவல் சொல்ல மெல்லோன்றவன் இன்னும் இருக்கான், அவனை தேடுங்கன்னு சொல்றாரு லைட். சீஃப் மெல்லோவை கண்டுபிடிச்சதும் சிறப்பான சம்பவம் பண்ணீங்க, ஆனா இந்த இடத்தை சுத்தி பாம் வச்சிருக்கேன்னு பாஷா ஆண்டனி போல ஒரு சாம்பிளை காட்டி டெத் நோட்டை கொடுத்து எந்த கீரோலும் இல்லாம என்ன வெளியே விட்டா நீங்க உயிர் பழைக்கலாம்னு மெல்ல சொன்னதும் சினிகாமி கண்களை பெற்ற சீஃப் ஏண்டா உன் பேர் மிஹைல் கீல் தானே, இந்த நோட்ல உன் பேரை எழுதுனா 40 செகண்ட்ல உன் ஜோலி முடிஞ்சது, மரியாதையா சரணடைஞ்சதுன்னு கௌரவ சிவாஜி போல டைலாக் சொன்னதும் ஏண்டா டாடி அங்க போய் சட்டசாரா பேசிட்டு இருக்க, அவன் பேர் எழுதி தொலைன்னு ஃபீல் பண்றாரு லைட். இது வரைக்கும் நீ யாரையும் கொண்டது இல்ல தானே மெல்ல சொல்ல அங்க இருக்கிற லாஸ்ட் அல்லகை சீஃபை சுட்டுறாரு. அப்ப குண்டடிப்பட்ட சீஃப் கிட்ட இருந்து நோட் புடிங்கிட்டு இருக்க அதுக்குள்ள வந்த மிச்சம் இருக்கிற டீம் அந்த அல்லகையை போட்டு தள்ளிடுறாங்க. அடுத்து மெல்லவை சுட்டு தள்ளாம அவனை குறி வச்சிட்டு நிக்க போங்கடா போகத பசங்களான ஃபீல் பண்ண மெல்லோ கையில இருந்த பாம் சுவிட்ச் அமுத்துனதும் அந்த இடமே வெடிச்சு சதறது. அங்க இருந்து எப்படியோ மெல்ல தப்பிச்சிட்டான டீம்ல இருந்தவங்க சொன்னதும் இந்த ஆளை நம்பி அனுப்புனதுக்கு என்ன வச்சு செஞ்சுட்டானு ஃபீல் பண்றாரு லைட். சீஃப் குத்துயிரும் கொலையுமா இருக்க அவரை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல படுக்க போட்டதும் அங்க வந்த லைட் எப்பா போய் சேர்ந்துடாதபான கதறி அழுவறத பார்த்த சீஃப் ரியூக்கு சொன்னபடி டெத் நோட் வச்சிருக்கவங்கள பார்த்தா அவங்க வாழ்நாள் கண்ணுக்கு தெரியாது, ஆனா உன்னோட வாழ்நாள் கண்ணுக்கு தெரியுது. அப்ப உண்மையிலேயே நீ கீரா கிடையாதுன்னு நினைக்கும் போது நிம்மதியா இருக்குப்பா, என்னால அவனை கொல்ல முடியலப்பான ஃபீல் பண்ணி சொல்ல சாவறதுக்கு முன்னாடி அந்த டபரா தலைய மெல்லோட பேரை எழுதியான்னு உள்ள யோசிச்சிட்டு இருக்க லைட் நோட்டை காட்டி அவனை போட்டு தள்ளுங்க டாடினா ஆதங்கமா சொல்ற மாதிரி விட்டு போடும்போது டாடி சீஃப் இறுதி மூச்சை விட்டுட்டாரு. லைட் கதறி அழுது ஃபீல் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு நோட் போதும், இந்த டெத் நோட்டை எடுத்துட்டு உங்க உலகத்துக்கு போலாம்னு லைட் ஷீடோ கிட்ட ஒப்படைச்சதும் உங்க சங்காத்தமே வேணாண்டான்னு ஃபீல் பண்ண ஷீடோ பறந்து போயிடுது. டெத் நோட்டை யூஸ் பண்றவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் சாவாங்கன்னு சொல்வாங்க. என்னதான் யாரையும் போட்டு தள்ளினா கூட லைட்டோட அப்பா சந்தோஷமா தான் மூச்சு விட்டாருன்னு ஃபீல் பண்ணுது ரியூக்கு. இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதும் தனியா பொம்மையை வச்சு விளையாடுற நியர் கிட்ட ஒரு ஆபீசர் இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு எதனா தகவல் சேகரிக்க முடியுதான்னு கேட்டதும் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்ப எல்னு சொல்லிட்டு தெரியறவன் தான் கீராவா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுவும் 7% தான், இது தப்பா கூட இருக்கலாம்னு சொல்றாரு நியர். இந்த பக்கம் ஜப்பான்ல குற்றங்கள் பண்றதுக்கு யோசிக்கிற அளவுக்கு நாடே திருந்தினாலும் ஏதோ ஒரு பீதியிலே வாழ்ற மாதிரி தான் ஒரு நாளையும் ஓட்டிட்டு இருக்காங்க. கீராவுக்கு ஆதரவா இருக்கிற ஒருத்தர் முன் வந்து கீராவை பத்தி விசாரிக்க கூடாதுன்னு ஆணித்தனமா சட்டம் போடணும்னு ஓபனா பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்த லைட் டீம் முதல்ல இவனை போட்டு தள்ளணும்னு ஃபீல் பண்றாங்க. கூட ஈகோவை சேர்ந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடறத பார்க்கும்போது நாங்களும் கீராவை பத்தி விசாரிக்கிறத கைவிடுறோம்னு சொல்றாரு. என்ன பண்ண போறோம்னு லைட் கோவமா கத்தனாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. என்னதான் கீரா அழிக்கப்பட வேண்டியவனாலும் அவனாலதான் யுத்தம் நடக்காம இந்த உலகம் அமைதியான வழியில போகுது, அவனை எதிர்த்தோம்னா கண்டிப்பா மரணம் தான் நினைக்கும் போது அவர் ஆதரிக்காம இருக்க முடியலன்னு விளக்கம் தராரு பிரசிடென்ட். அதை பார்த்து மத்தவங்க எல்லாம் செம்ம வெறுப்பாக மாட்சுடா மட்டும் அந்த கீரா செய்யறது நல்லதுதான் மனசுக்கு பட்டாலும் ஒரு போலீஸா இருந்துட்டு அவரை பிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறவங்க ஃபீல் பண்ணி சொன்னதும் எல்லாரும் அவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, இவ்வளவு பண்ணி கெட்டவங்களை போட்டு தள்ளுற கீராவை உலகம் ஏத்துக்குச்சுன்னா நாமளும் கீரா பக்கம் தான் பேச முடியும், ஒருவேளை அதுக்குள்ள கீராவை பிடிச்சோம்னா மனுஷனா எழுதின சட்டத்தின் முன்னாடி தான் நிப்பாட்ட முடியும், இதை தவிர வேற என்ன செஞ்சிட முடியும்னு லைட் விளக்குனதும் எல்லாரும் அமைதியா நின்னுறாங்க. இதை பார்த்து ரியூக்கு சோகா சமாளிக்கலாம்னு யோசிக்குது. கண்டிப்பா இந்த உலகம் கீராவை ஏத்துக்கும்னு நம்பிக்கை இருக்குன்னு முடிவு பண்றாரு லைட். பிரசிடென்ட்டோட சீஃப் கிட்ட நியர் இந்த தொடர்நடங்கியை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ண அங்க இருக்கிற ஒருத்தங்களை பிணை கைதியா பிடிச்சிட்டு வந்த மெல்லோ நியர் முன்னாடி வந்து நின்னதும் மத்த ஆபீசர்ஸ்லாம் அவரை குறி வைக்க இவனை போட்டு தள்ளி என்ன பண்ண போறீங்கன்னு நியர் கேட்க இவன் தானே நம்ம கூட இருந்தவங்களை போட்டு தள்ளுனதுன்னு ஒருத்தர் சொன்னதும் இவனை கொல்றதால அம்மன் ஜல்லிக்கு போதும் இல்ல நமக்கு கீராவை பிடிச்சாகணும் அதை யோசிக்கன்னு நியர் சொல்ல எல்லாரும் அமைதி அடையறாங்க. இது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுமையா நின்னு வேடிக்கை பார்த்ததுல உனக்கு எதனா புரிஞ்சிருக்குமேன்னு அடிபட்ட மெல்லோ சொல்ல உனக்கு தான் நன்றி சொல்லணும், உன்னாலதான் கீராவா இருக்கிறது யாருன்னு ஓரளவுக்கு புரிஞ்சதுன்னு நியர் சொன்னதும் செம்ம கடுப்பான மெல்லோ துப்பாக்கி எண்ணிட்ட என்ன போட போறியா, ஏன்டா இங்க வந்து சிரிப்பு காட்டுற, உனக்கு தேவை உன் போட்டோ தானே இந்த வச்சுக்கொண்டு தூக்கி வீசினதும் இதைதான் நான் வாங்க வந்தேன், ஆனா உனக்கு சில தகவல் சொல்றேன், டெத் நோட்டை தொட்டா சினிகாமி கண்ணுக்கு தெரியும், அது இல்லாம அதுல எழுதி இருக்கிற சில ரூல்ஸ் பொய்யானது, இதை வச்சு உன்னால முடிஞ்சா கீராவை கண்டுபிடிச்சுக்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி நான் கீராவை பிடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு போறாரு மெல்லோ. ஏற்கனவே டெத் நோட் பத்தியும் கீராவை பத்தியும் சேர்த்து வச்ச தகவலை வச்சு பார்க்கும்போது அந்த 13 நாள் ரூல் தான் பொய்யா இருக்கும்னு முடிவுக்கு வந்த நியர் ரெண்டாவது ஏழுக்கு ஃபோன் பண்ணி மெல்லோவை பிடிச்சிட்டோம், ஆனா அவன் தப்பிச்சிட்டான், ஆனா அவன் போகும்போது சினிகாமி பத்தியும் டெத் நோட்ல இருக்கிற வழிமுறைகள்ல ஒண்ணு பொய்யானதுன்னு சொல்லிட்டு கிளம்பினான். சினிகாமி இருக்கிறது உண்மைதான லைட் சொன்னதும் சரி அதுகிட்ட அப்புறமா பேசுறேன், இந்த ரூல்ல எது பொய்யானதுன்னு நீ ஃபீல் பண்றேன்னு நியர் கேட்டதும் பொய் சொன்னா அறிவில்லாம பேசுறதா ஆயிடும்னு வேற வழி இல்லாம 13 நாள் ரூல் தான் பொய்யானதுன்னு சொல்றாரு லைட். உனக்கும் அதே யோசனை தான் வந்திருக்கு, நல்லதுதானே நியர் சொன்னதும் இத குழப்பி விடணும்னு முடிவு பண்ண லைட் பக்கத்துல இருந்த ரியூக்கு கிட்ட டெத் நோட்ல எழுதி இருக்கிற ரூல் பொய்யானதான்னு கேட்க அப்படிலாம் கிடையாதுன்னு சினிகாமி சொன்னதும் உன் கூட தான் அந்த சினிகாமி இருக்கா, அப்ப கீரா சொல்படி அது பொய் சொல்லுதுன்றது முடிவாகுதுன்னு பக்காவா கண்டுபிடிச்சு நியர் சொன்னதும் நான் லைட் நமக்கே டஃப் கொடுப்பான் போலன்னு சொல்லுது ரியூக்கு. மத்தவங்க எல்லாம் இந்த ரூல் பொய்னா அப்ப லைட் தானா வந்து சரணடைஞ்சது எல்லாமே திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி தானே இருக்கும்னு சொல்ல மாட்சுடா மட்டும் சீஃப் தான் அவரோட வாழ்நாள் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னார்ல, அப்புறம் என்னன்னு மத்தவங்களோட வாய் அடிக்கிறாரு. அப்ப நியர் முன் வந்து நான் வேணும்னா மெல்லோட பேரை அந்த நோட்ல எழுதிடுறேன், 13 நாளைக்கு அப்புறம் நான் செத்தா அந்த ரூல் பொய்னு ஒத்துக்கலாமான்னு சவால் விட்டதும் நான் மத்தவங்க கூட பேசிட்டு பதில் சொல்றேன்னு கட் பண்றாரு லைட். என்னப்பா சொல்றீங்க, நான் வேணாம்னு சொன்னா என் மேல சந்தேகம் வரும்னு லைட் விட்டு போட்டதும் மாட்சுடா மட்டும் அவனை போட்டு தள்ளலாம்னு சொல்ல மத்தவங்க எல்லாம் சீஃபோட வழியில தான் போகணும்னு சொல்லி நோட்டை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. இத நியர் கிட்ட சொன்னதும் சரி விசாரணை டீம்ல இருக்கிற எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க, உங்களுக்கு இப்ப இருக்கிற எல் தான் கீரான்ற சந்தேகம் வந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு நம்பரை தந்து கால கட் பண்றாங்க. அதுல ஐசாவா மட்டும் கண்டிப்பா லைட் கீராவா இருக்க வாய்ப்பு இல்ல, அந்த 13 நாள் ரூல் மட்டும் உண்மையா இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இத பார்த்த ரியூக்கு நமக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுதுன்னு சிரிக்குது. அவனை என் முன்ன போட்டு தள்ளுறத தவிர வேற வழி இல்லன்னு முடிவு பண்ண லைட் பிரசிடென்ட்க்கு கீராவா ஃபோன் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கு நன்றி, ஆனா அதே சமயம் என்ன பத்தி விசாரணை நடத்துற குழுவை எந்த படையை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அவங்களை கண்டுபிடிச்சு சொல்லுங்க,
மத்தத நான் பாத்துக்கிறேன், உங்க உயிரை பத்தி கவலைப்படுவீங்கன்னு நம்புறேன், பாத்துக்கோங்கன்னு சொல்லி கால கட் பண்றாரு. இத பத்தி விசாரிக்க கீராவோட ஆதரவாளரா இருக்கவர் அமெரிக்காவுக்கு புறப்படுறாரு. இந்த பக்கம் லைட் தான் கீரானு எல் மட்டும் தான் ஆணித்தனமா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப என்னோ அதையே தான் சொல்றாங்க. அவரை பத்தி விசாரிக்க நியருக்கு கால் பண்றத பத்தி இன்னொருத்தர் கிட்ட ஐசாவா பேசிட்டு இருக்காரு. லைட் ஒட்டி கேட்டுறாரு. அத கண்டுக்காத மாதிரி உள்ள வந்து டீ குடிச்சிட்டு இருக்க, நீ கீராவா இருக்க கூடாதுன்னு நம்புறேன் ஐசாவா நினைக்கும் போது அடக்க பறக்க வந்து மாச்சுடா டிவியை பாருங்கன்னு சொல்ல, அதுல நியர் டீம் இருக்கிற பில்டிங்க கீராவோட ஆதரவாளர்கள் அடிச்சு நொறுக்கிறத காட்டுறாங்க. எப்படியும் வெளியே வர போற நியரை பார்த்து அவங்க பேரை எழுத மீசா ரெடியா இருக்காங்க. என்ன பண்றது, நாம வெளியே போய் ஆகணும்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் நியர் கிட்ட சொல்லும்போது லைட் கால் பண்ணி என்னப்பா மெல்ல உங்களை போட்டு கொடுத்துட்டானா, இதனாலதான் அவனை தப்பிக்க விட்டுறது கூடாதுன்னு சொல்ல, இவன் என்னையே காண்டாகிட்டான்னு விளையாடிட்டு இருந்த பொம்மையை உடைக்கிறாங்க நியர். கீராவோட ஆதரவாளர்கள்லாம் எண்ணி இருக்கிற பில்டிங்ல ரியோட் மோடுக்கு போனதுனால பெரிய கலவரம் வெடிக்குது. எப்படியாவது வெளியே வர என்னோட முகத்தை பார்த்து பேரை எழுத ரெடியா இருக்காங்க மீசா. மெல்ல நடக்கிற கலவரத்தை அமைதியா நின்னு டிவில வேடிக்கை பாக்குறாரு. லைட் பண்ற அட்வைஸ் கேட்ட எனக்கு புத்தி சொன்னது போதும். எத்தனையோ பேர் கீராவை விசாரிக்கும் போது எங்க ஆர்கனைசேஷன் மட்டும் தாக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம், நீதான் கீரான அர்த்தம், நீதான் இவங்களை ஏவி விட்டுருக்கன்னு என் சொல்றாங்க. என்னமா நீ பாட்டின பாட்டியே திரும்பி பாடுறேன்னு லைட் சமாளிக்க மறுபடியும் ஜப்பான் போலீஸ்க்கு லைட் தான் கீரான ரிப்பீட் மோட்ல சொல்றாங்க. என் வெளியே நடக்கிற கலவரத்தை பார்த்தா எப்படியும் உள்ள வந்துடுவாங்க, நம்ம தப்பிச்சிடலாம்னு ஒரு ஆபீசர் சொல்ல, இவனுங்க கீராக்காக இங்க வந்து கலவரம் பண்றானுங்க, உள்ள அடக்கி வச்ச வன்மத்தை இங்க வந்து காட்டுறானுங்க, அவங்களுக்கு பிஸ்கெட் போட்டா வாலாடிட்டு போயிடுவானுங்கன்னு என் சொன்னதும் பில்டிங் மேல இருந்து பணமழையா கொட்ட ஆரம்பிக்குது. அப்போ ஆரவாரமா போராடின கூட்டம் அப்ரப்டா அடங்கி பணத்தை பொறுக்கிற வேலையை பாக்குறானுங்க. அவங்களோட சேர்ந்து ஹெலிகாப்டர்ல வந்த கீராவோட ஆதரவாளர் மும்முரமா பணத்தை பொறுக்கிற வேலையை பாக்குறாரு. அதை பார்த்து மாச்சூடா அந்த கூட்டத்துல நான் போயிருக்க கூடாதான்னு ஃபீல் பண்றாரு. ஏப்பா இந்த காசை வச்சு பல ஆப்பிள் வாங்க முடியும்னா எனக்கும் அங்க போகணும்னு ஆசையா இருக்குப்பான்னு சொல்லுது ரியூக்கு. ஆனா மீசாவும் லைட் மட்டும் செம்ம காண்டா வராங்க. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் வர வச்சு கும்பலோட கும்பலா ஹெல்மெட் மாட்டிக்கின்னு எஸ் ஆவறாங்க என் கும்பல். அதை பார்த்து லைட் வெறுப்படைறத ஐசாவா கவனிச்சிடுறாரு. எங்க போயிருப்பாங்க இந்த நியர் கும்பல்னு எல்லாரும் யோசிச்சுட்டு உட்காரும்போது அந்த பக்கம் வேற இடத்துல இருந்து பேஸ் செட் பண்ண என் மறுபடியும் லைட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் பொழைச்சிட்டமான்னு உங்ககிட்ட சொல்ல தான் ஃபோன் பண்ணேன், மறுபடியும் சொல்றேன் இவன் தான் கீரான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி கால் கட் பண்றாங்க. உடனே லைட் எந்திரிச்சு நீங்க என்னோட சேர்ந்து என்ன கீரான்னு சந்தேகப்பட்டா தாராளமா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீசாக்கு ரகசியமா ஒரு தகவல் அனுப்புறாரு. அப்ப ஐசாவாக்கு சந்தேகம் தீராம இருக்க வேற வழி இல்லாம நியருக்கு ஃபோன் பண்றாரு. அவங்க கிட்ட எல் இருந்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எல்லா தகவலையும் சொன்னப்புறம் கீராவா சந்தேகப்பட்டவர் தானா வந்து சரணடைஞ்சாரான்னு நியர் கேட்டதும் இதுக்கு மேல என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. பரவாயில்ல இதுக்கு மேல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி கால் கட் பண்றாங்க நியர். ஏப்பா அவங்க கிட்ட இன்னும் எதனா தகவல் கிடைக்குதான்னு போட்டு வாங்க வேண்டியதுதானே ஒரு ஆபீசர் சொல்ல, அவ வாயாலே சொன்னால சீஃபோட பையனை கார்ல கூட்டிட்டு போய் மரண தண்டனை கொடுக்கறதா நாடகம் நடத்துனாங்கன்னு அதுல இருந்தே தெரிய தேவையில்ல லைட் தான் கீரான்னு நெத்தி அடி வச்ச மாதிரி சொல்றாங்க நியர். இங்க ஐசாவா லைட் கிட்ட நான் நியருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், என்ன இருந்தாலும் சந்தேகம் வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணி ஆகணும்னு சொன்னதும் பிரச்சனை இல்ல சொல்லுங்க நான் இப்ப என்ன பண்ணணும்னு லைட் கேட்க, மீசா இருக்கிற வீட்டை நாங்க சோதனை பண்ணணும், அது மட்டும் இல்லாம உங்க மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பேன் ஐசாவா சொல்றாரு. தாராளமா பாருங்க உங்களை தடுக்க நாள் இல்ல கேரியான்னு கூலா சொல்றாரு லைட். அங்க இருந்து ஐசாவா மீசா வீட்டுக்கு கிளம்பும்போது கூட சேர்ந்து மோகியும் சந்தேகத்தை தீர்க்க புறப்படுறாரு. மீசாவோட வீட்டுக்கு வந்ததும் டூ பீஸ்ல இருந்த மீசாவை பார்த்துட்டு அவங்க உடம்புல கண்டிப்பா டெத் நோட்டை மறைச்சு வைக்க முடியாதுன்னு புரிஞ்சதும் உங்க வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சு அதான் லைட் எங்களை பார்த்துட்டு வர சொன்னாருன்னு போய் சொன்னதும் பதறன மாதிரி நடிச்ச மீசா லைட்டுக்கு கால் பண்ண போக அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முக்கியமான வேலையில இருக்காருன்னு சொல்லி தடுத்துட்டு வீட்டை சுத்தி ஒரு இடம் விடாம டெத் நோட்டை தேடுறாங்க மோகியும் ஐசாவாவும். அந்த பக்கம் நீங்க என்ன தேடினாலும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சிரிச்சிட்டு இருக்காரு லைட். அப்ப கீராவுக்காக கோயில் கட்ட விளம்பரம் மூலமா நன்கொடை கேட்கிறாரு டெமிகாவா. மீசா வீட்டுல டெத் நோட் கிடைக்கலன்னதும் மோகி அங்கேயே கண்காணிக்க விட்டுட்டு ஐசாவா பேசுக்கு திரும்பி வராரு. அப்ப டிவில கீராவை கடவுளா ஏத்துக்கிட்ட சீடர்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி டெமிகாவா ஒருத்தரா காட்டும்போது ஒருத்தரா நெஞ்சு பிடிச்சிட்டு இறந்து போறாங்க. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா டெமிகாவாவும் அதே பாணியில பரலோகத்துக்கு போயிடுறாரு. இதை யாரடா எழுதி போட்டு தள்ளுறான்னு யோசிச்சா புதுசா ஒருத்தர் கண்ணுடியில போட்டு கண்ணுக்கு பட்ட மோசடி கும்பல போட்டு தள்ளுறாரு. என் கண்ணு முன்னாடி தான் லைட் உட்காந்துட்டு இருக்கான், அங்க மீசாவை கண்காணிக்க மோகி இருக்கான், அப்புறம் எப்படி இவன் போட்டு தள்ளான்னு புரியாம மண்ட குழம்பி முடிச்சிட்டு இருக்காரு ஐசாவா. அப்பதான் லைட் போட்ட ஸ்கெட்ச மனசுக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மீசாவை டெத் நோட்டை கைவிட சொல்லி அதை பத்தின ஞாபகங்களை மறக்க வச்சுட்டு அந்த டெத் நோட்டை கீராவை வழிபடுற மிக்காமின்ற வக்கீலை தேர்ந்தெடுத்து கீராவா முடிசூடி இருக்காரு லைட். இப்ப ஷினிகாமி அவர் கூட தஞ்சம் புகுந்துடுது. யார் இந்த மிக்காமி தேர்வுன்னு பார்த்தா இவரோட சின்ன வயசுல புட்டி கண்ணாடி போட்டு பழ மாதிரி இருந்ததால புல்லிஷ் புள்ளிங்கோலாம் அவரை வம்புக்கு இழுத்தாங்க. அவருக்குன்னு சில கூட்டங்களை சேர்த்து கொட்டி காசு வாங்குறவங்களை தட்டி கேட்டு புரட்சியாளரா மாறினாரு. ஆனா அந்த பப்பு ஹைஸ்கூலுக்கு வந்ததும் வேகாம போயிடுச்சு. சுத்தி உள்ளவங்க என்ன பண்ணாலும் எவனும் கூட வந்து நிக்காத நிலைமையில உலகத்துல மொத்தம் ரெண்டே பேர் தான், ஒருத்த நல்லவன் இன்னொருத்த கெட்டவன்ற முடிவுக்கு வராரு. இவர் அவங்க அம்மா கூட சரியா புரிஞ்சுக்காம தப்பு செஞ்சவங்களை எதிர்த்து என்ன பண்ண போற, உன்னை முட்டாள்னு தான் சொல்லுவாங்க, அவங்களை கண்டுக்காம போனாதான் உன்னால வாழ்க்கையை எதிர்த்து போராட முடியும்னு சொன்னதும் இதுவும் அந்த கூட்டத்துல ஒண்ணுதான முடிவுக்கு வந்த மிக்காமிக்கு ஒரு நாள் ரெண்டு நல்ல செய்தி வருது. அவங்க காலேஜ்ல அரத்து பண்ணிட்டு சுத்திட்டு இருந்த கேங் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக் சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல மிக்காமியோட அம்மா தான். யாரெல்லாம் போட்டு தள்ளணும்னு யோசிச்சனோ எல்லாரும் அட் டைம்ல இறந்து போனது சோகமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துச்சு. அவங்க போனதுக்கு அப்புறம் காலேஜே அமைதியாச்சு. அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு முடிச்சிட்டு கெட்டவங்களை எதிர்க்கிறதுக்காக வக்கீலுக்கு படிச்சாரு. அப்பதான் சின்ன வயசுல இருந்து கெட்டவங்களா நினைச்ச எல்லாரும் ஒருத்தரா இறக்க ஆரம்பிச்சாங்க. பூமியில கணக்கே இல்லாத கடவுள் இருந்தாலும் கெட்டவங்களை அழிக்க புதுசா உருவான கீரான்ற கடவுளை தான் நான் வணங்க ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு. அந்த கடவுளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்காதான்னு பல இடத்துக்கு பயணம் செஞ்சாரு. ஒரு வழியா லெட்டர் மூலமா கீராவோட அருள் அவருக்கு கிடைச்சது. அந்த பொறுப்பை அவரை நம்பி ஒப்படைச்சதால அதை சீரும் சிறப்புமா செஞ்சிட்டாரு. இந்த பக்கம் லைட் பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாலும் மிக்காமி கிட்ட எதுவும் பேச முடியாம இருக்கு. கீரா பொறுப்பை ஏத்தி எதனா பரபரப்பா பேசப்படுற மாதிரி சம்பவம் செய்யணும். அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு லைட் ஃபீல் பண்ண உண்மையான கீரா கிட்ட இருந்து எந்த தகவலும் வராததால கண்டிப்பா அவரால் தகவல் அனுப்ப முடியாத நிலைமையில தான் இருப்பாரு. இதுக்கப்புறம் முடிவை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி டெமிகாவை போட்டதால வேற ஒருத்தர கீராவோட கொள்கை பரப்பு செயலாளரா நியமிக்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரை தேர்ந்தெடுக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல லைட் கூட காலேஜ் படிச்ச பொண்ணு கியோமி தான். இந்த செய்தியை பேஸ்ல இருக்கிறவங்க பார்த்ததும் இந்த பொண்ணு லைட்டோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாப்பான்னு ஐசாவா கிட்ட சொல்றாரு மோகி. அதை பார்த்த லைட் நீங்க என்ன லிங்க் தேடினாலும் எனக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்ல, ஆனா அவளை இப்ப எப்படியாவது கான்டாக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாரு லைட். இவங்களை மிக்காமி தேர்ந்தெடுத்தது அவங்க நடத்துற ப்ரோகிராம் மூலமா பல தீய சக்திகளை வெளியே காட்டினாங்கன்றதுனால தான். அவங்க கூட தனியா சந்திச்சு பேசும்போது தான் அவங்களும் கீராவோட ஆதரவாளர்னு புரிஞ்சுட்டு அவங்கள கோப்பா சேவா ஆக்குறாரு மிக்காமி. லைட் சாமர்த்தியமா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கியோமி என்னோட காலேஜ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அப்பவே அவ கீராவோட ஆதரவாளரா இருந்தான்னு சொன்னதும் என்னடா இவன் எந்த பயமும் இல்லாம சொல்றான்னு ஃபீல் பண்றாரு ஐசாவா. அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரது முடியாத காரியம்,
அதனால நான் அவகிட்ட கீராக்கு ஆதரவா பேசி போலீஸ் தரப்புல என்ன நடக்குதுன்னு சொல்ற மாதிரி எதனா போட்டு வாங்க முடியுதான்னு பாக்குறேன்னு சொல்லி கால் பண்ண போக நீ இங்கேயே பேசுற ஐசாவா சொன்னதும் பிரச்சனை இல்ல நானே ஸ்பீக்கர்ல தான் போட வந்தேன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங் மீட் பண்ண ஒத்துக்க வச்சிட்டாரு லைட். இந்த பக்கம் மீசாவை கண்காணிச்சிட்டு இருந்த மோகிய சமையல்காரனாவே ஆக்கிட்டாங்க மீசா. இவதான் ரெண்டாவது கீரான்னு நீர் சொன்ன தகவலால அவங்க வீட்ல வச்ச ஆடியோ டிரான்ஸ்மிட்டர் மூலமா கண்காணிக்கிற மெல்லோ இந்த மக்கு முண்டம் கண்டிப்பா கீராவா இருக்க வாய்ப்பு இல்லன்னு ஃபீல் பண்றாரு. ஒரு வழியா லைட் கியோமியை மீட் பண்ணதும் அவங்க கிட்ட எதுவும் பேசாம கூலா உட்கார்ந்துட்டு இருக்கறத பார்த்த கியோமி லைட்ட சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேஸ்ல இருக்கிற எல்லாரும் வாட்சா விட்டுட்டு இருக்க கரெக்ட்டா இப்ப உள்ள கீரா கிட்ட இருந்து கால் வந்ததும் அட்ராம் அவனை இவனை சூஸ் பண்ணது வீணா போலன்னு லைட் ஃபீல் பண்ண கீரா கால்ல இருக்கான் என்ன பண்றதுன்னு பேஸ்ல இருக்கறவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நான் தேர்ந்தெடுத்த பொண்ணு தனியா ஒருத்தர சந்திக்கறானா சரியில்லைன்னு ஃபீல் பண்ண மிகாமி எங்க அவர்கிட்ட போன் கொடுன்னு சொன்னதும் நவம்பர் 26 5 பேஜ்னு லைட் சொன்னதும் மிகாமி புரிஞ்சுக்கிறாரு உண்மையான கீரா தான் கியோமியை சந்திச்சிருக்காருன்னு. உங்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்களான்னு மிகாமி கேட்க ஆமா நீ உண்மையாலுமே கீராவான்னு கேட்டதும் டிவில கீரா மதத்தை பரப்புறவங்கள ஒருத்தனை போட்டு தள்ளி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரூம்ல உள்ள கண்காணிப்பு கருவி எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்கன்னு கீரா மிரட்டின மாதிரி லைட் எழுதுனதும் பேஸ்ல உள்ளவங்க எல்லாத்தையும் எடுத்து போடுவான்னு சொல்ல லைட் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு நான் தான் கீரான்னு கியோமி கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மிகாமி கிட்ட கால்ல என்ன பத்தி எதுவும் இவகிட்ட விசாரிக்க கூடாது புரிஞ்சுதான்னு லைட் சொன்னதும் கடவுளே சொல்லிட்டீங்க அப்புறம் எதிர் பேச்சு இருக்குமான்னு மிகாமி பம்மிட்டு சொன்னதும் காலை கட் பண்ணிட்டு கீராவோட பவர் தான் இந்த ஆளுக்கு தந்திருக்கேன் ஆனா நான் தான் கீரான்னு கியோமி கிட்ட சொன்னதும் உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலேஜுக்கு அப்புறம் உன்னை பார்க்காம கஷ்டப்பட்டேன் ஆனா நீ தான் நான் பெருமையா நினைக்கிற கீரான்னு புரிஞ்சதும் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லன்னு கியோமி சொல்ல அப்ப நீ தான் கடவுளின் துணைவியா இருக்க போறேன்னு அடுத்த மீசாவை ரெடி பண்றாரு லைட். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வெளிய வந்து மத்தவங்களுக்கு கால் பண்ணி நான் அவளை மடக்கிட்டேன் அவ மூலமா நம்ம கீராவை பிடிச்சிடலாம்னு சொல்றாரு லைட். இந்த பக்கம் மிகாமி வெறித்தனமா பேர் எழுதுறத பார்த்துட்டு எதுவும் பேசாம போது ரியூக்கு. இந்த சம்பவம் தெரிஞ்ச நியர் ஜப்பானுக்கு கிளம்பி வந்ததும் முதல் வேலையா லைட்டுக்கு கால் பண்ணி கியோமியை கண்காணிக்க நீ தானே அவங்க கூட நெருங்கி பழகுற அப்ப கீராவை விசாரிக்க 4 பேர் கொண்ட தனிப்பட ஜப்பான்ல கால் எடுத்து வச்சிருக்காங்கன்னு அவகிட்ட சொல்லு கண்டிப்பா எங்களை போட்டு தள்ள கீரா முயற்சி பண்ணுமா அப்பதான் கீராவை பொறி வச்சு பிடிக்க முடியும்னு சொன்னதும் வாடி மாப்பிள எனக்கே நீ போட்டியான லைட் ஃபீல் பண்ணதும் நாம தான் இப்ப ஜப்பான்ல இருக்கோம்ல கண்டிப்பா நேர்ல சந்திக்கும் போது கீரா பிரச்சனை முடிவுக்கு வரும்னு சொல்றாங்க நியர். ஏற்கனவே எல்லாம் போட்டு தள்ளிட்டேன் அடுத்து நீ வந்திருக்க மோதி பாப்போம் ஆனா கண்டிப்பா கடைசியில நிக்க போறது நான் தானே ஃபீல் பண்றாரு லைட். இப்ப இருக்கிற கீராவையும் எல்னு சொல்லிட்டு தெரியறவனையும் போட்டு தள்ளா டெத் நோட்ட சல்லிசியா கைப்பற்றலாம் ஆனா எல் கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டாரு அவரோட வழியை பின்பற்றி நியாயத்தை நிலைநாட்டுவோம்னு சொல்றாங்க நியர். லைட் வெறும் மைக்கோட போய் கியோமியை சந்திச்சு சாதாரணமா பேசினாலும் பேப்பர் மூலமா அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை எழுதி காட்டுறாரு. அவர் சொன்னபடி மிகாமி கிட்ட இருக்கிற டெத் நோட் பேப்பர் கிழிச்சு வித்தியாசமான லெட்டர்ல எனக்கு அனுப்பிட்டு வெத்தி பேப்பரை டெத் நோட்ல வச்சு கிரிமினல்ஸோட பேர் எழுதி மிகாமி கிட்ட சொல்றாங்க கியோமி. ஆண்டவன் சொன்னா இந்த மிகாமி செய்யறான்னு சொல்லி பேஜ் அனுப்பி வைக்கிறாரு. இந்த பக்கம் கியோமிக்கு பாடி கார்டா ஒரு ஏஜென்ட் அனுப்பி வச்சிருக்காங்க நியர்னு கண்டுபிடிச்சிருக்காரு லைட். அந்த கியோமி தான் மீடியம்னா இன்னொரு கீராவா இருக்கிறது யாருன்னு கீராவோட ஆதரவாளர்கள் பேட்டியை ஒண்ணு விடாம பார்த்த நியர் மிகாமியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஸ்டுடியோல மீசா கியோமியை பார்த்து செம்ம வெறுப்பாகி அவங்கள தாக்க வரும்போது பாடி கார்டா இருக்க ஏஜென்ட் அசால்ட்டா மீசாவை பிடிச்சிட்டாங்க. அவ எனக்கு வேண்டப்பட்டவ விட்டு தொலைங்கன்னு கியோமி சொல்லிட்டு போக மீசா மேலும் கடுப்பாவறாங்க. இந்த பக்கம் நியர் ஐசாவா கிட்ட எல் கியோமியை சந்திக்கும் போது வீடியோ சர்வேலன்ஸ் பண்றாங்களான்னு கேட்க ஃபர்ஸ்ட் பண்ணோம் இப்ப இல்லன்னு சொன்னதும் ரைட்னு சொல்லி கால் கட் பண்ணிட்டு கண்டிப்பா இவ மூலமா தான் அந்த கீராக்கு தகவல் போதுன்னு புரிஞ்சிட்டு ஒருத்தர் நியமிச்சு மிகாமியை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. இந்த பக்கம் கியோமி அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லி மீசாவை டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க. அன்னைக்கு நைட் ரெண்டு பொண்ணுங்களும் சந்திச்சதும் யாரு லைட்டோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட்னு வாக்குவாதம் வந்தப்போ மீசா வெறும் தலையாட்டி பொம்மன் முடிவுக்கு வந்த கியோமி அமைதியா கிளம்புறாங்க. ஃபுல் போதையில இருக்கிற மீசா என்ன பார்த்து பயந்து போறான்னு சொல்லி தடுமாறி கீழே விழுறாங்க. இத பத்தி அந்த ஏஜென்ட் நியர் கிட்ட சொல்றாங்க. அங்க மிகாமியை ஃபாலோ பண்ண ஏஜென்ட் அமைதியா ட்ரெயின்ல போகும்போது ஒரு பொண்ணு கிட்ட சிமிசம் பண்ண ஒருத்தனை மிகாமி போட்டோ எடுத்துட்டு அவன் பேரை டெத் நோட்ல எழுதிட்டு போறாரு. இத பார்த்த ஏஜென்ட் நியருக்கு தகவல் சொல்லும்போது அந்த சிமிசம் பண்ண சோக்காலி நெஞ்சு பிடிச்சிட்டு இறந்து போறாரு. இத பத்தி நியர் கிட்ட அந்த ஏஜென்ட் பதறி போய் சொல்ல அவனை ஃபாலோ பண்றதை நிறுத்தாதீங்க ஆனா ஜாக்கிரதையா பண்ணுங்கன்னு சொல்றாங்க நியர். லைட்டும் ஐசாவும் கியோமியை சந்திக்க ரூம்ல ஆடியோ டிவைஸ் எதனா இருக்கான்னு செக் பண்ணும்போது இவன் கண்டிப்பா அவ கூட பேப்பர்ல எழுதி தான் தகவலை பரிமாறணும். அதை கன்ஃபார்ம் பண்ண அங்க இருக்கிற நோட் பேட்ல ஒரு மார்க்க வச்சிட்டு போறாரு ஐசாவா. அன்னைக்கு சாயந்தரம் கியோமியை சந்திக்கும் போது நான் மீசாவை டின்னருக்கு இன்வைட் பண்ணி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்னு கியோமி சொன்னதும் இந்த கொண்டைகளை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு உள்ள வெறுப்படைஞ்சாலும் வெளிய காட்டிக்காம பேச்சு கொடுக்க நாம நிம்மதியா இருக்கணும்னா கண்டிப்பா எனக்கு மீசாவும் உனக்கு கீராவும் தொல்லையா இருப்பாங்கன்னு வாயால சொல்லிட்டு பேப்பர்ல இப்ப உள்ள கீராவை காட்டி கொடுக்கணும்னு எழுதி காட்டினதும் ஃபேக்ட் தான். அதுக்கு என்ன பண்றது கீராவை காட்டி கொடுத்தா உங்களால எதனா பண்ண முடியுமான்னு கியோமி கேட்டதும் என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு லைட். இந்த பக்கம் மிகாமியை க்ளோஸா வாட்சா விடும்போது தனியா பேசிட்டு இருக்க மிகாமிக்கு வாயில ஜூம் பண்ணி என்ன சொல்றான்னு பார்த்தா அந்த சினிகாமி நோட் கொடுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஆள காணோம்னு புலம்பிட்டு இருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க நியர். இந்த மீட்டிங் முடிஞ்சு லைட்டும் கியோமியும் கிளம்பினதும் அந்த ரூம்ல இருக்கிற நோட் பேட்ல வச்ச மார்க் இருக்கான ஐசாவா பாக்கும்போது நோட்ல எந்த மார்க்கும் இல்லாம இருக்க கண்டிப்பா ரெண்டு பேரும் பேப்பர்ல எழுதி தான் பேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ஐசாவா நியரை நேர்ல சந்திக்கணும்னு கால் பண்ணி கேட்டதும் கண்ணை தட்டி நியர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சதும் நீங்க சொல்றத நான் நம்புறேன்னு நோட் பேட் விஷயத்தை சொல்றாரு. செத்து போன நியூஸ் சொல்லாத கீராவை பிடிக்கிறத நான் பாத்துக்கிறேன் எதுலயும் பெருசா மூக்க நுழையாம நீ கம்முன்னு இருந்தாலே போதும் உன் கண்ணு முன்னாடி கீராவை குற்றவாளியா நிரூபிக்கிறேன்னு நியர் சொன்னதும் ஐசாவா வாயை பொளந்துட்டு நிக்கிறாரு. அடுத்த நாள் கியோமி நடத்துற ஷோல மீசா பங்கேற்க வரும்போது நியரோட ஏஜென்ட்ஸ் மீசாவையும் மோகியையும் அவங்க பேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஐசாவா நோட் பேட் விஷயத்தை மோகி கிட்ட சொன்னதால எந்த தடங்களும் இல்லாம அங்க வர ஒத்துக்கிறாரு. இது தெரிஞ்ச லைட் நியருக்கு ஃபோன் பண்ணி எதுக்காக அவங்கள கடத்துறீங்கன்னு கேட்டதும் நாங்க கடத்தல பா கூப்பிட்டோம் அவங்களே வந்துட்டாங்க உனக்கு சந்தேகம்னா நீயே கேளுன்னு நியர் சொன்னதும் லைட் ரெண்டு பேர்கிட்டயும் கேட்கும்போது ஒத்துக்கிட்டு தான் வந்தோம்னு சொல்றாங்க. அப்ப பிரச்சனை இல்லன்னு சொல்லி கால கட் பண்றாரு லைட். இந்த மூவ வச்சு நீ தெரிஞ்சிருக்கணும் நான் உன்னை நெருங்கிட்டேன்னு சொல்றாங்க நியர். இந்த மிகாமியை ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றத பார்த்த ஏஜென்ட் லாக்கர்ல இருக்கிற சூட்கேஸை சாமர்த்தியமா திறந்து உள்ள இருக்கிற டெத் நோட்டை சினிகாமி இருக்குமோன்னு பீதிலே தொட்டு பார்க்க எந்த சினிகாமியும் வரலன்னதும் உடனே நியருக்கு இந்த தகவலை சொல்றாரு. நோட்ல பேர் எழுதுனா சில நாட்களுக்கு அவங்களை கட்டுப்படுத்துற மாதிரி கூட கண்டிஷன்ஸ் எழுதலாம்னு மோகி மூலமா தகவலை வாங்கின நியர் கண்டிப்பா இந்த மிகாமி கீராவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அங்க எப்பவும் போல கியோமியை சந்திச்ச லைட் இப்ப உள்ள கீரா கிட்ட இருந்து எல்லாம் முடிஞ்சதுன்னு தகவல் வந்ததும் என்ன சந்திக்கணும்னு உடனே கால் பண்ணு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு எழுதி காட்டுறாரு லைட். இங்க நியர் சொன்னபடி டெத் நோட்டோட எல்லா பக்கத்தையும் போட்டோ எடுத்து சென்ட் பண்றாரு ஏஜென்ட். அதை பார்த்து நியர் இதை வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதோட 34வது எபிசோட் முடியுது. எப்பவும் போல நியர் பொம்மையை வச்சு விளையாடுறது மெலோ ஏதோ திட்டம் போடுறது லைட் நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்கிறது மீசா மோகி கூட விளையாடிட்டு இருக்கிறதுன்னு எல்லாம் சகஜமா நடக்க
மிகாமியை ஃபாலோ பண்ற ஏஜென்ட் நியருக்கு கால் பண்ணி நீங்க சொன்னா போல செஞ்சுட்டேன்னு சொல்லி கால் கட் பண்றாரு. இங்க லைட் சொன்ன தகவலை மிகாமிக்கு சொல்றாங்க கியோமி. அதை கேட்டு நான் ஒரே விஷயம் தான் சொல்லணும்னு எதையோ உறுதிப்படுத்திட்டேன்னு சொல்லி கால் கட் பண்றாரு மிகாமி. அதை கேட்ட கியோமி அதிர்ச்சி அடைஞ்சு லைட்டை சந்திக்கணும்னு மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மெசேஜ் பார்த்த மாட்சுடா இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு பொறாமப்படுறாரு. ஆனா லைட் மிகாமி கன்ஃபார்ம் பண்ணிட்டானா கண்டிப்பா அடுத்து மீட்டிங் வைக்கலாம்னு நியர் ஃபோன் பண்றது மட்டும் தான் பாக்கி. கண்டிப்பா இது என்னோட வெற்றி தான் நியர், உன்னோட அடுத்த மூவ் என்னன்னு எனக்கு தெரியும்னு பெருமிதப்படுறாரு லைட். இந்த பக்கம் மிகாமியை ஃபாலோ பண்ற ஏஜென்ட் அவன் ஷெட்யூல் போட்டு எழுதுறத பத்தி நியர் கிட்ட சொன்னதும் சரி வேலைய ஆரம்பிக்கலாம்னு சொன்ன நியர் உடனே லைட்டுக்கு ஃபோன் பண்றாங்க. நாம நேர்ல சந்திக்கிற நேரம் வந்துருச்சு. மீசாவை தனியா அனுப்பிட்டு மோகியை எங்க கூட சேர்த்து மொத்தம் 6 பேர் வருவோம். அதே போல நீங்க வரும்போது டெத் நோட் எடுத்துட்டு வரணும். அது உண்மையான டெத் நோட்னு ஐசாவா கண்காணிக்கணும். அதுவும் அந்த டெத் நோட் கண்டிப்பா எல்லுன்னு சொல்லப்படுறவர் கையில இருக்க கூடாதுன்னு கண்டிஷன்ஸ் முன் வச்சதும் அந்த நோட்டை யார் வச்சிருக்கணும்னு நான் தெரிஞ்செடுத்துக்கிறேன். எந்த நேரம் எந்த இடம்னு நீ சொல்லுன்னு லைட் கேட்க இன்னையில இருந்து 3வது நாள் மதியம் 1க்கு சந்திக்கலாம்னு நியர் சொன்னதும் பிரச்சனை இல்ல சந்திக்கலாம்னு சொன்ன லைட்டும் நியரும் உன்னோட எல்லா பிளானும் எனக்கு நல்லா தெரியும், ஜெயிக்க போறது நான் தான அட் டைம்ல சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரி கியோமியை சந்திக்கும் போது கடைசி இன்ஃபர்மேஷனை எழுதி காட்டி எல்லாத்தையும் சொல்லி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுதான் நியரை போட்டு தள்ள போற கடைசி திட்டம்னு சொல்றாரு லைட். அடுத்த நாள் கியோமி ஃபுல் செக்யூரிட்டியோட ஒரு ப்ரோகிராமுக்கு வரும்போது கார்ல வந்த மர்ம ஆசாமி ஸ்மோக் பாம்ப போட்டு தப்பிச்சு போறாரு. அவரை துரத்திட்டு சில கார்ட்ஸ் போக மிகாமியை பாதுகாப்பா கூட்டிட்டு போன ஏஜென்ட் கிட்ட உள்ள போகாதீங்க என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியலன்னு பைக்ல வந்த மெல்ல சொல்றாரு. அதை கேட்ட ஏஜென்ட் எதுவும் பேசாம கியோமியை பைக்ல பாதுகாப்பா போங்கன்னு ஏத்தி விட்டு அவங்க கூட சில கார்ட்ஸை கார்ல ஃபாலோ பண்ண சொல்லிட்டு மிச்சம் இருக்கிறவங்கள ஸ்மோக் பாம் போட்டவங்க துரத்திட்டு போக சொல்றாங்க ஏஜென்ட். அப்ப பாதுகாப்பா வந்த கார்ஸ்க்கு டேக்கா கொடுத்து கியோமியை கடத்திட்டு போறாரு மெல்லோ. இந்த செய்தியை டிவில பார்த்த லைட் நியர் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த கடத்தல் பிளான செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப வேற யாருன்னு யோசிக்கும் போது நியர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த பக்கம் ஸ்மோக் பாம் போட்டவரை மடக்கி பிடிச்சி துப்பாக்கி நீட்டினதும் என்னப்பா துப்பாக்கிலாம் வச்சுக்கலாம்னு எப்ப சட்டம் கொண்டு வந்தாங்க? சரி விட்டுடுங்க, கியோமி எங்க இருக்கான்னு தெரியணும்னா எதுவும் செய்யாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லா கார்ட்ஸும் அந்த ஆளோட உடம்ப தோட்டாவால பொத்தல் போட்டுறாங்க. உயிரோட விட்டா மட்டும் அவங்க இருக்கிற இடத்த சொல்லிட போறியா? கீராவை எதிர்த்தா மரணம் நிச்சயம்னு சொல்றாங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ். கியோமியை கடத்திட்டு போகும்போது லைட் சொன்ன மிஹைல் கீல் ஏகே மெல்லோ இவன் தான் போலன்னு யோசிக்கிறாங்க கியோமி. அவங்கள ஒரு கண்டெய்னர்ல ஏத்திட்டு ஹெல்மெட் கலட்டினதும் கண்டிப்பா இவன் தான் முடிவுக்கு வராங்க. அப்ப மெல்லோ துப்பாக்கி முனையில அவங்க Dress கலட்டி அட்டைப்பொட்டியில போட சொன்னதும் வேற வழி இல்லாம மிகாமி Dress ரிமூவ் பண்றாங்க. இந்த பக்கம் மெல்லோ தான் கியோமியை கடத்தினதுன்னு லைட் கிட்ட சொன்னதும் அவங்க கிட்ட பேச முடியுமான்னு லைட் கேட்க முடியும், ஆனா இப்ப ஃபோன் பண்ணா நிச்சயமா எடுக்க மாட்டான்னு சொல்றாங்க நியர். அங்க உள்ளடங்கியும் கலட்டணுமான்னு கியோமி கேட்க அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் கொடுத்து இத வச்சு மறைச்சிட்டு மிச்சத்தை கலட்டுன்னு மெல்லோ சொல்றாரு. உடனே உள்ள மறைச்சு வச்சிருக்கிற டெத் நோட் பேப்பரை எடுத்து கையில வச்சிட்டு மிச்சத்தை கலட்டி போடுறாங்க கியோமி. அவங்க Dress வேற ட்ரக்ல வச்சிட்டு இந்த ட்ரக் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு மெல்லோ. அப்ப நியூஸ்ல அவரோட கடைசி நண்பர் இறந்து போனதை பார்த்து வருத்தப்படுறாரு. பின்னாடி உட்கார்ந்திருந்த கியோமி எடுத்து வச்ச டெத் நோட் பேப்பர்ல மெல்லோட பேரை எழுதுறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து லைட்டுக்கு கியோமி கிட்ட இருந்து கால் வர என்ன ஆச்சுன்னு பதட்டப்படுற மாதிரி கேட்டாலும் இவ மெல்லோவை போட்டு தள்ளினாலா இல்ல தப்பிச்சு வந்தாலான்னு தெரியலையேன்னு யோசிச்சு அவங்கள நிதானமா பேச சொல்லிட்டு எங்க இருக்க என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து வரும்னு நான் முன்னாடியே சொன்னல, அப்ப எப்படி நடந்துக்கணும்னு சொன்னேனே அதுபடி செஞ்சீங்களான்னு கோட் வேர்ட்ல மெல்லோவை போட்டியான்னு கேட்டதும் அதே போலதான் செஞ்சேன்னு சொல்றாங்க கியோமி. அப்பதான் பாரஞ்ச சர்ச்சில் மோதின ட்ரக்ல மெல்லோ இறந்து கிடக்கிறத காட்டுறாங்க. தயவு செய்து என்ன வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போங்கன்னு கியோமி சொல்ல இப்ப நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல லைட் சொன்னதும் முடிஞ்ச அளவுக்கு கிரிமினல்ஸ் போட்டு தள்ளணும்னு லைட் சொன்னதை யோசிச்சு கல்லுங்ககாரன் என்ன யோசிச்சுட்டு தானே புரியலன்னு ஃபீல் பண்ணி கண் கலங்கறாங்க கியோமி. மாச்சுடாவை பேஸ்ல இருக்க சொல்லிட்டு மத்த 2 ஆபீசரை கூட்டிட்டு கியோமியை காப்பாத்த கிளம்புறாரு லைட். நீங்க மிகாமிக்கு கால் பண்ணி கிரிமினல்ஸோட பேரை முடிஞ்ச அளவுக்கு எழுத ஆரம்பின்னு சொல்றாங்க கியோமி. கார்ல வந்த லைட் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க அசால்ட்டா வாட்ச்ல இருந்து டெத் நோட் பேப்பர்ல கியோமி அங்க இருக்கிற எரிபொருளை வச்சு அந்த இடத்தையே கொடுத்துட்டு அவளும் அதுல எரிஞ்சு இறந்து போவான்னு எழுதினதும் கியோமி அந்த இடத்தோட சேர்த்து தண்ணியும் எரிச்சு சாம்பலாகி இறந்து போறாங்க. உடனே மிகாமி அங்க இருந்து முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போறாரு. அங்க வந்த ஏஜென்ட்டும் லைட் டீமும் பத்தி எரியிற பாலடைஞ்ச இடத்தை பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு புரியாம வாய பழக்கிறாங்க. லைட் மட்டும் நினைச்ச காரியம் முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுறாரு. இந்த சம்பவத்தை பத்தி டிவில இறந்த செய்தியா சொல்லுவாங்கன்னு பார்த்தா அடுத்து யாரு கீராவோட கோப்பா சேவா தேர்வு செய்யறதுன்னு அவன் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த லைட் டீம் செம்ம வெறுப்பாக நியர் கிட்ட இருந்து கால் வந்ததும் என்ன அட்டெண்ட் பண்ணி கேட்க நாம சந்திக்கிறது எக்காரணத்தை கொண்டு மாத்த கூடாதுன்னு சொல்லி கால் கட் பண்றாங்க. அதை கேட்ட மாச்சுடாவும் இன்னொரு ஆபீசரும் சந்தோஷப்பட பாவி பசங்களா அன்னைக்கு நாம உயிரோட இருப்போமான்னு கூட தெரியல ஏன்டா வயிற்றுல கலப்பறீங்கன்னு ஃபீல் பண்றாரு ஐசாவா. அந்த பக்கம் நியர் மத்த ஏஜென்ட்ஸ்க்கு குட் லக் சொல்லி மீட்டிங்காக வெயிட் பண்றாங்க. அடுத்த நாள் மீட்டிங்க்கு லைட் ரெடியா இருக்க நியர் ஃபோன் பண்ணி முதல்ல மீசாவை வெளியே விட்டோம் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னதும் லைட் கால் பண்ணி கேட்க அவங்க என்ன பெரிய ஹோட்டல்ல ஃப்ரீயா தங்க வச்சிருக்காங்க பண்ண மீசா சொன்னதும் அங்கேயே ஜாலியா இருன்னு விருப்பட சொல்றாரு லைட். டெத் நோட் எடுக்க எல்லாரோட ஓடிபி வேணும்ன்றதுனால லைட் மோகியை கனெக்ட் பண்ண சொன்னதும் நியர் அவரை லைன்ல சேர்க்கறாங்க. ஒரு வழியா எல்லாரோட ஓடிபியும் போட்டதும் ஐசாவா டெத் நோட் எடுக்க போக அதோட விளைவுகளை பத்தி நினைச்சு பார்த்துட்டு அந்த நோட்டை அவரே எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. என்னப்பா இது உனக்கு சம்பந்தமான லைட் கிட்ட நியர் கேட்டதும் நான் முதல்லயே அவர்கிட்ட தான் கொடுக்கணும்னு யோசிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றாரு லைட். அங்க இருந்து மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது இன்னையோட டெத் நோட் பத்தி தெரிஞ்சவங்க எவனும் உயிரோட இருக்க போறது இல்லன்னு யோசிச்சிட்டு வராரு லைட். ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து நியர் கேங்க மீட் பண்ணதும் நியர் மட்டும் எல்லோட முகமூடி போட்டு இருக்காங்க. அதை பார்த்த லைட் நீலாம் எல்லோட கால் தூசி ஈடாக மாட்ட அவரோட மாஸ்க் போட்டு வெறுப்பேத்திரியான்னு யோசிக்கிறாரு. இதெல்லாம் நியாயமே இல்ல, நீங்க மட்டும் ஏன் மாஸ்க் போட்டுருக்கீங்கன்னு மாச்சுடா கேட்க அரை மணி நேரம் வெயிட் பண்ணு அப்பதான் இங்க இருக்கிற யாரும் கீராவோட கட்டுப்பாட்டுல இல்லன்னு தெரியும்னு நியர் சொல்றாங்க. அதை கேட்ட மாச்சுடா வெறுப்பாக ஐசாவா மட்டும் இது நல்லதுக்கு தான் முடிவு பண்ணி நேரத்தை என்ன ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன வெயிட் பண்ணாலும் வேலாவாது, என்னால சீப் அடக்க முடியாம இருக்கேன், கண்டிப்பா அந்த மிகாமி இங்க வருவான்னு தான் எதிர்பார்க்கறேன், அப்படியே வெயிட் பண்ணி யோசிச்சிட்டு இருக்காரு லைட். அரை மணி நேரம் கழிச்சதும் யாருக்கும் எதுவும் ஆகலன்னதும் நியர் மாஸ்க் வச்சு மூஞ்ச காட்டுறாங்க. என்ன யோசிச்சிட்டு லைட் கேட்டதும் இன்னும் ஒருத்தன் இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கண்டிப்பா வருவான்னு சொல்றாங்க நியர். யார் வருவான்னு எல்லாரும் ஆவலா கேட்க இப்ப உள்ள கீரா டெத் நோட்டை எடுத்துட்டு வந்து நம்ம எல்லாரையும் கொல்ல போறான்னு சொல்றாங்க நியர். எல்லாரும் பதட்டப்பட நான் சொல்றது அமைதியா கேளுங்க, அந்த டோர் வழியா ஒருத்தன் எட்டி பார்த்து நம்ம பேரை எழுத போறான், அவனை எதுவும் பண்ணாம வேடிக்கை பாருங்கன்னு நியர் சொல்லும்போது என்னடா உயிர் போக போது அமைதியா இருக்க சொல்லுது இந்த வாண்டுன்னு மத்தவங்க எல்லாம் ஃபீல் பண்ண அவன் வந்துட்டான்னு நியர் சொன்னதும் கதவோர எட்டி பார்த்த மிகாமி லைட் தலையில பேர் தெரியாம இருக்க அவர்தான் கீரான்னு தெரிஞ்சிட்டு மத்தவங்க பேரை சாவுங்கடான்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கிறாரு. லைட் கேங்க அவனை போட துப்பாக்கி எடுத்ததும் நியர் கேங்க அவங்களை தடுக்கிறாங்க. பதட்டப்படாம நான் சொல்றதை கேளுங்க, அவன் எழுதுற நோட்ல நான் எல்லா பேப்பரையும் மாத்திட்டேன், அதனால நமக்கு எதுவும் ஆகாது, அவன் பேரை எழுதிட்டு நம்ம செத்துட்டோமான்னு எட்டி பார்ப்பான், அப்ப கோழி அமுகிற மாதிரி பிடிச்சிருங்க, அவன் நோட்ல யாரோட பேரை எழுதலையோ அவன் தான் கீரான்னு நியர் சொன்னதும் உள்ள சிரிப்பு அடக்கிட்டு இருக்க லைட் எல்லாம் நான் நினைச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு, நீ மாத்தி வச்சது போலியான பேஜ் தான், இப்ப அவன் எழுதுனது
உண்மையான டெத் நோட் பேப்பர்ல மவன செத்திங்கன்னு நினைச்சு மனசுக்குள்ள சிரிக்க ஆரம்பிச்ச லைட் இது வரைக்கும் போட்ட ஸ்கெட்ச் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டெத் நோட் பேப்பரை கிழிச்சு கியோமிக்கு அனுப்பி வைக்க சொல்லிட்டு டெத் நோட்ல மிகாமிய பேர் எழுத சொன்ன. அவனை ஃபாலோ பண்றவனை நம்ப வைக்க மிகாமிய போட்டோ எடுத்து கியோமிக்கு அனுப்பி வச்சு சம்பவம் பண்ண. அதனால அவங்க கவனத்தை ஃபுல்லா மிகாமி பக்கம் திருப்பி வச்சேன். அவன் ஷெட்யூல் போட்டு எழுதுறதால கண்டிப்பா அதோட பேப்பரை நீ மாத்தி வைப்பேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் மிகாமிய ஒரு நாள் டெத் நோட்டை உன்னிப்பா கவனிக்க சொல்லி பேஜ மாத்தின விஷயத்தை கண்டுபிடிக்க சொன்னேன். இது தெரிஞ்சுதான் உறுதிப்படுத்திட்டேன்னு கியோமி கிட்ட சொல்லிருக்காரு மிகாமி. அப்பவே என்னோட வெற்றி முடிவாகிடுச்சு. இன்னைக்கு மிகாமி எடுத்துட்டு வந்தது மறைச்சு வைக்கப்பட்ட உண்மையான டெத் நோட். இதே எல்லாம் இருந்தா கண்டிப்பா அவனை பார்த்ததும் புடிச்சு வச்சிருப்பாரு. நீ அசால்ட்டா பேர் எழுத வச்சு வேடிக்கை பாக்குற பத்தியா? உன்னெல்லாம் எல் கூட கம்பேர் பண்ற பாரு. என்ன சொல்லணும்? பிரச்சனை இல்ல, உன்னாலதான் எல்லாரும் சாவ போறாங்க. அத பாக்கணும்னு சொல்லி சகஜமான லைட் என்னப்பா எல்லாரோட பேரையும் எழுதிட்டியான்னு கேட்க ஒண்ணு விடாம எழுதிட்டேன்னு மிகாமி பதில் சொல்றாரு. என்னடா நடக்குதுன்னு எல்லாரும் புரியாம முழிச்சிட்டு இருக்க. உன் கேள்விக்கு அவன் பதில் சொல்றானா கண்டிப்பா அவன் நல்லவனா தான் இருப்பான். சரி நீதான் எங்க பேரை எழுதிட்டல, தயவு செய்து உள்ள வாமான்னு கூப்பிடுறாங்க நியர். பயப்படாம உள்ள வாப்பான்னு லைட் சொன்னதும் கதவை திறந்து உள்ள வந்து நிக்கிறாரு. எவ்வளவு செகண்ட் ஆகுது பேரை எழுதின்னு லைட் கேட்டதும் 35 செகண்ட்ல இருந்து என்ன ஆரம்பிக்கிறாரு. 40 செகண்ட் வந்ததும் இது என்னோட வெற்றின்னு வெறித்தனமா சொல்றாரு லைட். ஆனாலும் யாரும் சாகாம இருக்க எல்லாரும் என்ன நடக்குதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. லைட்டும் மிகாமியும் அதிர்ச்சியில வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. நான் தான் சொன்னல யாரும் சாக மாட்டீங்கன்னு நியர் சொன்னதும் நீங்க சொன்ன எல்லாத்தையும் செஞ்ச அப்புறம் ஏன் இவங்க இன்னும் சாகாம இருக்காங்கன்னு மிகாமி கேட்கும்போது அவரை பிடிச்சி விலக மாட்டீங்கன்னு நியர் சொன்னதும் ரெண்டு ஏஜென்ட்ஸ் அசால்ட்டா மிகாமியை பிடிச்சி நோட்டை எடுத்துட்டு நியர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அத மத்தவங்க கிட்ட காட்டி பாத்துக்கங்கப்பா அவன் எழுதின பேர்ல லைட் மட்டும் எழுதல, இந்த ஆதாரம் போதும்ல லைட் தான் கீரான்னு நியர் சொன்னதும் இவன் என்ன கீரான்னு முடிவு கட்ட திட்டம் போடுறான். இந்த ஆளை நான் பார்த்ததே இல்லன்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு லைட். அத கேட்ட மிகாமி என்ன கடவுளே போய் சொல்றாருன்னு மன உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டாரு. ஐசாவா லைட்ட சமாதானப்படுத்தி நீயே உன்னோட வெற்றியில வெறித்தனமா கத்துனல அப்புறம் ஏன் சமாளிக்கிறேன்னு சொன்னதும் லைட் அமைதி அடையறாரு. இதை ஏத்துக்க முடியாம மாச்சுடா ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டாரு. லைட் கையில விளங்க போட வரும்போது அதை தட்டி விட்டு ஓரமா போய் நின்னதும் லைட் ஏகே கீரா நீ தோத்துட்ட, அதுவும் எப்படி தோத்தன்னு சொல்றேன் கேளு. நாங்க பேஜ மாத்துவோம்னு நீ கெஸ் பண்ண விஷயம் கரெக்ட் தான். ஆனா நாங்க பேஜ மாத்தல, நோட்டையே மாத்திட்டோம். நீங்க வெச்ச போலியான பேஜ லைட்டா தான் மாடிஃபை பண்ணோம். ஆனா உண்மையான நோட்டை அச்சு பிசாம டூப்ளிகேட் காப்பி அடிச்சோம். இதுதான் அந்த ஒரிஜினல் நோட்னு எடுத்து காட்டி ஓவர் நைட்ல எங்க ஏஜென்ட் பார்த்த வேலை தரமான செய்யா இருந்துச்சு. இத தொட்டதும் தான் என் கண்ணுக்கு ஷினிகாமி தெரியுது. வணக்கம் நண்பான ரியூக்கு கிட்ட நியர் சொன்னதும் வணக்கம் பான ஆச்சரியப்பட்ட ரியூக்கு சொல்லுது இந்த நோட்ல பல இடத்துல பேஜ் கிழிச்சு வச்சிருக்காங்கல்ல அதுல பேர் எழுதினா கூட சாவு நிச்சயமான நியர் கேட்டதும் கண்டிப்பா செத்துருவாங்க பான ரியூக்கு சொல்லுது. அதான் இத வச்சு எல்லாருக்கும் விளையாடி காட்டிருக்கான்னு லைட்ட பார்த்து நியர் சொன்னதும் என்னமோ தப்பு நடந்திருக்கு. இந்த மிகாமி எதனா துரோகம் பண்ணிருப்பானோன்னு லைட் யோசிக்கும் போது அவன் உனக்கு துரோகம் பண்ணல, இதுக்கு காரணம் மெல்லோதான்னு சொல்லி மிகாமியோட நோட்ல கியோமி பேர் எழுதிருக்கிறத காட்டுறாங்க நியர். நான் தான அவ பேர் எழுதி போட்டு தள்ளன, இந்த பையனுள்ள எதுக்கு பேர் எழுதுனால லைட் செம்ம கோவத்துல மிகாமிய பார்க்க நீங்க தான் கண்காணிப்புல இருக்கறதா சொன்னீங்கல்ல அதான் அவளை போட்டு தள்ளணும்னு பேர் எழுதுன்னு மிகாமி சொல்றாரு. ஏன்டா அவனை எதுவுமே பண்ண கூடாதுன்னு தான சொன்னேன், எனக்குனே வருவீங்களாடா முட்டா பசங்களான லைட் கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நியர் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கியோமி பத்தி நியூஸ் வந்ததும் ஷெட்யூல் படி வாழ்ற மிகாமி மாசத்துக்கு ஒரு வாட்டி பேங்க் போற ஆளு திடீர்னு புதுசா பேங்க்குக்கு கிளம்பனதும் அவரை ஃபாலோ பண்ண ஏஜென்ட் பேங்க்ல பதுங்கி போற மிகாமியை நோட் பண்றாரு. அவர் கிளம்பனதும் அவரோட டெபாசிட் பாக்ஸ்ல ஆரஞ்சு பார்த்ததுல தான் உண்மையான டெத் நோட் கிடைச்சது. ஒரு சின்ன துண்டு பேப்பர் வச்சு உன்னால யார வேணும்னா போட முடியும்ல, ஆனா இந்த மிகாமி இப்படி பண்ணுவான்னு கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டேன். அப்பதான் எனக்கு புரிய தட்டுச்சு இவன் போலியான நோட்ல பேர் எழுதுறானா அப்ப உண்மையா யார் எழுதுவான்னு சிந்திக்கும் போது தான் கியோமி மேல சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் அவளை மெல்லோவை கடத்த சொல்லி சிச்சுவேஷன் உருவாக்குனேன். நானும் மெல்லோவும் தனித்தனியா விசாரிச்சிருந்தா கண்டிப்பா எல்லால முடிக்க முடியாத இந்த கேஸை எங்களாலையும் முடிக்க முடியாம போயிருக்கும். ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து விசாரிச்சோம். உன்னோட வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தணும்னு நியர் விளக்குனதும் அமைதியா இருந்த லைட் வெறித்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா ஆச்சு இவனுக்கு எல்லாரும் மலைச்சு போய் பார்க்கும்போது நான் தான் கீரா, உங்களால என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தோட உண்மையான கடவுள் நான் தான். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தோட நீதி உருவமா மாற போற என்ன போட்டு தள்ள போறீங்களா? எனக்கு கிடைச்ச பவர் வச்சு ஒன்னோட ஒன்னு அடிச்சுக்க மாட்டேன், இந்த உலகத்தை ஒற்றுமையா இருக்க வச்சேன். தப்பு செய்யறவன தப்பாம போட்டு தள்ளன, இன்னும் பல ஜென்மங்க திருந்தாம தான் இருக்கு. இத சரி செய்யலாம் நான் இருக்கேன்னு லைட் சொன்னதும் நீ வெறும் கொலகாரன் அவ்வளவுதான். இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்த ஆயுதம்னா இந்த டெத் நோட் தான். உன்னை நீயே கடவுளா நினைச்சுக்கிட்ட பைத்தியம் பிடிச்ச கொலகார பாவிதான் நீ. புரியுதான்னு நியர் சொல்றாங்க. அவங்கள கேவலமா பார்த்த லைட் இதுக்கு மேல இவங்களுக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு வாட்ச்ல இருக்கிற துண்டு பேப்பரை யூஸ் பண்றதுக்காக உங்ககிட்ட இருக்கிறது உண்மையான டெத் நோட்னு எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போய் திரும்பி நின்னுட்டு அதுல என் பேரோ இல்ல மிகாமியோட பேரோ எழுதி பார்த்தா தான் தெரியும்னு சொல்லி பட்டுன்னு வாட்ச்ல இருக்கிற பேப்பர்ல பேர் எழுத வரும்போது மாச்சுடா லைட்டோட கையை சுட்டுறாரு. யாரடா சுட்ட மக்கு மாச்சுடான்னு லைட் கத்துனதும் உங்க அப்பா உன்னை எவ்வளவு நம்பினாருன்னு மாச்சுடா சொல்ல அந்தால ஏன்டா ஞாபகப்படுத்துற, கடைசி வரைக்கும் நீதி நேர்மைன்னு சொல்லிட்டே தான் செத்த மனுஷன். அவரை விட்டு தள்ளு, உனக்கு இந்த சமூகத்தை பத்தி புரியும்ல, நான் சொல்றத கேளு. அவங்கள போட்டு தள்ளுன்னு லைட் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சு ரத்தத்தால அந்த பேப்பர்ல பேர் எழுத முயற்சி பண்ணும்போது மாச்சுடா பட்டுன்னு சுட்டு லைட்ட கீழே தள்ளுறாரு. அவரோட தலையில புல்லட் இறக்க வரும்போது மத்தவங்க எல்லாம் மாச்சுடாவை தடுத்துறாங்க. அதனால தலையில இறங்க வேண்டிய புல்லட் தரையில இறங்கிடுது. வழியில துடிச்சிட்டு இருக்க லைட் என்னடா பண்ற மிகாமி, எல்லாரோட பேரையும் எழுதி போட்டு தள்ளறான்னு கெஞ்சறத பார்த்த மிகாமி கலங்கி போறாரு. இந்த மீசா கியோமி எல்லாம் எங்க போனாங்க, மனசு ரொம்ப வலிக்குது, சரி செய்ய யாரும் இல்லன்னு லைட் புலம்பும் போது மிகாமி கையை உடைச்சு அதை வச்சு கழுத்தை எடுத்துட்டு ரத்தம் தெறிக்க இறந்து போறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மிகாமியை கவனிக்கும் போது லைட் அங்க இருந்து எஸ் ஆயிடுறாரு. அவரை துரத்தி பிடிச்ச போன ஐசாவா கிட்ட எப்படியோ அவனால ரொம்ப தூரம் போக முடியாது, கடைசியா இருந்த துண்டு சீட்டும் இங்கதான் இருக்கு, ஃப்ரீயா விடுங்கன்னு நியர் சொன்னதும் மாண்டு மாதிரி இருந்துட்டு கேஸ் கண்டுபிடிச்சதுனால நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு ஐசாவா சொல்றாரு. சரி உங்க இஷ்டம்னு நியர் சொன்னதும் எல்லாரும் லைட் தேடி போறாங்க. வெளியில நடந்த சம்பவங்களை நினைச்சு பார்த்துட்டு தட்டு தடுமாறி ஓடின லைட் ரியூக்கு மேல உட்கார்ந்து வேடிக்கை பாக்குது. ஓட முடியாத லைட் ஒரு இடத்துல ஓஞ்சி போய் நடக்க ஆரம்பிச்சதும் நீ தோத்துட்ட லைட், நான் சொல்லல உன்னோட சாவி என் கையில தான் எழுதணும்னு. இது உனக்கு மட்டும் இல்ல, முதல் தடவை டெத் நோட்டை எடுக்கிற எந்த ஒரு மனிதனும் ஷினிகாமி கையால தான் இறந்து போவான். இது எழுதப்படாத ஒரு விதி. உன்னை பிடிச்சி ஜெயில போட்டாங்கன்னா எப்ப நீ சாவறது? அதனால இங்கேயே உன்னோட சகாப்தத்தை முடிக்கிறேன். பழகின கொஞ்ச நாள்ல சுவாரஸ்யமான சம்பவங்களை காமிச்சு என்ன உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி லைட்டோட பேர் எழுதுது ரியூக்கு. லைட் ஒரு படிக்கட்டுல வலி தாங்க முடியாம படுத்ததும் அவரோட கண்களுக்கு எல்லோட உருவம் தெரியுது. அவரை பார்த்துட்டே அமைதியா கண்ண மூடி இறந்து போறாரு லைட் ஏகே கீரா. இந்த செய்தி தெரிஞ்ச மீசா லைட் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பில்டிங் மேல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. ரியூக்கு லைட் இல்லாத இருந்த உலகத்தை உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதோட டெத் நோட் சீரிஸ்